வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? நிறைய பேர் பதட்டமாக இருப்பீங்க நினைக்கிற போர்டு எக்ஸாம் நாளைக்கு அப்படின்றதுனால. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஆல்ரெடி நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு படித்தது ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நாளைக்கு கொஷின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த கொஷினுக்கான ஆன்சரை கரெக்டாக நம்ம கான்செப்ட் படித்ததுலேருந்து ஃபார்முலாவிலேருந்து இன்டர்லிங்க் பண்ணி கரெக்டாக கரஸ்பாண்டிங்காக அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி ஆன்சரை மட்டும் கரெக்டாக ரிலேட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மார்க்கு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? கொஷின் பேப்பர் எப்படி இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அது ஈஸியாக டஃப்பாக அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட போகாமல் எப்படி வந்தாலும் நம்ம பண்ணணும். எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும். ப்ராப்ளமாக இருந்தால் அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கான ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இப்போ போக வேணாம். நீங்கள் அதாவது ஈஸியாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம். ஸோ நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதுலேருந்து எப்படி இருந்தாலும் கொஷின்ஸ் வரும், எப்படி இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோட போங்க. 1 மார்க்கில் எப்படியாவது ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நமக்கு அந்த 16 கேஸ் ஸ்டடி ஒரு 8. ஸோ 24 மார்க்கில் எப்படியாவது ஒரு 20 நீங்கள் அடிக்கணும். அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபார்முலா கான்செப்டாக இன்டர்லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு 20 ஸ்கோர் பண்ணிட்டாலே மீதி 5 மார்க்கில் 3 கொஷினில் மினிமம் ஒரு 2 கொஷின் கண்டிப்பாக அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ஏதாவது ஒரு கொஷின் சேலஞ்சாக இருக்கலாம் என்ன பின்ன, பட் கண்டிப்பாக உங்களால் 2 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா 6 சாய்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டயக்ராம், டெஃபினிஷன், அதுக்கப்புறம் டெரிவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அங்கங்கே உங்களுக்கு சில கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே கொஷினாக இல்லைனா கூட சப்டிவிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு அப்புறம் கான்செப்ட் ஓரியன்டட் கொஷின், சம் டயக்ராம் இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? கிளியர்? ரைட். எஸ், பயமாக இருக்கா? டோன்ட் வரி, பயப்பட வேணாம், தைரியமாக இருக்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க கைஸ். பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, நான் வந்து இந்த செக்ஷனில் நான் அவங்க நடத்த போகிறது என்ன மெயினாக அப்படின்னா, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இது வரைக்கும் நம்ம நிறைய படிச்சிருப்போம். நான் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போகாமல் ரிப்பீட்டடாக எந்த ஃபார்முலாவை போர்டு எக்ஸாம் கொஷினில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எந்த ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அந்த கொஷின்லேருந்து ஒரு சில மாடல் கொஷின் அங்கே கொடுத்துருக்குறேன். அந்த கொஷினில் ஆன்சர் நமக்கு வரலனா கூட அந்த பர்டிகுலர் கொஷினுக்கான கிவன் டேட்டாவை வச்சுக்கிட்டு என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சி ஸ்டெப்ஸை அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் யூ வில் கெட் half ஆஃப் த மார்க். இப்போ 3 மார்க் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 3 மார்க் ப்ராப்ளம் இருக்குது. 1.5 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிட முடியும். ஆனால் பட் ஃபார்முலா தப்பாக எழுதிட்டுனா யூ வில் கெட் 0 மார்க். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்போ எப்படி அதை இன்டர்லிங்க் பண்ணுறது, என்ன டேட்டா வச்சுக்கிட்டு எந்த ஃபார்முலான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய காமன் வேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, இவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி எந்தெந்த சாப்டர்லாம் நம்ம படிச்சிருக்கோம் கனெக்ட் பண்ணால் தெரியும். கெப்பாசிட்டன்ஸில் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி படிச்சிருக்கிறோம். கரெக்டாக? பொட்டென்ஷியல் ஸ்டோரினா கெப்பாசிட்டர். பொட்டென்ஷியல் எனர்ஜி எதில் பார்த்துருக்குறோம்? இண்டக்டன்ஸில் பார்த்துருக்குறோம். அங்கேயும் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்திருக்கு. டைபோல் கேஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்துருக்குறோம். டைபோல் வைக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது அங்கே எப்படி பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே ஒரு ஃபார்முலா அதாவது ஒரே ஒரு வேர்டு பொட்டென்ஷியல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக எந்த சாப்டரோடைய ஃபார்முலாவோ இல்லை எந்த கான்செப்ட் கூட கனெக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணணும். ஸோ அப்போ ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். இப்போ எந்த சாப்டர், ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய டைம் இருக்கிற கன்ஃபியூஷன். இப்போ சம்டைம்ஸ் கொஸ்டினில் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டிருப்பாங்க, பொட்டென்ஷியலுடைய ஃபார்முலாவை போட்டு சால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் படிக்கும்போது கேர்லெஸ் மிஸ்டேக், சரியாக படிக்காமல் மீன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த கொஸ்டின் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் ஜஸ்ட் பொட்டென்ஷியல் நினச்சி அந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் ராங் ஆன்சர் வந்துடும். ஸ்டார்டிங்கில் 0 ஆகிடும். ஏன்னா ஃபார்முலாவே தப்பாயிடுச்சு. சொல்கிறது புரியுதா? அப்புறம் சில சாப்டரில் இன்டர்லிங்க் ஃபார்முலா இருக்கும். ஒரு சாப்டர்லேருந்து இன்னொரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலா இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். சரியா? ரைட். எக்ஸாம் பாசிட்டிவ் மைண்டோட போகும் நம்ம. சரியா? எக்ஸாம் ஈஸியாக வருதா டஃபாக வருதான்றதை விட நம்ம படித்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. நம்ம படித்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டா அது நம்ம கண்டிப்பாக ஈஸி தானே. கரெக்ட்? ஈஸி டஃப்ன்றது அவங்களுக்கு வேரி ஆகும். சில பேர் வேவ் ஆப்டிக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, சில பேர் ரே ஆப்டிக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, சில பேர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், மூவி சார்ஜ் மேக்னட்டிசம் அந்த சாப்டர் ட்ரையாக விட்டுருப்பாங்க. ஸோ இது டிஃபரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட். பட் எனிவே நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை பேஸ் பண்ணி கொஷின் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்து வச்சுப்போம். நான் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போவோம். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம அடிஷ்னலாக என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஒருவேளை உங்களுக்கு சேலஞ்சான கொஷின் வந்தால் கூட அதை எப்படி முடிஞ்ச வரைக்கும் மார்க்கு மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதில் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மார்க் மேக்ஸிமமாக கொண்டு வர முடியுமோ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இன்கேஸ்
நமக்கு தெரியாத மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வரக்கூடாது. அந்த கொஸ்டினுக்கு 0 மார்க்கு வரக்கூடாது. எக்ஸப்ட் 1 மார்க் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. கரெக்ட்னா கரெக்ட், 0னா 0, அதை விட்டுருங்க. கேஸ் ஸ்டடி அண்ட் எம்சிக்யூவை ரிமைனிங் நான் சொல்கிறது 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? கிளியர்? ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஒன்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி முடிக்கிற வரைக்கும் பயம் இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே போர்டு எக்ஸாம் எழுதும் போது அது இருக்கிறது தான். ஈவன் நீங்கள் ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் தரவு பண்ணி இருந்தால் கூட ஒன்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். ஓகே நல்லா எழுதிருக்கணும். ஈவன் அதுக்கப்புறம் கூட சில பேருக்கு வராது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் பார்த்துட்டு தான் ஓகே நம்ம நல்லா எழுதிருக்கிறோம் அப்படின்றதே தோணும். ஸோ இட் இஸ் ஏ நேச்சர், அது அப்படி தான் இருக்கும். பட் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம கையில் 24 1 மார்க் இருக்குது. அதுதான் நம்மளுடைய கீ. அதில் எப்படியாவது நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ராப்ளமில் மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னன்றதை நம்ம இங்கே பார்ப்போம். புரியுதா? கிளியர்? அட் த சேம் டைம் நான் வந்து இங்கே நம்ம லைவ்ல ஆக்சுவலாக நிறைய ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாமே அதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் டயக்ராம், இம்பார்ட்டன்ட் கிராஃப், அதுக்கப்புறம் ஃபார்முலா. ஸோ ஐ திங்க் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் லைவ் சேட்டில் வந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்துட்டு அந்த பிடிஎஃப் லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஃப்ரீ தான். நீங்கள் போய்ட்டு அந்த பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இப்போ தேவைப்படும். அட் சேம் டைம் இப்போ நம்ம ஒரு சில ஃபார்முலாஸ் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிப்பீட்டடாக ஃபோக்கஸ் பண்ண அந்த பர்டிகுலர் ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எங்கெல்லாம் கன்ஃபியூஷன் வருமோ அந்த கன்ஃபியூஷன் என்னென்ன மாதிரி இருக்குன்றது நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இந்த கொஸ்டினுக்கு ஓகே இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறதில்ல. கொஸ்டின்லேருந்து எப்படி டேட்டாவை கனெக்ட் பண்ணி ஃபார்முலா இன்டர்லிங்க் பண்ணணும் அதை மட்டும் தான் அந்த ஐடியாஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்கிறோம். ஓகேவா? கிளியர்? ரைட். ஸோ கைஸ் மறக்காமல் நம்மளுடைய நீட் சொன்னது இல்லையா 38 years ஆஃப் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட்டாக நம்ம வேதாந்தில் வந்துட்டு வித் சொல்யூஷனோட நமக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லோ காஸ்ட்டில் வித் ஆஃபரோட நமக்கு இருக்குது. மறக்காமல் வந்துட்டு நீட் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் பை இட், வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ 1299 டிஸ்கவுண்ட் பண்ணி ஒன்லி 549 தான் கொடுக்குறாங்க. ரைட், லிசன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி எங்கெல்லாம் எரர் வரும்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே வரேன். அதெல்லாம் மைண்டில் கொஷினை ரீட் பண்ணும்போது, ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போது நீங்கள் அதை கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். பொட்டென்ஷியல் அப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெண்டும் சேம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளமில் கேட்கும்போது ஓகேவா, கால்குலேட் த பொட்டென்ஷியல் கேட்கலாம், அதர்வைஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கொஷின் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டிருந்தா மட்டும்தான் யூ ஹாவ் டு யூஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, இப்போ கேட்குதா பாருங்க. ஓகே, பொட்டென்ஷியல் கேட்டால் பொட்டென்ஷியல் மட்டும் தான் நீங்கள் அந்த ஃபார்முலா போய்க்கணும். பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டால் யூ மஸ்ட் ஹேவ் யூஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. மறந்து போயிட்டு இந்த பொட்டென்ஷியல் என்ற வார்த்தையை மட்டும் ரீட் பண்ணிட்டு பொட்டென்ஷியல் தான் கேட்டிருக்கிறாங்கன்னு போட்டு என்ன பண்ணிடுவாங்க, V is equal to இந்த ஃபார்முலா KQ/R² அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த கொஸ்டினுக்கு அது கிடையாது. கிளியர்? ஒரு நிமிஷம். இப்போ ஃபோக்கஸ் கிளியரா இருக்கா பாருங்க. ஓகே, ரைட். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த கேஸில் U equal to K Q1 Q2/R. சரியா? இங்கே R² கிடையாது, சாரி. ஸோ அதே மாதிரி இங்கே எங்கே R வரும் R வராதுன்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும். KQ/R இங்கே என்ன வரணும், Q1 Q2/R அப்படின்னு கிடைக்கும். இது பொட்டென்ஷியல், இது என்னது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. கிளியரா? கிளியர். இப்போ ஃபோக்கஸ் கிளியரா இருக்கா பாருங்க.
ரைட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். கொஷினில் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் இதெல்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கே Q1 Q2 by R. இது வந்துட்டு பொட்டன்ஷியல் பிட்வீன் டூ சார்ஜஸ் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் U பொட்டன்ஷியல் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் இருக்கும்போது Q இன்ட்டு V. இது எப்போ எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் ப்ரெசென்ட்டாக இருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் ப்ரெசென்ட்டாக இருந்தால் திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ செகண்ட் சாப்டரில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது ரெண்டும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த பர்டிகுலர் சாப்டரில் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இந்த ரெண்டு ஃபார்முலா தான் உங்கள் மைண்டில் வரணும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சார்ஜ் எப்படி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சார்ஜ் கொடுத்தாங்கன்னா we have to use K Q1 Q2 by R, otherwise 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R அப்படின்னு எழுதலாம். இது in terms of external potential present இருந்தா அப்போ ஒரு சார்ஜ் மட்டும் அங்கே எடுத்துமே பிளேஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இது ரெண்டுமே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா சாப்டர் 2ல. சொல்றது புரியுதா? சாப்டர் 2ல இதுதான் ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா மெயினாக, அதாவது பிட்வீன் த சார்ஜஸ். மறுபடியும் இதே சாப்டரில் இன்னொரு இடத்துல நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரிமெம்பர் பொட்டன்ஷியல் எனர்ஜி சம்டைம்ஸ் நமக்கு இதை மறுபடியும் வேற எந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் டன். இந்த சாப்டரில் ஒர்க் டன் சொல்லும் போது இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பொட்டன்ஷியல் கேரளா இந்த கேஸுக்கு இதே ஃபார்முலா தான். சொல்ற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இதில் எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஸோ அப்போ இந்த கேஸுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் ஒர்க் டன்ன்றது சார்ஜ் கேஸை வச்சுக்கிட்டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸை வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் கேட்பாங்க. இப்போ ஒரு ஸ்கொயரு அதில் 4 கார்னர்ஸில் சார்ஜஸ் இருக்குது வைக்கணும் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோ தேவைப்படும், இல்லை டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, இது பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இது ஜென்ரலாக பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பொட்டன்ஷியல் இதில் எப்போ வரும்? பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். இந்த சாப்டரில் மறுபடியும் இன்னொரு பொட்டன்ஷியல் ரிலேட்டட் ஃபார்முலா. இது ஜென்ரலாக பாயிண்ட் சார்ஜுக்கான பொட்டன்ஷியல் ஃபார்முலா. பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் ஸோ V is equal to P cos theta. P cos theta divided by 4 pi epsilon naught R square அப்படி எழுதலாம். அதர்வைஸ் வேற எப்படி எழுதலாம்? KP cos theta by R square அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்துட்டு பொட்டன்ஷியல் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு R, இதில் பொட்டன்ஷியல் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு R ஸ்கொயர். ஓகேவா? சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? பொட்டன்ஷியல் இதில் வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு R ஸ்கொயர் டியூ டு டைபோல், இதில் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு R. ஸோ இதுதான் பொட்டன்ஷியல் செகண்ட் சாப்டரில் இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி இது இல்லாமல் இதே செகண்ட் சாப்டரில் இன்னொரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் energy stored in a capacitor or capacitance. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலா மெயினாக பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? U is equal to half of CV square half of C V square half of QV half of Q square C. இது எல்லாமே எதனுடைய ஃபார்முலா? பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். முன்னாடி யூஸ் பண்ணதும் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். இது சார்ஜஸை வச்சுக்கிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்கும் போது ப்ரெசன்ட் ஆப்சன்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை வச்சு இது சால்வ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவை. சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதில் கேட்பாங்க கெப்பாசிட்டன்ஸில் கேட்கும்போது. ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா U is equal to half of CV square, otherwise அதாவது கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் இது வந்துட்டு Q and V, இது Q and C. இதுவும் அதுக்கான ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி சம்டைம்ஸ் we have to use or work done also அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டன்ஸில் ஒர்க் டன் கால்குலேட் பண்ண சொன்னாங்கனாலும் you have to use this formula. இதில் கேட்டுக்கிறது கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? இதில் இன்னொரு ஃபார்முலா நமக்கு இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி.
in terms of energy density. Potential energy in terms of energy density. அதில் வரும்போது U is equal to half of epsilon naught E square. இதுவும் அதுக்கான ஃபார்முலா. U is equal to half of epsilon naught E square. சொல்றது புரியுதா? பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த எல்லா ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ என்னன்னா எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி டேர்ம் கொடுக்கும்போது எந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு அந்த கொஸ்டினில் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ முன்னாடி சொன்னதில் 2 சார்ஜ் கொடுத்துட்டு இல்லை 4 சார்ஜ் கொடுத்துட்டு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது we have to use the previous one formula. U is equal to K Q1 Q2 by R. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருந்தால் U is equal to என்ன வரணும்? QV அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன். இது கெப்பாசிட்டன்ஸு பொட்டன்ஷியல் இல்லை சார்ஜ் பொட்டன்ஷியல் இதெல்லாமே கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் வரும். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இதில் மெயின் வேர்டு என்னது? பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் நம்ம ஜெனரலாக யூஸ் பண்ணுவோம். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் அதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி டென்சிட்டினா என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி கேட்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டானா U is equal to half of epsilon naught E square. ஸோ எப்சிலான் நாட் வேல்யூ ஸ்டாண்டர்ட் 8.854 10 to the power minus 12 எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதுவுமே ரெண்டுமே ஒரே கேஸு தான் கால்குலேட் பண்ணும். பட் இதில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ண மாட்டோம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? ஒரே சாப்டரில் இத்தனை பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா நமக்கு இருக்குது. புரியுதா? கிளியரா? ரைட். டெரிவேஷனா? டெரிவேஷன் இன்னைக்கு படித்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இன்னைக்கா வேணும்? தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கைஸ். ஒரே நாளில் நீங்கள் டெரிவேஷனாக படிக்கிறது. ஆல்ரெடி நான் டெரிவேஷன் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு அதை கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடச்சிரும். அதாவது ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். எந்த டெரிவேஷன் உங்களுக்கு மறந்துருக்கோம்? ஏன்னா எல்லா சாப்டர் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனும் 3 லெக்சர்ஸில் போட்டிருக்கேன். சரியா? நம்ம சேனலில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா தெரியும். லைவ் செஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக எடுத்த கிளாஸஸ். ஸோ அதில் எந்த சாப்டர் உங்களுக்கு வேணுமோ அதனுடைய டெரிவேஷன் அதில் இருக்கும், வித் கான்செப்டும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் போய்ட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட். சொல்லுங்கள் என்னது? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்? பாராஃபெரோ. எஸ், அது மெயின். அதுதான் ஆக்சுவலாக அதில் மெயின் டாபிக். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அதில் ஒரு டெரிவேஷன் ஒன்று இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி டைபோல், மேக்னெட்டிக் டைபோல். U is equal to minus M vector dot B vector minus MB cos theta. அந்த ஃபார்முலா எல்லாம் படித்து வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் அதில் மெயின் டாபிக் அதில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி மேக்னெட்டிசேஷன். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டினா என்ன, அது ப்ராப்ளம் அதை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும் அந்த சாப்டரில். மற்றபடி அதில் பிரைமரி ஹெட்டிங் வந்துட்டு பாராடயாஃபெரோ அதுதான். சரியா? தட் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஸ்மால் சாப்டர். காட் இட்? ஸோ இது ஃபஸ்ட் மைண்டில் தெளிவாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே ஒன்று டைபோல் சொன்னேன் இல்லையா, இதில் நமக்கு 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். V is equal to P cos otherwise KP cos theta divided by R ஸ்கொயரில் பொட்டன்ஷியல் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் இப்போ இந்த கேஸில். அடுத்தது இப்போ பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் V is equal to KP cos theta by R ஸ்கொயர்னு பார்த்துட்டோம். கரெக்டா? பொட்டன்ஷியல் ஆன் த ஆக்சிஸில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துருப்போம் ஆன் த ஆக்சிஸ். ஆன் த ஆக்சிஸ்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி எடுக்கலாம். அதர்வைஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம்? 180 டிகிரி எடுக்கலாம். காஸ் 0 நமக்கு என்னன்னு தெரியும்? 1. காஸ் 180 நமக்கு என்ன கிடைக்கும்? -1. அப்போ நீங்கள் நம்ம ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ 2a டிஃபரன்ஸில் இருக்கும்போது நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். எஸ், சசப்டபிலிட்டி. வெரி குட், கரெக்ட். அந்த கொஸ்டின் தான். 2a டிஸ்டன்ஸ் நம்ம பிரித்து வச்சிருக்கும் போது நீங்கள் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ எந்த சைடில் வேணாலும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, அது ஆன் த ஆக்சிஸ். அப்போ ஒரு கேஸில் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி தீட்டா கிடைக்கும். இன்னொரு கேஸில் 0 டிகிரி கிடைக்கும். ஸோ காஸ் 0க்கு 1 கிடைக்கும், காஸ் 180க்கு -1 கிடைக்கும். அப்போ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் ஆன் த ஆக்சிஸ் கேட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் காஸ் தீட்டா +1 ஆர் -1 டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. பட் ரெண்டுமே என்னது? ஆன் த ஆக்சிஸ் தான். ப்ளஸ் ஆர் மைனஸ் KP by R ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது எப்போ? ஆன் த ஆக்சிஸுக்கு. ஆன் த ஆக்சிஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருந்தோம் சாப்டர் 1ல். அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் பிளேனுக்கு பார்த்துருந்தோம். அதே கேஸில் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஜென்ரல் ஃபார்முலா வச்சு சொல்ல முடியும். டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் இது. V is equal to KP cos theta by R ஸ்கொயர். ஸோ அப்போ இதில் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த கேஸு செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஈக்குவட்டோரியல் பிளேனில் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும்னா, ஈக்குவட்டோரியல் பிளேனாக இருந்ததுன்னா தீட்டா என்னன்னு அர்த்தம்? 90 டிகிரின்னு அர்த்தம். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. வாட் இஸ் காஸ் 90? காஸ் 90 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 0. அப்போது
பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவல் பிளேன் ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட் வித் கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க். அது 1 மார்க்கில் வரலாம், இல்லை 2 மார்க்கில் வரலாம். லைக் இல்லைனா ஏதாவது ஒரு இந்த டெரிவேஷனோட கண்டினியூட்டி இதை சப்டிவிஷனாக கொடுத்து கேட்கும்போது எப்போ வந்துட்டு உங்களுக்கு பொட்டன்ஷியல் வந்துட்டு ஆன் த ஆக்சிஸில் எப்படி இருக்கும், இல்லை ஈக்குவல் பிளேன் எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் KP/r² கிடைக்கும். ஈக்குவட்டோரியல் பிளேனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். ஆனால் எது கிடைக்காது, பொட்டன்ஷியல் என்ன கிடைக்காது, டைபோல் கேஸில் கிடைக்காது. பிகாஸ் ஜீரோவோட ரீசன் θ = 90 டிகிரி. சரியா? சரி, நியூமரிக்கல்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப மீன்ஸ் பயம் இருக்க தான் செய்யும். நியூமரிக்கல்ஸை வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் மினிட்ல இப்போ அதான் பண்ணணும். ஒரு கொஷினை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எப்படி கரெக்டான ஃபார்முலாவோ அதுக்கு சூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கனாலே சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஈவன் கால்குலேஷனில் மிஸ்டேக் ஆனால் கூட 0 மார்க் வராது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த கரெக்டான ஃபார்முலாவை எழுதுறது. சொல்கிறது புரியுதா? கிளியர்? புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள். இங்கே ஒரு கொஸ்டின் பாருங்கள். A point charge plus Q is placed at a point O shown in the figure. Is the potential difference VA minus VB என்னன்னு கேட்டிருக்காங்க? பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, இதான் அந்த சார்ஜ். ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் சார்ஜ் இருந்தால் சார்ஜை சுற்றி என்ன இருக்கும், ஃபீல்டு இருக்குமா? கரெக்ட், எவ்ரிவேர். ஒரு சார்ஜ் தான் சுற்றி என்ன இருக்கும், பாயிண்ட் சார்ஜ் இருக்குமா, சுற்றி ஃபீல்டு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் இங்கே சூஸ் பண்ணிக்கிறாங்க, அது ஏ, இன்னொரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறாங்க ஏ, பி, ரெண்டுமே ஒரே லைனில் சூஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். பொட்டன்ஷியலுடைய பாயிண்ட் சார்ஜ் கேஸில் எனி பர்டிகுலர் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல VA = Q/4πε0 ஆர்னு கிடைக்கும். RAனா என்ன அர்த்தம், இங்கிருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு RA. அதே சார்ஜ் இங்கே வச்சுக்கிற இடத்துல அதே பாயிண்ட் ஆக்சிஸில் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு லைக் RB அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சொல்றது புரியுதா? அப்போ டினாமினேட்டர் வந்துட்டு என்னவா இருக்கும், அதிகமாச்சுன்னா பொட்டன்ஷியல் குறையும். பிகாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், V இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ கம்மியாக இருந்தால் அதுக்கு பொட்டன்ஷியல் அதிகம், டினாமினேட்டர் வேல்யூ அதிகமாக இருந்தால் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும், கம்மியாகும். மீன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால அதாவது R வேல்யூ அதிகமாச்சுன்னா. அப்போ இது ரெண்டுத்தில் எதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட டிஸ்டன்ஸ் அதிகம், ஏயோட டிஸ்டன்ஸ் கம்மி. டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அதனால தான் இதில் RA டிஸ்டன்ஸ் வைஸ் லெஸ் தென் ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன வரும், 1/RA greater than 1/RB. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம். தெரியுதா? டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா VA minus VB Q/4πε காமனாக எடுத்துட்டு 1/RA minus 1/RB அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த 1/RA வேல்யூ என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கிறதுனால. இந்த RBயில் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ராக்ஷனல் பண்ணும்போது கம்மியாகிடும். அப்போ டிஃபரன்ஸ் எடுத்துட்டா இதோட ஃபைனல் ஆன்சர் எதில் கிடைக்கும், பாசிட்டிவ். இங்கே வேல்யூ கொடுக்கல, அதோட சைன் பாசிட்டிவா நெகட்டிவா, அவ்வளோதான் கேஸு. சொல்கிறது புரியுதா? அப்போ ஃபைனலாக பாசிட்டிவில் கிடைக்கும். அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும், VA minus VB த டிஃபரன்ஸ். இந்த கேஸில் இடத்துல டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா VA minus VB இஸ் பாசிட்டிவ். ஃபைனலே பாசிட்டிவ் சொன்னேன், இது பாசிட்டிவ். இங்கே சார்ஜ் என்னது, பாசிட்டிவ். ஃபைனலாக ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸு. ஸோ தட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் VA minus VB என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் கிடைக்கும். ஒருவேளை VB minus VAன்னு கேட்டிருந்தாங்கன்னா நெகட்டிவில் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன இருக்கும், மைனஸ் ஆகிருக்கும். புரியுதா? இந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங் கொஷின் யூ கேன் எக்ஸ்பெக்ட். அதாவது ஒரு ஐடியா இந்த மாதிரி இருக்குன்னு, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி யோசிக்கணும், எப்படி இன்டர்லிங்க் பண்ணணும், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரா த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கரஸ்பாண்டிங் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் டயக்ராம் வந்துட்டு ஒன்று நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் வரைஞ்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்துட்டு ரெண்டு டைப்பில் வரையலாம். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், கான்சென்ட்ரிக் ஸ்பியர். பாயிண்ட் சார்ஜ் எடுக்கும்போது அந்த கான்சென்ட்ரிக் ஸ்பியர் எல்லாமே என்னவா இருக்கும், இது எல்லாத்துலேயும் பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். தட் இஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். திஸ் இஸ் வாட், ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இது வந்துட்டு பாயிண்ட் சார்ஜ்னால. ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இது பொட்டன்ஷியல், இது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கால்குலேட் பண்ணும்போது எப்படி வரையணும், we have to draw the parallel lines. இந்த மாதிரி parallel lines வரையும் போது இந்த parallel lines எல்லாமே என்ன மீனிங், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு பிளேன் என்னவா இருக்கும், ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். லைக் திஸ், ஈச் பிளேன் ஆக்ட் ஆஸ் ஏ
equipotential surface. So this is also correct, this is also correct. There are two different way we have to draw equipotential surface diagram. So இந்த மாதிரி கேட்டா spherical point chargeனால எப்படி இருக்குன்னு கேட்டானா you have to draw like this concentric sphere வரைஞ்சி அது எல்லாமே என்னவா இருக்கும் each அந்த ஸ்பியர் உடைய சர்ஃபேஸும் equipotential surface ஆக்ட் ஆகும். அதர் ஃபார்ம் என்ன அப்படின்னா லைக் பிளேனாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல எவ்ரி வெர்டிக்கல் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா தட் வெர்டிக்கல் லைன் ஆர் வெர்டிக்கல் பிளேன் உங்களுக்கு வரையும் போது தட் இஸ் வாட் equipotential surface. அந்த டயக்ராமை தான் வரைய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா ட்ரா த equipotential surfaceன்னு சொல்லி கேட்டுட்டாங்க கரஸ்பாண்டிங் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி equipotential surface வரைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் யூ ஹேவ் டு ட்ரா த டயக்ராம் லைக் திஸ். ஏன்னா நமக்கு என்னன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து ஜஸ்ட் ட்ரா த டயக்ராம் மட்டுமே கேட்டுறாங்க. லைக் டெலகிராம் இந்த டெலஸ்கோப் இருக்கு பாருங்க. டெலஸ்கோப்போடைய ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் ரெண்டு கேஸ் இருக்கு இல்லையா, ரிஃப்ராக்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங். அதாவது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்னு இருக்கும், ரிஃப்ளெக்டிவ் டெலஸ்கோப், கேசாகிரான் டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்போட டயக்ராம் மட்டும் வரைஞ்சாலே 2 மார்க் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ட்ரா த டயக்ராம் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இவ்வளோதான். ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி சிம்பிள் டயக்ராம் மட்டும் கொஸ்டினாக கேட்டுருவாங்க. அதனால் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்னலாம் டயக்ராம் இருந்ததோ அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதெல்லாம் நமக்கு அங்கங்கே ஈஸி. அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய வேலை கிடையாது, திங்க் பண்ணுறதுக்கோ ஃபார்முலா யூஸ் பண்ணுறது வேலை கிடையாது. அந்த கேஸுக்கான டயக்ராம் கரெக்டாக திங்க் பண்ணி நம்ம ஆல்ரெடி படித்து வச்சிருந்தோம், இல்லை மறந்துட்டாலும் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அதில் ட்ரா பண்ணிங்கனாலே போதும். புரியுதா? ரைட். இது ஒரு கொஸ்டின். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இதையும் இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் முன்னாடி கேட்டது தான். டெபிட் equipotential surface திரும்ப அதே தான். சிஸ்டம் ஆஃப் 2 ஐடென்டிக்கல் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா? அப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட வச்சுட்டிங்கன்னா அப்போ அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது equipotential surface டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்சென்ட்ரிக் சர்க்கிள் போட்டுட்டு லைக் இந்த லைனை கவுடாக தான் வரையணும். இதே மாதிரி டோன்ட் ட்ரா. சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். லைக் திஸ். இந்த இடம் எப்படி இருக்கணும்? பெண்டாக இருக்கணும். டோன்ட் ட்ரா ஸ்ட்ரைட் லைன். புரியுதா? இந்த இடம் கவுடாக இருக்கும். லைக் இந்த மாதிரி டயக்ராம் வந்து ப்ராப்பராக வரையணும். டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் வரையணும். ரேண்டமாக நீங்களாம் வரையக்கூடாது. ஓகே? ஸோ அப்போ தான் அது ப்ராப்பர் அந்த ரெப்ரசன்டேஷன் அது இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ equipotential surface டியூ டு 2 பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ முன்னாடி பார்த்தது ஒரு ஸ்பெரிக்கல் சம் பாசிட்டிவ் சார்ஜ் ஏதோ ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, டியூ டு சம் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இது எதோ அதே மாதிரி சார்ஜில் வருது ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு வரைய சொல்லும் போது. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் பாருங்கள். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி equipotential surface ஃபார் a system consisting of q minus q separated by இது வந்துட்டு 1 + q இன்னொன்று -q. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். 2 பாசிட்டிவ் சார்ஜ்னால ஃபார்ம் ஆன equipotential surface. இது வந்துட்டு 1 + q 1 - q இருந்ததுன்னா ப்ளஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ். ரெண்டுத்தையும் இந்த மாதிரி r டிஸ்டன்ஸில் இது பண்ணிட்டாங்க. அப்போ லொக்கேட் த பாயிண்ட்ஸ் வேர் த equipotential டியூ டு டைபோல் இஸ் 0. எந்த இடத்துல equipotential வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் a மிட் பாயிண்ட். தெரியும் இல்லையா நமக்கு? ஸோ த equipotential surface electric potential is 0 at all points in the plane passing through the dipole, the equator B. இந்த லைன், இந்த லைனில் உங்களுக்கு என்னவா இருக்கும்? பொட்டன்ஷியல் வந்துட்டு சாரி எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்துட்டு 0வாக இருக்கும். புரியுதா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நாட் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் 0. ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியுதா? 17, 8, 28, 13. ஸோ நிறைய தடவை இதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா ஆக்சுவலாக இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சம் டைபோல் ப்ளஸ் q -q. ஸோ டேரெக்டாக அவங்க வந்துட்டு டைபோல்னு சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் q -q அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? பட் இட் இஸ் ஆக்சுவல் மீனிங் என்னது? ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் சைடில் இருக்குது. இட் இஸ் டைபோல். ஆக்சுவலாக டைபோலோட equipotential surface மாதிரி தான் இது. இதை வரைஞ்சிட்டு எப்போ இங்கே 0 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் இந்த பிளேன் இருக்குது பாருங்கள், AB இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ இட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண டைபோல் ஈக்குவேட்டார் அந்த ஏபின்றது. ஓகே ரைட். கன்சிடர் 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜஸ் லொக்கேட்டட் அட் பாயிண்ட் 0,0 அண்டு சி. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சில நேரத்தில் வந்து நீங்கள் கிராஃப் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா அவங்க எப்படி கொடுத்துருவாங்க? ஆக்சிஸ் கொடுத்துருவாங்க 1,1 2,2 இல்லை A,A அந்த மாதிரி பொசிஷன் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல அந்த சார்ஜ் லொக்கேட் ஆகிருக்கு, அது இடத்துக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய
எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கும், இல்லை பொட்டன்ஷியல் எப்படி இருந்திருக்கும், எனிதிங் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 0,0 A,0. ஸோ 0,0னா ஆரிஜின், A,0னா எக்ஸ் ஆக்சிஸில் ஏ, ஒய் ஆக்சிஸில் என்னன்னு அர்த்தம் 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ சிம்பிளாக நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும், இந்த பாயிண்ட் தான் 0,0 பாயிண்ட்டு. A,0னா ஏதோ ஒரு இடத்துல பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இதான் ஏன்னு எடுத்துக்கிட்டா இது எக்ஸ் வேல்யூ ஏ, ஒய் வேல்யூ 0. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு அர்த்தம் ஏ அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜ் சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் Q, இதுவும் Q, ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. அது ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொல்லலை, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கலாம். பட் ரெண்டு வேறு இது வேல்யூ கிடையாது, சேம் வேல்யூ. ஏன் எதனால கொஸ்டினில் ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஐடென்டிக்கல்னா ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் சார்ஜ்னு அர்த்தம். தட் இஸ் எ மீனிங் ஆஃப் ஐடென்டிக்கல். ஸோ இஸ் தேர் இஸ் எ பாயிண்ட் லைன் ஜாயினிங் தம் அட் விச் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. இந்த லைன் ஜாயினிங்கில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக என்ன ஆகும், இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு ஆர் ரெண்டுமே மைனஸாக இருக்கலாம். ரெண்டுமே ப்ளஸ்ஸாவோ ரெண்டுமே மைனஸாவோ இருந்தால் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்கும்போது ரெண்டு சார்ஜுமே ஐடென்டிக்கலாக இருந்து சேம் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் மிட் பாயிண்டில் என்ன ஆகும் 0 ஆகிடும். சேமாக இருக்கும்போது எக்ஸாக்டாக மிட் பாயிண்டில் 0 ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் எஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0 அட் மிட் பாயிண்ட். புரியுதா? ஐடென்டிக்கலாக இல்லை அப்படின்னா வேற ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிட்வீனில் 0 ஆகிருக்கும், மிட் பாயிண்டாக இருக்காது. ரெண்டு சார்ஜுமே என்னவா இருக்கணும், சேம் சைனாக இருக்கணும். ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லைனா ரெண்டுமே நெகட்டிவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீனில் ஒரு பாயிண்ட்ல 0 ஆகும். எக்ஸாக்டாக ரெண்டுமே ஈக்குவலாக இருந்து ஐடென்டிக்கலாக இருக்கும் ஒரே சார்ஜ் இருக்குது அப்படின்னா மிட் பாயிண்ட்ல 0 ஆகிடும். ஸோ ரிமெம்பர் தட் பாயிண்ட். இது நமக்கு 1 மார்க்கோ இல்லை கேஸ் ஸ்டடிக்கோ எங்கே தேவைப்பட்ட இந்த டாப்பிக்லேருந்து வந்துச்சுன்னா நமக்கு யூஸ் பண்ண தெரியணும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் அங்கே 0 ஆகிடும். செகண்ட் என்ன கேட்குறாங்க பாருங்க, இஸ் தேர் இஸ் எ பாயிண்ட் லைன் ஜாயினிங் தம் அட் விச் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இங்கு 0 ஆகாது. ஏன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஏன் 0 ஆகாதுன்னா பொட்டன்ஷியல் வந்துட்டு ஸ்கேலார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு வெக்டார் குவான்டிட்டி. அது மைண்டில் வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் வந்துட்டு ஸ்கேலார், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு என்னது வெக்டார். அப்போ இதில் ரிப்பல்ஷன் நேச்சர் வரதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். +Q இல்லை -Q எடுக்கும்போது அதனால பிட்வீனில் ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும். பிகாஸ் இட்ஸ் வெக்டார் குவான்டிட்டி. பொட்டன்ஷியல் 0 ஆகாது, ஏன்னா ரெண்டுமே சேம் சார்ஜாக இருக்குது. பொட்டன்ஷியல் 0 ஆகணும்னா பாசிபிலிட்டி 0 இருக்கணும்னா ஒரு சார்ஜ் பாசிட்டிவாக இருக்கணும், இன்னொரு சார்ஜ் என்னவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கணும். ஏன்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ KQ/R போடும்போது +Q இருந்தால் +Qன்னு போடணும், -Q இருந்தால் -Q தான் போடுவோம். ஏன்னா அங்கே டைரக்ஷன் கிடையாது அப்படின்றதுனால. இதில் பொட்டன்ஷியல். அதனால் ரெண்டு சார்ஜ் இது சேம், ரெண்டு சார்ஜ் சேமாக இருக்கும்போது பொட்டன்ஷியலை நம்ம என்ன பண்ண முடியாது 0 அச்சீவ் பண்ண முடியாது, 0 கிடைக்காது. ரெண்டு சார்ஜ் நெகட்டிவாக இருந்ததுன்னா 0 ஏதோ ஒரு பாயிண்டில் கிடைக்கும், அது பாசிபிள். இதெல்லாம் பொட்டன்ஷியலில். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு வெக்டார் குவான்டிட்டின்றதுனால ரெண்டு சார்ஜ் சேமாக இருந்தால் கண்டிப்பாக பிட்வீனில் 0 ஆகும். புரியுதா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேஸ். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நோ பொட்டன்ஷியல் cannot be 0 on the line chaining charges, electric potential being a reason. அதுக்கு ரீசன் பாருங்க, electric potential is a scalar quantity. இங்கே வந்து இது வெக்டார் குவான்டிட்டி. மிட் பாயிண்ட்ல என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்கும்போது ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன் கிடைக்கும். அதனால 0 ஆகிடும், டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கனால. இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டினால தேர் இஸ் நோ டைரக்ஷன். ஸோ நெட் பொட்டன்ஷியல் என்ன ஆகாது, 2 ஐடென்டிக்கல் சார்ஜஸ்க்கு நெட் பொட்டன்ஷியல் எப்பவும் என்ன கிடைக்காது 0 கிடைக்காது. ஐடென்டிக்கல் சார்ஜ் என்ன அர்த்தம், ரெண்டுமே ப்ளஸ்ஸோ இல்லை ரெண்டுமே மைனஸாக இருந்தால் உங்களுக்கு எப்பயுமே என்ன கிடைக்காது 0 கிடைக்காது. சொல்றது புரிஞ்சுதா? ரைட். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இதில் 600 picofarad கெப்பாசிட்டர் இஸ் சார்ஜ்டு பை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட்லாம் எழுதும்போது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கன்வர்ஷனில் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். பிக்கோனா என்ன அர்த்தம், 10⁻⁻12. புரியுதா? பிக்கோட மீனிங் என்ன, 10⁻⁻12 farad. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க இனிஷியலாக 200 வோல்ட். தென் இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க ஃப்ரம் த சப்ளை, இஸ் கனெக்டட் டு அனதர் சார்ஜ்டு 600 picofarad, another uncharged 600 picofarad capacitor. How much electrostatic energy is lost ன்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி லாஸ்ட்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ எனர்ஜி லாஸ்ட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இனிஷியலாக என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தது, இப்போ பேட்டரி இருக்கும்போது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம், வேற ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறோம், அன்சார்ஜ் கெப்பாசிட்டர். அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு. இவ்வளோதான் கொஷின். சிம்பிளாக அந்த ஐடியா இவ்வளோ தான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா இனிஷியலாக எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி
கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்னென்னு கொடுத்துருந்தோம் நம்ம ஞாபகம் இருக்கா? யூஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் கெப்பாசிட்டர் சி ஹியர் half of CV square half of QV half of Q square by C. ஸோ அப்போ இதில் எந்த கேஸுக்கு எந்த ஃபார்முலாக்கான டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராப்ளமில் வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கேஸில் நம்ம என்ன எடுக்கிறோம், யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன, half of CV ஸ்கொயருக்கு பதிலாக C1 V1 போகிறதுக்கு ரீசன் என்ன, பிகாஸ் ஆஃப் டூ கண்டிஷன், இனிஷியல் அண்டு ஃபைனல். அதாவது இனிஷியலாக அந்த கெப்பாசிட்டன்ஸில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, பேட்டரி கூட இருக்கும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்று கனெக்ட் பண்ணும்போது ஏன்னா அது சேஞ்ச் ஆகுது. சரியா? ரைட், சொல்லுங்கள். டவுட்டா? என்ன டவுட் மெசேஜ் பண்ணுங்கள். கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் இதில் நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இது 600 - 12, இது 200 ஹோல் ஸ்கொயர். ஆஃப்டர் சிம்பிளிஃபை யூல் கெட் த ஆன்சர். அதுக்கப்புறம் இன்னொரு கெப்பாசிட்டன்ஸ் இங்கே சொல்லிட்டாங்க, கனெக்டட் அக்ராஸ் த லைக் திஸ். ஆக்சுவலாக இந்த டயக்ராமோட மீனிங் இனிஷியலாக எப்படி இருந்திருக்குன்னா 600 சார்ஜ் சப்ளைவில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்து அந்த கெப்பாசிட்டன்ஸ் இனிஷியலாக இப்படி இருந்திருக்கு. ஓகேவா? இதுதான் அதனுடைய இனிஷியலாக வச்சுப்போம். இது கெப்பாசிட்டன்ஸ் C1, இது 200 வோல்ட் இருந்திருக்கு, இது 600 picofarad. அதுக்கப்புறம் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் சப்ளை அண்ட் இஸ் கனெக்டட் பை அனதர் அன்சார்ஜர் கெப்பாசிட்டர். செகண்ட் கேஸ் என்னது அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கெப்பாசிட்டர் இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க. இது C1, இது C2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். C1 வந்து நம்ம 600 picofarad, C2 என்ன சொல்லியிருந்தாங்க, அதுவும் 600 picofarad. ஆனால் இனிஷியல் இது வந்து இப்போ சார்ஜாக இருந்திருக்குது, இது அன்சார்ஜு. சார்ஜாக இருக்கும்போது 12 × 10⁻6 ஜூல் இப்போ நான் ப்ராப்ளமில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அன்சார்ஜாக இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்றதை இப்போ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இந்த டூ கெப்பாசிட்டன்ஸ் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டூ கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. தெரியுதா? இந்த டூ கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலல். அப்போ டூ கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணால் போதும், டேரெக்டாக ஆட் பண்ணால் போதும். கரெக்டாக தானே? மல்டிபிள் கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் இன் பேரலாக இருந்தால் the equivalent capacitance equal to what, sum of the capacitors C1 plus C2 plus C3. அது அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். கரெக்டா? ஸோ அதை அப்போ டோட்டல் வோல்டேஜ் V எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டோட்டல் வோல்டேஜ் V is equal to டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், அதர்வைஸ் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கரெக்டாக சொல்லணும், ஈக்குவலண்ட். அப்போ இங்கே டோட்டல் சார்ஜ்ன்றது என்னது, Q1 Q2. C1ல ஸ்டோர் ஆன சார்ஜ் வந்து Q1, C1 C2 கெப்பாசிட்டர் ஸ்டோர் ஆன சார்ஜ் Q2. ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் பேரலாக இருந்தால் எதுக்கு ஈக்குவல், C1 + C2. அதனால C1 + C2. சீரிஸாக இருந்திருந்தால் 1/C1 1/C2 ஈக்குவல் டு 1/C போட்டு சால்வ் பண்ணி யூஸ் பண்ணிடணும். இல்லைனா டூ கெப்பாசிட்டர்னால C1 C1 + C2 யூஸ் பண்ணிருக்கணும் சீரிஸாக இருந்திருந்தா. அவ்வளோதான். இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பொட்டன்ஷியல் இது கால்குலேட் பண்ணும்போது Q is equal to CV. Q is equal to சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் V உடைய ஃபார்முலா. Q1 = C1V. அந்த இது வந்து அன்சார்ஜ்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ அது என்னது இனிஷியல் அன்சார்ஜ்ன்றதுனால அங்கே சார்ஜ் வந்து 0 செகண்ட் கெப்பாசிட்டன்ஸில். ஸோ அப்போ ஆஃப்டர் சிம்பிளிஃபை யூல் கெட் நியூ எக்ஸ்பிரஷன். இதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், த நியூ வோல்டேஜ். இதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் கிடைச்சிடும். பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் சேம், அதனால இங்கே 100 வோல்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனல் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும் ஆஃப்டர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ half of CV ஸ்கொயரில் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு V ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை நம்ம C1 + C2னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 600 + 600 1200 picofarad. ஆஃப்டர் சிம்பிளிஃபை இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன கிடைச்சிடும், பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் எவ்வளோன்னு கிடைச்சிடும். புரியுதா? ஹவு parallel plates be placed, because in some questions it changes sometimes. parallel plates எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து நார்மலாக நம்ம இங்கே யூஸ் பண்ண கேஸில் வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இங்கே நம்ம சிலபஸில் என்ன ஹெட்டிங் இருக்கோ அது ரிலேட்டடாக தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது என்னது, parallel plate கெப்பாசிட்டர். ஸோ நீங்கள் அந்த சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். பர்டிகுலராக ஏதாவது டிஃபரன்ஸ் பண்ணி கேட்டாங்கன்னா மட்டும் தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா கெப்பாசிட்டர் ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதர் நேம்ஸும் இருக்குது. நம்ம சிலபஸில் நம்மளோட பிரைமரி ஹெட்டிங் என்னது, parallel plate கெப்பாசிட்டர் தான். ஸோ we have to use, அதனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்.
புரிஞ்சுதா? இந்த கொஸ்டினில் நான் என்ன பண்ணிருக்கேன்னு கிளாரிட்டி இருக்கா? ஸோ இதில் இங்கே நீங்கள் தப்பு பண்ணால் கூட அப் டு இந்த கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 3 மார்க் கொஸ்டின். ஸோ அப் டு இது வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் கெட் 1 மார்க். இந்த ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் 1 மார்க். அதுக்கப்புறம் இந்த வி கால்குலேட் பண்ணால் 1 மார்க்கு. அப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 1 மார்க். 3 மார்க் இப்படி தான் டிவைட் பண்ணுவாங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ அதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபார்முலாஸ் இன்டர்லிங்க் பண்ணி கரெக்டாக பண்ணனாலே வில் கெட் மேக்ஸிமம் அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மார்க்கை நம்ம ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதுவுமே நமக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்டான கொஸ்டின். ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, யூ ஆர் கிவன் அன் ஏர் ஃபில்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் C1 சொல்லிட்டாங்க. இனிஷியலாக அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ் வந்து C1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய மீடியம் வந்து ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? அப்போ என்னுடைய ஃபார்முலா வந்துட்டு ε0A/d. இது இனிஷியல். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செஷனோட PDF இருக்கும். இதில் நான் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸுக்கு இருக்கும். ப்ராக்டிஸ்னு நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுற டைம் எல்லாம் கூட அட்லீஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. கொஸ்டின்லேருந்து அந்த ஃபார்முலா சாரி எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஆன்சரை டெரைவ் பண்ணி கொண்டு வரணுன்றதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் செகண்ட். ரைட். ஸோ லிசன், இந்த மாதிரி கேஸ் கேட்கும்போது எப்படி சால்வ் பண்ணுற ஒரு டவுட் வரும். இப்போ இந்த ஸ்பேஸ் பிட்வீன் இட்ஸ் பிளேஸ் நவ் ஃபில்டு வித் ஸ்லாப் ஆஃப் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், 2 டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. K1 K2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ K1 K2 அப்படின்னா இது ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதில் ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. அதை உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு பிஃபோர் இன்சர்ட்டிங் டயலெக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது C1 equal to ε0A/d. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்துட்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து d அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். மீடியம் வந்து ஏர். இது ஆஃப்டர் டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறீங்க. இது எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்கிறத கரெக்டாக வரைய தெரியணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறது நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ண முடியும். புரியுதா? அது மாதிரி வெர்டிகலாகவும் 2 பார்ட் டிவைட் பண்ணி இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்றத ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். The space between plates now filled with slab of dielectric constant K1 K2 டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், ஷோன் இன் த ஃபிகர். ஓகேவா? அது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது இந்த 2 கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா 2 சீரிஸ் கெப்பாசிட்டராக மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லைக் இப்போ நான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. இங்கே சம் ஏதோ ஒரு மிட்டாகவும் இருக்கலாம், இல்லை சம் திக்னஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா 2 டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி இருக்கும். இது 2 சீரீஸில் கனெக்ட் ஆகுதுன்னு இப்போ நம்ம இப்போ 2 கெப்பாசிட்டராக மாறிடும். 2 கெப்பாசிட்டராக மாறிடும். கம்ப்ளீட்டாக டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணாமல் பார்ட்லி ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் இன்னொரு பார்ட் அதர் டயலெக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டோட்டலாக இது என்னது d டிஸ்டன்ஸ் இருந்தது. இப்போ வந்துட்டு இது சம் திக்னஸ். ஆக்சுவலாக டயலெக்ட்ரிக் ஸ்லாப்ன்றதுனால இது ஒரு திக்னஸ், இது ஒரு திக்னஸ், சம் d கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு கெப்பாசிட்டன்ஸில் நீங்கள் டயலெக்ட்ரிக் கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன பண்ணுறது, பார்ட்லி 2 போர்ஷன் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அது அந்த பிளேட்டோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், டிவைட் ஆகும். அது பார்ட்லி இது பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் டிவைட் ஆகும். ஆனால் எது சேஞ்ச் ஆகாதுன்னா ஏரியா சேஞ்ச் ஆகாது. ஸ்டில் இந்த ஏரியா என்னவாக தான் இருக்கும், இன்சர்ட் பண்ணும்போது சேம் அந்த ஏரியா தான் இங்கே மெயின்டைன் ஆகும். சொல்கிறது புரியுதா? இது என்ன ஏரியா இருக்கோ அதே ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இதில் இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இங்கே இந்த திக்னஸ் மட்டும் தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். இங்கே d இருக்கும், இப்போ இது d/3. அப்போ இந்த மாதிரி சம் அதர் டிஸ்டன்ஸ் இது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா the 2 capacitors are connected in series அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், சீரியஸ். இதுவே எப்போ பேரலல்னு கண்டுபிடிக்கிறது இதில் அப்படின்னா 2 டயலெக்ட்ரிக்கை இப்படி இன்சர்ட் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா லிசன், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுறீங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா லைக் திஸ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது எது சேஞ்ச் ஆகாதுன்னு பாருங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டயலெக்ட்ரிக் முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் இருக்கும். அது எப்போ என்ன ஆகாது, உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது.
சொல்கிறது புரியுதா? இது அப்படியே டி. ஆனால் இந்த ஏரியா வந்து A1 A2 சொல்கிறது புரியுதா? இந்த போர்ஷன் மாறாது. அப்போ இங்கே டைஎலக்ட்ரிக் K1 K2 அப்படின்னா இங்கே கெப்பாசிட்டன்ஸ் இது என்னவா இருக்கும்? நியூ கெப்பாசிட்டன்ஸ் C1 C2. இங்கே வந்துட்டு அந்த 2 கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம்? பேரலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? நான் இது எதுக்கு கொடுக்குறேன்னா இதே கேஸை வந்துட்டு பேரலில் கொடுத்துட்டாங்கன்னா சால்வ் பண்ணவும் தெரியணும். அதனால் எப்படி பேரலல் சீரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ரீசன். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு இதை கொடுத்துருக்க அப்புறம் இது டி. இதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? D/2. சொல்கிறது புரியுதா? செகண்ட் ஒன் என்ன வந்திருக்கு? அதுவும் D/2 அப்படின்னு அர்த்தம். மீதி மிட் பாயிண்ட் இல்லையா? அப்போ இது வந்து D/2, இது D/2. அப்போது ஃபைனலாக நமக்கு கொடுத்துருக்க டயக்ராமில் இங்கே என்னது? the capacitors are connected in series after dielectric inserted. dielectric insert பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த capacitance. ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். dielectric மீடியம் இன்சர்ட் பண்ணால் capacitance உடைய ரிலேஷன் என்ன இருக்கும் அப்படி ஞாபகம் இருக்கா? இதில் வந்துட்டு C1 = 𝜖0A/d. கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணால் C = dielectric constant K 𝜖0A/d. இதான் என்னது? எது? dielectric கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ண நியூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. dielectric இன்சர்ட் பண்ணியிருந்தா கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? அந்த ஆஃப்டர் dielectric இன்சர்ட்டுக்கு அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா K 𝜖0A/d அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது இந்த இடத்துல C1 எப்படி எழுதுவீங்க? ஆஃப்டர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் C1 = டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1 இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1 𝜖0A. டிஸ்டன்ஸிங் என்னது? D கிடையாது, D/2. இது C1க்கு. அதே மாதிரி C2க்கு எழுதுங்க. C2க்கு இதில் எழுதுனீங்கன்னா K2 𝜖0A/d/2. அப்போ இன்னும் அந்த 2 மேலே போச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் K 𝜖0A/dன்னு கிடைக்கும். ஸோ லைக் தட் C1 C2. இப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். அதில் கொஷின்ஸ் வரதுக்கு எப்பயுமே சான்சஸ் அதிகம். அது என்ட்ரன்ஸ் நீட்டு ஜெய் சரி இங்கேயும் அப்படி தான். சரியா? இப்போ இந்த 2 கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குது? எப்படி கனெக்ட் ஆகிருக்குது? சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. 2 கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இப்போ இந்த கேஸில் C1 = நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? K1. இந்த C1 எழுதுங்க. இந்த 2 மேலே போயிடும். அப்போ 2K1 𝜖0A/dன்னு கிடைக்கும். 2K1 𝜖0A/d. C2 வந்துட்டு 2K2 𝜖0A/d. 2 கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸில் இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? C1 C2/C1 + C2. டேரெக்டாக இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா C1 C2/C1 + C2. அப்போ இதை இன்னும் ஈஸியாக எழுத முடியும். இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. 𝜖0A/dக்கு பதிலாக என்ன எழுதலாம் பாருங்க. இந்த 𝜖0A/dக்கு பதிலாக we can use C1. இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கிடைச்சிரும். அதர்வைஸ் என்ன கேட்டிருக்காங்க ஃபைனலாக? ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் C2 இஃப் த ஏரியா ஆஃப் த பிளேட் இஸ் A அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் இஸ் இதான் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் முடிஞ்சது. இப்போ இதுக்கு பதிலாக 𝜖0 2K1 𝜖0A/d ப்ளஸ் இதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். 2K2 𝜖0A/d. சரி, மல்டிப்ளிகேஷன் இல்லையங்க. 2K2 இதுங்க வந்து ஆட் பண்ணணும். 2K1 𝜖0A/d ப்ளஸ் 2K2 𝜖0A/d. அப்போ இதில் இந்த நியூமரேட்டர் அப்படியே திரும்ப எழுதிக்கோங்க. இது அப்படியே டிட்டோவாக இருக்கட்டும். இதில் எந்த டேர்மை காமனாக எடுக்கலாம் பாருங்க. டினாமினேட்டரில் எந்தெந்த டேர்ம்லாம் காமனாக எடுக்கலாம்? 𝜖0 2K 𝜖0A/d காமனாக எடுத்துடலாம். ஸோ அப்போ 2K 𝜖0A/d காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? K கிடையாது, 2 𝜖0A/d. 2
எப்சிலான் நாட் ஏ பை டியை காமனாக எடுத்துட்டா இங்கே K1 இருக்கும், இங்கே K2 இருக்கும். K1 ப்ளஸ் K2 மட்டும்தான் இருக்கும். இங்கே திரும்ப அந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ இதை அப்படியே டிட்டோவாக எழுதுனீங்கன்னா அந்த டேர்மை என்ன கிடைக்கும்? 2K1 எப்சிலான் நாட் ஏ பை டி இன்ட்டு 2K2 எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்போ இந்த டூ கேன்சல் ஆகிடும், எப்சிலான் நாட் ஏ பை டி ஒரு டேர்மில் கேன்சல் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது இங்கே K1 K2 எப்சிலான் நாட் ஏ பை டின்னு கிடைக்கும். ஸோ இந்த எப்சிலான் நாட் ஏ பை டிக்கு பதிலாக நம்ம இனிஷியலாக என்ன எடுத்துருந்தோமோ அதை எடுத்துக்கலாம். இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு லைக் இதை சீன் எடுத்துக்கலாம். சி டேஷ்னு போடாமல் வி ஹாவ் டு யூஸ் சி டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு. இதை சீன் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே எப்சிலான் நாட் ஏ பை டிக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? சீன் எழுதிக்கலாம். ஸோ சி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2K2 எப்சிலான் நாட் ஏ பை டிக்கு பதிலாக we can use C divided by K1 plus K2 அப்படின்னு கிடைக்கும். புரியுது? அதாவது டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கெப்பாசிட்டி கிடைச்சதோ அது கூட எத்தனை டைம்ஸ்ன்றதை நம்ம கம்பேர் பண்ணி அதை எழுத முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ அந்த கொஸ்டின் என்ன கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தட் இஸ் வெரி வெரி சிம்பிள் கேஸ். ஸோ அதான் இந்த கொஸ்டினில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே C1 எடுத்து போட்டிருக்காங்க. செகண்ட் கேஸ் ஈக்குவலன்ட்டு நான் போட்டிருக்கேன். அதாவது C2 போட்டிருக்காங்க இல்லையா? அதை நான் என்ன போட்டுட்டேன்? ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். அந்த C1 C2 கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்கே C1 C2 போட்டிருக்காங்க. பட் நான் என்ன யூஸ் பண்ணிட்டேன்? இதை C யூஸ் பண்ணிட்டு இதை C1 C2 போட்டு C ஈக்குவலன்ட்னு எழுதிருக்கிறேன். ஸோ இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் நம்ம இதில் ஒன்று பார்க்க போகிறோம். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. டிஃபைன் மொபிலிட்டி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் திரும்ப 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 கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டிஃபைன் மொபிலிட்டி தயவு செஞ்சு யாரும் படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை படித்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் அதை கேட்டுட்டாங்கன்னா நாங்கள் போய்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது கேட்காம விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுடைய நமக்கு எப்படி இருக்குன்னா அடிக்கடி ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன், அதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூட்டி சில டெரிவேஷன் இருக்கும். இல்லை சில நேரத்தில் வந்துட்டு அந்த சாப்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஹெட்டிங் இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி மொபிலிட்டி அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கூட இருக்கும், அதோட ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மொபிலிட்டியோடைய டெஃபினேஷன், மொபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் மேக்னிடியூட். இந்த வார்த்தையை சேர்த்து எழுதணும் கண்டிப்பாக. மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. டோன்ட் ரைட் சிம்பிளி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஏன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எதில் இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். VD is equal to minus EE tau by M நமக்கு டெரிவேஷனில் பார்த்துருப்போம். கரெக்டாக? VD வெக்டார்னு எழுதும்போது மேக்னிடியூட்ல எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்காது? நெகட்டிவ் வராது. ஸோ அதனால தாங்க அந்த வார்த்தைக்கு சேர்த்து எழுதுன டெஃபினேஷன் எழுதும்போது மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்யூர் பை இட் இன் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு த SI யூனிட் ஆஃப் மொபிலிட்டி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இது 1 மார்க்கில் நமக்கு அந்த மொபிலிட்டியோட SI யூனிட் எது அப்படின்னு சொல்லிட்டு 4 சாய்ஸ் கொடுத்துட்டு கேட்கலாம் 1 மார்க்கில். ஸோ டெஃபினேஷனில் இன்டர்லிங்காக வரும். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னா செப்பரேட்டாக மோஸ்ட்லி கேட்கறது இல்லை, அதோட SI யூனிட்னா சேர்த்து தான் கேட்குறது. அதாவது டிஃபைன் மொபிலிட்டி ரைட் இட் SI யூனிட். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரைட் இட்ஸ் SI யூனிட். டிஃபைன் டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ரைட் இட்ஸ் SI யூனிட். டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ரைட் இட்ஸ் SI யூனிட். டிஃபைன் பவர் ஆஃப் லென்ஸ் ரைட் இட்ஸ் SI யூனிட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் டெஃபினேஷன்ஸ் டிட்டோவாக இருக்குது. ஸோ அதை அப்படியே கேட்டால் அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேற்று சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். டிஃபைன் காஸ்லா, அதுக்கப்புறம் இது இல்லாமல் மெயினாக ப்ராப்பராக எழுதணும். டிஃபைன் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் அதை கரெக்டாக எழுத தெரியணும். டிஃபைன் ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் இதெல்லாம் டிட்டோவாக திரும்ப திரும்ப அப்படியே நமக்கு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எது வேணாலும் வரலாம், நம்ம எல்லாத்துக்கும் தரவாக இருக்கணும். அப்போ நம்ம போயிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அது படிக்காமல் விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுருக்காங்க நிறைய தடவை. அது பிகாஷன்லேயே அது ஒரு பார்ட் ஆஃப் கொஸ்டின். அது இருக்குது. செப்பரேட்டாக வரும்போதும் அது தனியாக கேட்டுருக்காங்க. அப்புறம் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அது எப்படி டிஃபைன் பண்ணிங்க. வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி? பைண்டிங் எனர்ஜினா என்ன? வாட் இஸ் மாஸ் டிஃபெக்ட்? மாஸ் டிஃபெக்ட்னா என்ன? ஸோ இதெல்லாமே லைக் டெஃபினேஷன் டேரெக்டாக அந்த தேரி பார்ட்டில் நமக்கு வரக்கூடிய டாபிக்ஸ் அந்த கொஷின்ஸ் இதெல்லாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How does the mobility of electrons in a conductor change if the potential difference applied across the conductor is doubled, keeping the length and temperature of the conductor constant? Actually mobility ஓட டெஃபினேஷன் இதுதான் சொன்னேன் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டு வாட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன வரும்? E by m into what? Relaxation time. Then drift velocity formula E அதாவது charge into electron into electric field by mass of the electron into what? Relaxation time tau. அது கூட நம்ம இங்கே இன்டர்லிங்க் பண்ணியிருப்போம். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்?
எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக இதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அப்போ மொபிலிட்டி மியூ ஃபைனலாக அந்த என்ன ஈக்குவேஷன் நம்ம எழுத முடியும், VD/E, அதர்வைஸ் we can write E_τ/m. அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா E கேன்சல் ஆகிடும், E_τ/m. இப்போ இதில் எந்த காம்பனண்ட்டு வேரி ஆகும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன ஆகும், மொபிலிட்டி சேஞ்ச் ஆகும் நீங்கள் சொல்ல முடியும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ இந்த கேஸில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the potential difference applied across the conductor is doubled, keeping the length and temperature of the constant அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் லென்த்து, there is no change in relaxation time. ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் வந்துட்டு கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. டெம்பரேச்சர் வேரி ஆகும் போது உங்களுக்கு அது வேரி ஆகும். ஸோ ஆல்சோ இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுக்கு ரீசன் தெரியணும். ஏன் வந்துட்டு இது டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா, பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டிங் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுது. டெஃபினேஷன் வைஸ் இதுதான். அதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரிலேஷன் உள்ளே கொண்டு வந்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கேஸில் எடுக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆகிடுச்சு, ஃபைனலாக E_τ/m. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லை, அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியாது, அங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு வாட், எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா கால்குலேட் பண்ணுறது. அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆச்சு, தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிலேஷன் இன் திஸ் கேஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆச்சு, பொட்டன்ஷியல் அப்போ என்ன ஆகாதுங்க, ப்ரெசென்ட் ஆகாது, அதாவது டிபெண்ட் பண்ணியிருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே என்னது, இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர், ஏன்னா அது கேன்சல் ஆனதுனால. அப்போ பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர், அதனால தான் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன் சேஞ்சிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் சேஞ்சிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்போ இங்கே டபுள் ஆனாலும் என்ன ஆகாது, எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுக்கு ரீசன் இந்த ஃபார்முலா. புரியுதா? கிளியர்? ரைட். அதே மாதிரி கிராஃப், இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கிராஃப், அதாவது இந்த சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, டெஃபினேஷன் வைஸ் டிஃபைன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகேவா? டிஃபைன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே டிஃபைன் பண்ணிட்டு டெரிவேஷன் பண்ண சொல்லுவாங்க. டெரைவ் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டெரிவேஷன் சிம்பிளாக அதை கேட்டுருவாங்க. ஸோ அதனுடைய இது அப்படியே ஒரு செட் ஆஃப் கொஷின். புரியுதா? அதுக்கப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா, இதெல்லாமே அங்கங்கே நமக்கு எங்கேயாவது 1 மார்க்லையோ இல்லை கேஸ் ஸ்டடியிலோ எங்கேயா தேவைப்படும். அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்துச்சுன்னா. அப்புறம் அது சொன்ன இல்லையா, லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. அந்த லிமிடேஷன்ஸில் நமக்கு 3 டயக்ராம் டெக்ஸ்ட் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் சீசஸ் டு கரண்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டயோடுக்கு வந்து அது ஒபே ஆகாது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பயாஸ் ஃபெயிலியர் ஆகுதுல. அப்புறம் கேலியம் ஆர்சனைடில் அது ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதில் ஓமிக் டிவைசஸ் மட்டும் அதை ஒபே பண்ணும், நான் ஓமிக் டிவைசஸுக்கு என்ன பண்ணாது, ஓம்ஸ்லாம் ஒபே பண்ணாது. அதில் ஒரு கேஸ் அந்த டயக்ராம் அப்படியே வரைய சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே ஜஸ்ட் ட்ரா த டயக்ராம் ஃபார் அந்த பர்டிகுலர் கேஸுக்கு அப்படியே கேட்பாங்க. பிளாட் a graph showing variation of current versus voltage the material. கிளியராக கேட்டிருக்காங்க பாருங்க, கேலியம் ஆர்சனைடு. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இந்த கிராஃப் நமக்கு இருக்குது, கேலியம் ஆர்சனைடு கிராஃப். ஸோ அப்போ இதை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தப்பாக வரைஞ்சி மீன்ஸ் அதை பார்க்க மட்டுமே ஃபீல் பண்ணக்கூடாது, தப்பாக வரைஞ்சிடக்கூடாது, மார்க் 0 ஆகிடும். ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த ஆக்சிஸில் வோல்டேஜ், ரொம்ப சிம்பிள் இந்த டயக்ராம், இந்த ஆக்சிஸில் கரண்ட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லி ஆம்ஸில் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் கவ் வந்துட்டு லைக் இப்படி வரும், இந்த மாதிரி ஒரு கவ் போட்டுட்டு, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, ஒரு 3 ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணுவீங்க. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரே கரண்ட் கிடைக்கும் 2 வோல்டேஜுக்கும். இப்போ இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக கரெக்டாக கரண்ட்டும், அதே மாதிரி வேறு ஒரு வோல்டேஜுக்கு ஒரே கரண்ட் கிடைக்கும். அப்புறம் 2 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் சேம் கரண்ட் கிடைச்சா அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டின்ற ப்ராப்பர்ட்டி என்ன வயலேட் ஆகிடும். ஏன்னா ஓம்ஸ் லான்றது என்னது, வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் கிடைக்கல அப்படின்னா அது வயலேட் ஆகுது. வயலேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருந்தால் ஒரு வேலைக்கும் ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு கரண்ட் தான் கிடைக்குமே தவிர இன்னொரு பாயிண்ட்டுக்கு வேறு ஒரு கரண்ட் கிடைக்கும் எப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருந்துச்சுன்னா. புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அது சேஞ்சஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை, 2 வோல்டேஜுக்கு ஒரே கரண்ட் வேல்யூ கிடச்சிருக்கு. இங்கே செக் பண்ணிங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக அதே கரண்ட் வேல்யூ வர மாதிரி இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் வயலேட். ஸோ அந்த டயக்ராம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, பட் அந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ரைட். அது இந்த கேஸ் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு லிமிடேஷன். Drift velocity depends on yes, drift velocity எது டிபெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு. drift velocity ஃபார்முலா என்ன பார்த்தோம், இப்போ இது கொடுத்துருக்கு இல்லையா, E × τ / m. இதில்
எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாகும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது என்ன ஆகும், அதிகமாகும் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால. ஸோ அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஏன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம ஃபிக்ஸ்டு 1.6 × 10⁻⁻⁹ கூலும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஆல்சோ ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் டைம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேஸில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட். வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ரெசிஸ்டார் ஆர் அப்சர்வ்டு டு டிவேட். இந்த கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்த அந்த ஃபஸ்ட்டு லிமிடேஷன் ஆஃப் ஓம்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அந்த கிராஃப் தான் இது. பட் அந்த கிராஃப் கொஷினாக எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா நமக்கு என்னன்னா சம்டைம்ஸ் கொஷின் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த கொஷினுக்கு அதுதான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனை இருந்திருக்கும். அப்புறமா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம், அதை நம்ம கரெக்டாக எனக்கு தெரியுமே ஆனால் எனக்கு அது ஞாபகம் வரல, அது எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது வில் கெட் ஐடியா, அது எந்த டாப்பிக்கோடைய இல்லை எந்த கான்செப்டோட கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கொஷினில் ஒரு வேர்டு இருக்குது, என்ன சொல்லிட்டாங்க, வோல்டேஜ் கரண்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ ரெசிஸ்டார். ஓகே, ஆஃப் ஏ ரெசிஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் ரிலேட்டட் டு ஓம்ஸ்லான அர்த்தம். வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் டு ரெசிஸ்டராக இருந்ததுன்னா அது என்ன ஓம்ஸ்லா கான்செப்ட்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ரைட். ஆர் அப்சர்வ்ட் டு டிவியேட் ஃப்ரம் ஸ்ட்ரைட் லைன் ஃபார் ஹையர் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட். ஓகே, என்ன சொல்லியிருக்கிறாங்க இதில் அப்சர்வ் பண்ணும்போது டிவியேட் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி போயிருக்கு. எந்த இடத்துல, ஹையர் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் ஷோன் இன் த அட்ஜாயினிங் ஃபிகர். இந்த டயக்ராமே அவங்க கொடுத்துட்டாங்க. இதை பாருங்க, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, லீனியராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரிஜினலாக இது இப்படி போயிருக்கணும். பட் என்ன கிடைச்சிருக்கு, ஹையர் பொட்டன்ஷியல் டெம்பரேச்சரில், ஹையர் பொட்டன்ஷியலில் என்ன இருக்குது, பார்த்து லைட்டாக டிவியேட்டாக இருக்குது. புரியுதா? தட் இஸ் த வயலேஷன் ஆஃப் ஓம்ஸ் லா. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்கும், V ceases to I அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அட் ஹையர் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஹையர் வேல்யூ ஆஃப் கரண்ட் சஃபிஷியன்ட் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு, சஃபிஷியன்ட் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட், sufficient heat is produced which rises the temperature of resistor and so causes increase resistance. சொல்றது புரியுதா? ஏன்னா இது என்ன, ஓம்ஸ்லாம் எதுக்கு மட்டும்தான் ஒபே ஆகும், இதுக்கு ரீசன் இப்போ நம்ம பார்க்குறது. ஓம்ஸ்லாம் ஓமிக் டிவைஸ் மட்டும் தான் ஒபே ஆகும். அதாவது மெட்டல்ஸ் ஜென்ரலாக நம்ம எடுக்கிறது மெட்டல்ஸில் ஓம்ஸ்லாம் ஒபே ஆகுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மெட்டல்ஸில் ஓம்ஸ்லாம் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒபே ஆகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதான் அந்த ஃபஸ்ட்டு ட்ராபேக் லிமிடேஷன். என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பொட்டென்ஷியல் வரைக்கும் இட் வில் பி ஒபே, ஸ்ட்ரைட் லைனாக போகுது. இங்கேருந்து என்ன ஆக ஆரம்பிக்குது, டிவியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இன்னும் பொட்டென்ஷியல் அதிகமாக அங்கே அதில் அதிகமாக ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா மெட்டலோடைய நேச்சர் நம்ம பார்த்துருக்குறோம், டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா மெட்டலில் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். செமிகண்டக்டரில் தான் டெம்பரேச்சர் அதிகமான குறையும், ரெசிஸ்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே குறையும். இதில் மெட்டலில் ஆர் ஓமிக் டிவைசஸில் என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ். புரியுதா? அப்போ அது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, டிவியேட் ஆகுது பார்த்து. தட் இஸ் த ரீசன் ஃபார் தட் பாயிண்ட். சொன்னது புரியுதா? ரைட். டுமாரோ வி ஆர் ஹேவிங் போர்ட் எக்ஸாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டு இன்க்ரீஸ் த மார்க். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நேற்று நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்ததில் என்னென்ன டெரிவேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ தயவு செஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலராக ரே ஆப்டிக்ஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய டெரிவேஷன் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய டெரிவேஷன் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏசி சாப்டர் இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ். ஸோ அதெல்லாமே பர்டிகுலராக இந்த இம்பிடன்ஸு, பவர் ஃபேக்டர், ஆர்எல்சி கேஸில் பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கொஸ்டின் எப்படி டெரைவ் பண்ணுறது அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ் ஈக்குவேஷன், மிரர் ஈக்குவேஷன், ப்ரிசமில் யூஸ் பண்ணி மினிமம் டிவியேஷன் கேஸில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, புரியுதா? ஸோ எல்லாமே டெரிவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். சி ஆல் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா, அந்த டெரிவேஷன், அது ரிலேட்டட் ப்ராப்ளம். அதே மாதிரி அப்ளிகேஷன் இது ஆம்பியர் சர்க்யூட் லாவுடைய பெனிஃபிட், அதை யூஸ் பண்ணி எல்லாம் கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கால்வனோமீட்டர் தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கால்வனோமீட்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கால்வனோமீட்டருடைய கரண்ட் கேட்கலாம், அதாவது அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது கால்வனோமீட்டர் கரண்ட் என்னவாக இருக்கலாம், இல்லை ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ப்ராப்ளம் கேட்கலாம். கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி,
அதுக்கப்புறம் ஒய் கால்வனோமீட்டர் cannot measure ammeter range of current, ஏன் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டேங்குது, அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கால்வனோமீட்டர் டு வோல்ட்மீட்டர், கால்வனோமீட்டர் டு அம்மீட்டரை எப்படி மாற்றுறது, கரண்ட் சென்சிட்டிவ்னா என்ன, வோல்டேஜ் சென்சிட்டிவ்னா என்ன, இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஆஃப்டர் கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி வோல்ட்மீட்டர் கன்வர்ஷனில் ஆட் பண்ண அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? கிளியர்? இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன பாருங்க, சி டிஃபைன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினேஷன். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். மெயின் டெரிவேஷனாக எது இருக்கும் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட டிஃபைன் பண்ணது டெரிவேஷன் கேட்கலாம். அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட டெரிவேஷன், மெயின் டெரிவேஷன் இதுதான். அதுக்கப்புறம் டெரைவ் த ரிலேஷன் பிட்வீன், சிம்பிள் ஸ்மால் டெரிவேஷனாக பார்த்தீங்கன்னா டெரைவ் த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இல்லை கரண்ட் டென்சிட்டி அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. தட் ஆல்சோ பாசிபிள். உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. புரியுதா? ரைட். ஸோ இந்த டெஃபினேஷன் எழுதிக்கணும். தி ஆவரேஜ் ஸ்பீட் விச் எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் அப்ளைடு இஸ் கால்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதனுடைய டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட். அதுக்கப்புறம் இந்த கரண்ட் டென்சிட்டிக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, I = NEAVD, இதான் இந்த கரண்ட்டுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன். அப்போ I/A கரண்ட் டென்சிட்டி, அப்போ ஏவை எங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா J = NEVDன்னு கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் J = I/A அப்படின்றதுனால. புரியுதா? ஸ்மாலர் ட்ரை அப்புறம் எனிதிங் யூ கேன் யூஸ். டெக்ஸ்ட் புக்கில் ஸ்மாலர் ட்ரை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். கரண்ட் டென்சிட்டி J = ஸோ இந்த டயக்ராம் போட்டு ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இது ஸ்மால், அந்த 2 மார்க் டெரிவேஷன். அப்டைன் த ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ரைட் டவுன் த ரிலேஷன் நீங்கள் ஃபார்முலா எதுனா போதும். அப்டைன் த ரிலேஷன்னா யூ ஹேவ் டு டிரைவ் இட். சொல்றது புரியுது? அப்டைன்னா யூ ஹேவ் டு டிரைவ் இட். ஜஸ்ட் ரைட் டவுன் த ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ஃபார்முலா மட்டும் எதுனா போதும். ஸோ அப்போ ஜஸ்ட் இந்த டயக்ராம் போட்டுட்டு, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் தான் இது, அப்படியே நீங்கள் போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த டெரிவேஷன் ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் தான். சார்ஜ், டோட்டல் சார்ஜ் Q கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சார்ஜ் = கரண்ட் இன்டு டைம். சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ரீசன் இதுதான். ஓகேவா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. கரண்ட் டென்சிட்டிக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன். கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்டால் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். கரண்ட்டுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேட்டிருந்தா இங்கே ஸ்டாப் ஆகிடும். இந்த டெல்டி கேன்சல் ஆகிடும். I = NAVDன்னு கிடைக்கும். அதாவது டெல்டா டி கேன்சல் ஆனதுக்கப்புறம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A steady current flows through a wire AB as shown in the figure. What happens to the electric field, the drift velocity along the wire? Justify your answer. அப்படி ஸோ இந்த மாதிரி தான் இன்னோவேட்டிவ் கேஸ் நமக்கு இருக்கும், வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு. ஒரு ஐடியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியணும். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேறு, இங்கே இருக்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேறு. ஸோ அப்போ ரெண்டு ஏரியாவும் என்ன கிடையாது, சேம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டயக்ராம் பார்த்தா தெரியும் என்ன கிடையாது, ரெண்டு பக்கமும் ஏரியா சேம் கிடையாது. ஒயருடைய ஒரு பக்கம் கிராஸ் செக்ஷனல் வேறு கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இன்னும் ரெண்டு அதர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இருக்குது. அப்போது ஆல்ரெடி நீங்கள் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிங்கனாலே இந்த ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. J = σE, கரண்ட் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ரிலேஷன். J = σE. சிக்மா என்னது, கண்டக்டிவிட்டி. அப்போ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். கரண்ட் டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா எழுதும்போது அது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்துட்டு மொபிலிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. VD = μE. அதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதாவது சிம்பிள் லாஜிக், இது இப்படி கூட அதை கனெக்ட் பண்ணலாம். VD = E/m × τ. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். எலக்ட்ரிக் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவாக இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சுன்னா பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் டென்சிட்டி. புரியுதா? இங்கே பாருங்கள், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் டென்சிட்டி பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு Current density relation என்ன? J is equal to, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? J is equal to J vector equal to sigma E vector. Otherwise E vector equal to resistivity லைன்னா rho J vector. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதா? பட் current density electric field directly proportional. Current density உடைய இன்னொரு ஃபார்முலா என்ன? What is the actual definition of current density? J vector J equal to I by A.
வாட் இஸ் த கரண்ட் டென்சிட்டி? கரண்ட் டென்சிட்டி ஜேன்றது I/Aவுக்கு ஈக்குவல். அப்போ கரண்ட் டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்சோ வாட்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. நான் எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறேன்னு தெரியுதா? இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, ஐ நோ தட். அதுக்கப்புறம் கரண்ட் டென்சிட்டி கூட கொண்டு வர அதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் ஏரியா கூட கனெக்ட் பண்ணால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா இந்த இடத்துல ஏரியா தான் டிஃபர் ஆகுது. இங்கே வேறு ஏரியா, இங்கே இருக்கிற ஏரியா வேறு வேறு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் ஹேப்பன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டுக்கிறாங்க. கொஸ்டினில் தெளிவாக கேட்டிருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இந்த ஏரியா சேஞ்ச் ஆனதுனால என்ன நடந்திருக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் இந்த டிஃபரெண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருந்திருக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆல்சோ வாட்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால. சிமிலர்லி ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். அதனால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இது ஒரே கேஸ் தான். இன்டர்லிங்க் பண்ணி இந்த மாதிரி ரிலேஷனை கொண்டு வரணும் இங்கே. காட் இட்? புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாப்டர் 4th டாபிக் இது. State 2 reasons why a galvanometer cannot be used to measure current in a given circuit. ஏதோ ஒரு சர்க்யூட் கொடுக்குறாங்க, அதாவது கால்வனோமீட்டர் அம்மீட்டர் கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ணாதுன்றதுக்கான பாயிண்ட் தான் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அம்மீட்டர்னு கேட்காம ஒரு சர்க்யூட்டில் கால்வனோமீட்டர் வந்து கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் வேறு எப்படி கேட்குறாங்க? இது கேன் கால்வனோமீட்டர் such as be used to measuring the current explain கேட்டிருக்காங்க. a galvanometer cannot be used to such as measure current. அதுக்கு என்னென்ன ரீசனாக இருக்கும்? கால்வனோமீட்டர் கரண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ண மாட்டேதுன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா வாட் ஆர் த 2 பாயிண்ட்ஸ்? எஸ் சொல்லுங்க. ஹவு டு ரிவைஸ் வில் த ரிமைனிங்? ஓகே, நீங்கள் டாப்பர் இல்லையா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஹை ஸ்கோரிங் சாப்டர் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது நல்லா ஞாபகம் இருக்கான்னு முதல்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப என்னென்னா ஃபார்முலா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதை எங்கே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெரிவேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆல் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், சாப்டர் வைஸ் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த சாப்டர் 4 எடுத்திங்கன்னா டிஃபைன் பை சாவட்லாம் அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதனுடைய ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் அதனுடைய டெஃபினேஷன் என்ன, அதை யூஸ் பண்ணி டெரிவேஷன் என்னடா ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஃபார்முலாவை தான் இருக்க போகுது. அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சதாக பண்ண முடியும். சரியா? பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் தான் மட்டும்தான். டெஃபினேஷன் டெரிவேஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகாமல் மோஸ்ட்லி இருக்கும். டெரிவேஷன் கூட சிலதில் இன்னோவேட்டிவ் கேஸ் இருக்கும். மீது எல்லாமே கான்செப்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. கேஸ் ஸ்டடி 1 மார்க்குனால நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் நிறையா ஸ்ட்ராங்காக இருக்கணும், கான்செப்ட்டும் ஃபார்முலாவும். ரைட், நீங்கள் அதில் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே மேனேஜ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு மார்க்கே அங்கே தான் சேலஞ்சு. சரியா? ரைட். கால்வனோமீட்டர் ஹேஸ் எ ஃபைனைட் லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ். கால்வனோமீட்டரில் என்ன இருக்கும்? ஃபைனைட், அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ். அந்த வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். கால்வனோமீட்டரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜ் அண்ட் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ். அது எதில் கனெக்ட் பண்ணுறோம்? சீரியஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி லார்ஜ், அதுக்கப்புறம் சீரியஸ் கனெக்ட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் என்ன ஆகும்? லார்ஜ் ஆகும். சரியா? ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்க்யூட் அண்ட் ஹென்ஸ் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் கரண்ட். அதனால் என்ன ஆகுது? இம்பாக்ட் நிறைய கிரியேட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கரண்ட் வந்து நமக்கு அதில் பாஸ் ஆகிறது குறைய ஆரம்பிக்குது. கால்வனோமீட்டர் இஸ் எ வெரி சென்சிட்டிவ் டிவைஸ். செகண்ட் பாயிண்ட், galvanometer is a very sensitive device, gives full scale deflection for the current of the order of what? Microamps லே அது என்ன பண்ணுது? மைக்ரோஆம்ஸ் கரண்ட்லேயே galvanometer shows full deflection. அப்போ அதிகமான கரண்ட் பாஸ் ஆனாலும் அது என்ன தான் காமிக்க போகுது? ஃபுல் டிஃப்ளெக்ஷன் தான் காமிக்கும். ஸோ வி கேனாட் கால்குலேட் எக்ஸாக்ட்லி ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்யூட் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் வந்து ஒரு 5 மைக்ரோஆம்ஸில் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10 மில்லி ஆம்ஸ் கொடுத்தேன்னா மில்லி ஆம்ஸ்லேயே அதே டிஃப்ளெக்ஷன் தான் காமிக்கும். ஏன்னா ஃபுல் டிஃப்ளெக்ஷன் அது அதிகபட்சமாக அவ்வளோ தூரம் தான் போக முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது அதே இடத்துல தான் இருக்கும். அதோட மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அதை அச்சீவ் பண்ணிடுது. இதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் அதே இடத்துல தான் காமிக்கும். ஸோ அப்போ எக்ஸாக்டாக ஒரிஜினல் அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னன்றதை என்ன பண்ண முடியாது? கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வை galvanometer cannot be used as a high range of current value, அதாவது அம்மிட் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்பாங்க. சொல்கிறது புரியுதா? படித்தது மறந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படியா? ரைட். படித்தது மறந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்குது.
என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களால் அதை கரெக்டாக நீங்கள் பர்டிகுலராக எந்த கொஷின் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்க முடியும். நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறதுனால வில் கெட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். நமக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குது எதெல்லாம் மறந்ததுன்றது உங்களை கரெக்டாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு இப்போ வராது. ஈவன் ஞாபகம் படிச்சிருந்தா கூட நான் சொல்கிறது சில பேருக்கு பல பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். பட் நம்ம கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது பர்டிகுலராக ஒரு கொஷின் தான் அதில் நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா கேட்டிருக்காங்கன்னா ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அந்த வேர்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் இருக்க அந்த சாப்டரில் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ரிலேட்டடாக இருக்கக்கூடியது மட்டும் உங்கள் மைண்டில் வரும். மீதி எல்லாம் என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாம் இப்போ படித்து வச்சிருந்தனால நம்ம மைண்டில் எல்லாமே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். அது மாதிரி தான் தெரியும். அது ஆக்சுவலாக கரெக்டாக கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் கொஸ்டின் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கன்ஃபியூஷன் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கரெக்டாக டெரைவ் பண்ணிட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே நமக்கு டெரிவேஷன் கரெக்டாக ஞாபகம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி படிச்சு ஓகே நம்ம நல்லா தான் படிச்சிருக்கிறோம் அப்படின்றது டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். சொல்லுது புரியுதா? ரைட்டு போலாமா? ஸோ இது வந்துட்டு இது மைக்ரோ மில்லி நினச்சிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் கனெக்டட் சர்ச்சஸ் வில் நாட் மெஷர் த கரண்ட் ஆர்டர் ஆஃப் ஆம்பியர். ஹையர் வேல்யூக்கு அது என்ன பண்ண மாட்டுது, மெஷர்மெண்ட் பண்ண மாட்டுது. ஸோ இதுதான் அந்த 2 பாயிண்ட். நெக்ஸ்ட் briefly explain how galvanometer is converted into ammeter. Very important question. ஸோ இது வந்து டேரெக்டாக நமக்கு கால்வனோமீட்டர் கேஸாக கேட்கும் போது கேட்கலாம், இல்லை கேஸ் ஸ்டடியை கேட்டுட்டு லக்கிலி உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இதிலேருந்து கொஸ்டின் கூட அப்படியே வரலாம். கேஸ் ஸ்டடியாக வந்துட்டு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸ்மால் ப்ராப்ளம் அப்புறம் பிரின்சிபல் லைக் இந்த ரீசன் கரண்ட் சென்சிட்டிவ் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகே ரைட்டு. இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ். இந்த சாப்டரில் பர்டிகுலராக இந்த ஃபார்முலா நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். டேரெக்டாக நீங்கள் டெரிவேஷன் பண்ண தேவையில்லை. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது கால்வனோமீட்டரை அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மீட்ரு கால்வனோமீட்டர் கரண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அம்மீட்டர் ரேஞ்சான கரண்ட் கொடுத்துருவாங்க. அதுதாங்க 2 கரண்ட். ஐஜின்றது கால்வனோமீட்டர் இருக்கும்போது அது கால்வனோமீட்டரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ, ஐன்றது அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ, ஜின்றது கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ், எஸ்ன்றது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? இது ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ். கிளியர்? அப்போது இது அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சது கஷ்டமாக இருக்குதுன்னா யூஸ் திஸ் ஃபார்முலா. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் ஈக்குவல் டு galvanometer current into galvanometer resistance divided by I minus IG, circuit total current minus galvanometer current. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. என் galvanometer coil has resistance என்னன்னு சொல்லிட்டாங்க 15 ohm. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா galvanometer resistance கொடுத்துறாங்க. and show full deflection for current 4 milliamps. அந்த வார்த்தை நல்லா பாருங்க. ஃபுல் டிஃப்ளெக்ஷன் 4 milliampsலேயும் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா தட் இஸ் galvanometer ரேஞ்ச் கரண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர் 0 to 6 amps. அப்போ இந்த கேஸில் இது என்னது galvanometer கரண்ட் 0லேருந்து 6 amps வரைக்கும். அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் 6 amps. அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் ரேஞ்ச் அம்மீட்டரில் வந்துட்டு 6 amps. ஸோ இதுதான் என்னது galvanometer ரெசிஸ்டன்ஸு 4 milliamps என்ன எழுதணும் 4 × 10⁻³ கரண்ட் I ஈக்குவல் டு 6 amps. ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்படியே தான் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் என்னது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும் 0.001. அது ரொம்ப ஸ்மால் வேல்யூ கிடைக்கும். அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஸ்மாலாக இருக்கிறதுனால தான் ஹை ரேஞ்ச் ஆஃப் கரண்ட் அலோவ் பண்ணுது. ஏன்னா பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகமான கரண்ட் டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ ஹை ரேஞ்ச் ஆஃப் கரண்ட் அது ஈஸியாக மெஷர்மெண்ட் பண்ணுது. சொல்கிறது புரியுதா? கிளியர்? ரேஞ்சு மீன்ஸா இல்லை ரேஞ்சுனா அப்படி இல்லை. என்னென்னா கால்வனோமீட்டருக்கு அந்த ஒரு டிவைஸுக்கு இவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வரைக்கும் அது காமிக்கணும் இருக்கும். அதாவது அந்த டிவைஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கரண்ட் வரைக்கும் அதால் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். அந்த டிவைஸோடைய எஃபிஷியன்சி அதை நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். அதான் சொன்னல ஒரு சப்போஸ் வந்து ஒரு 100 மைக்ரோஆம்ஸ் வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணுது அப்படின்னா 100 மைக்ரோஆம்ஸ் வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அதுக்கு மேலே போனால் அதில் எக்ஸாக்டாக கரண்ட் காமிக்காது. அதுக்கு மேலே போனால் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஃபுல் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், எக்ஸாக்ட் கரண்ட் வேல்யூ காமிக்காது. ஸோ என்னன்னா கால்வனோமீட்டருடைய அந்த ரேஞ்சை தாண்டி நம்ம கரண்ட் கொடுக்கும்போது ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அப்போ அது எக்ஸாக்ட் கரண்ட் அது மெஷர்மெண்ட் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்
அது அம்மீட்டர் கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கு ரீசன் என்னென்னா ஹை ரெசிஸ்டன்ஸ். கால்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணும்போது நம்ம சீரிஸில் கனெக்ட் பண்ணுறோம். அதனால தான் அது என்ன பண்ண மாட்டுது, ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டேது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது ஸ்மால் வேல்யூ, அதனால அது என்ன ஆகுது, அந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த கேஸில் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் கால்வனோமீட்டர் அம்மீட்டராக கன்வெர்ட் ஆகும். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஷின். ஸோ தயவு செஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிளியர்? சரி, லைவ்ல இம்பார்ட்டண்ட் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. யாராவது ஃபார்முலா உங்களுக்கு, அதாவது இம்பார்ட்டண்ட் அந்த ஃபார்முலா டயக்ராம், அதுக்கப்புறம் கிராஃப், அது எல்லாமே இருக்குது. யாருக்காவது வேணும் இல்லை லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்துட்டு இன்னும் சரியாக பார்க்காம இருக்கீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது முக்கியமான அந்த டயக்ராம் மட்டும் இருக்கும், அதில் அந்த கிராஃப் மட்டும் இருக்கும். அது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது மெயினாக. அதை நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டயக்ராம் கேட்கும்போது உங்களுக்கு கரெக்டாக போட தெரியும். அதுக்காக தான் ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் அகெயின் சம்மரைஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்குறது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு தான் நம்ம போகிறோம், ஃபாஸ்ட் கோத்ரூ பண்ண தேவைப்படும். யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹவு டு கன்வெர்ட் கால்வனோமீட்டர் இன்டு அந்த அம்மீட்டர் கன்வர்ஷன் பண்ணும்போது இப்படி தான் கன்வர்ஷன் பண்ணணும். திஸ் இஸ் த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். பேரலாக கனெக்ட் பண்ணணுமா, கால்வனோமீட்டர் என்ன ஆகிடும், அம்மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். சிஹியர் இது வந்துட்டு இப்படி சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு என்னென்னா வோல்ட்மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். கால்வனோமீட்டர் டு வோல்ட்மீட்டராக கனெக்ட் பண்ணும்போது பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு லைவ்ல லிங்க் இருக்குது பாருங்கள். லைவ்ல மேலே டாப்பில் பாருங்கள், வேதாந்து நீட் தமிழ் கம்ப்ளீட் சிபிஎஸ்இ கிளாஸ் 12 கிராஃப் அண்ட் ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் லிங்க்னு இருக்குது பாருங்கள். தெரியுதா பாருங்கள், லைவோடைய டாப்பில் இருக்குது பாருங்கள் லிங்க்கு. அதை நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ரைட். அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் அடர்ந்தது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த கால்வனோமீட்டரில் இது வந்து முன்னாடி பார்த்த ஃபார்முலா, இது வந்துட்டு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது கால்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றினதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? இது வந்துட்டு என்னது, கால்வனோமீட்டரை வோல்ட்மீட்டரை மாற்றினதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ ஆறுன்றது வோல்ட்மீட்டருக்கு நம்ம சீரிஸில் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஆர் வேல்யூ வின்றது வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை கால்வனோமீட்டர் கரண்ட் மைனஸ் இங்கே ஜின்றது கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு டேட்டா அன்னோனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்வனோமீட்டர் கரண்ட் கேட்டிருக்காங்க, மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஒன்ஸ் இஃப் யூ நோ திஸ் ஃபார்முலா then you will get the answer. சிம்பிளிஃபிகேஷன் தான் அது. சரியா? ஸோ briefly explain galvanometer எப்படி அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, galvanometer may be converted into voltmeter by connecting இந்த வார்த்தையை கண்டிப்பாக சேர்த்து எழுதணும், ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஸ்மால் வேல்யூ ஆஃப் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணணும். இங்கே ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸில் கனெக்ட் பண்ணணும். வோல்ட்மீட்டராக மாற்றணும்னா, அம்மீட்டராக மாற்றணும்னா ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு பேர் இதில் கனெக்ட் பண்ணணும், பேரலில் கனெக்ட் பண்ணணும். இங்கே சீரிஸில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் இங்கே வேல்யூ அதிகம், அதில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி, இதில் அம்மீட்டரை கன்வெர்ட் பண்ணதில்லை. ஸோ அந்த வார்த்தையை ரொம்ப கரெக்டாக எழுதணும். ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது சிம்பிளாக நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் சீரிஸ் எழுதக்கூடாது, ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸில் எழுதணும் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதும்போது. இன் சீரியஸ், அதுக்கப்புறம் எதில் கனெக்ட் பண்ணணும், சீரியஸ். வோல்ட்மீட்டருக்கு சீரியஸில் கனெக்ட் பண்ணணும், அம்மீட்டருக்கு பேரலில் கனெக்ட் பண்ணணும் வித் காயில் ஆஃப் கால்வனோமீட்டர். தென் அந்த ஃபார்முலா இது. அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ், வோல்ட்மீட்டர் சர்டன் ரேஞ்ச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை கனெக்டிங் ரெசிஸ்டன்ஸ் 980 ஓம் இன் சீரியஸ்னு சொல்லிட்டாங்க வித் கால்வனோமீட்டர். அதுக்கப்புறம் when the resistance 470 ohm is connected in series, the range gets halved. Find the resistance of the galvanometer அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் will get the answer. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக நம்மளுடைய 5th சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஸோ இதில் கொஞ்சம் தியரிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின் அதிகமாக இருக்கும். மெயினாக இட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா சசப்டபிள் ரிலேட்டடாக இருக்கும். இல்லைனா இன்டென்சிட்டி, சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி என்னன்னு கேட்பாங்க. அந்த கேஸ் வந்துட்டு H = NI அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? எஸ். ஏசி பார்ப்போம். ஏசி சாப்டர் நம்ம இங்கே ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுவோம். ஏசி சாப்டர் ரொம்ப 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 சிம்பிள் சாப்டர். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது கஷ்டமான சாப்டர் கிடையாது. சரியா? வேர் டு கெட் த பிடிஎஃப் திஸ் செஷன்? லைவ் லிங்க் வாங்க. நீங்கள் லைவ்ல தானே இருக்கீங்க, சேட் பண்ணுறீங்க இல்லையா?
அந்த லைவ் சேட்டில் டாப்பில் பாருங்கள், டாப்பில் வேதாந்து நீட் தமிழ் எல்லா கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லைவோடைய டாப் கார்னரில் பாருங்கள். அதில் கம்ப்ளீட் 12th கிராஃப் அண்டு ஃபார்முலா பிடிஎஃப் லிங்க்னு இருக்குது பாருங்கள். அதை லிங்க் பண்ணினா ஓப்பன் ஆகும். ரைட், இங்கே பாருங்கள். ஒய் இஸ் த கோர் எலக்ட்ரோமேக்னெட் மேட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்? ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஹை பெர்மியபிலிட்டி. அதுக்கு ரீசன் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் 1ன்னு இருக்கும். அந்த டேப்லேஷனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம 5th சாப்டரில் ஒரு டேப்லேஷன் கொடுத்துருப்பாங்க. சசப்டபிலிட்டி, அதுக்கப்புறம் எது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சொல்கிறது புரியுதா? கிளியர்? நெக்ஸ்ட், so passing through the current windings gain sufficient magnetism immediately. High permeability, permeability அதிகமாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக மேக்னெட்டிஸ் ஆகும். அதான் ரீசன். பெர்மியபிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா மேக்னெட்டிசிசம் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி ஆகும். அதுக்கு அதனால தான் இதில் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு ரீசன். அதுக்கப்புறம் த பெர்மியபிலிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன கொடுத்துட்டாங்க, μr கொடுத்துட்டாங்க. μr ஈக்குவல் டு 0.9983. நேம் த டைப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் ரெப்ரசன்ஸ். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக என்னது இந்த கேஸில் μr வந்து less than 1, அதாவது less than 1னா ஆக்சுவலாக இதில் என்ன இருக்கும், 0க்கு 1க்கு நடுவில் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா இது எப்படி இருக்கும், μr வந்துட்டு 0 less than இந்த கேஸில் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்துட்டு 0 less than or equal to 1 இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது அப்படின்னா என்ன கிடைக்கும், less than 1. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது அப்படின்னா என்ன மீனிங், அது என்னன்னு அர்த்தம், டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் சசப்டபிலிட்டி என்னவா இருக்கும், டயாவாக இருந்துச்சுன்னா, டயாமேக்னெட்டிசமாக இருந்தால் என்ன அர்த்தம், சசப்டபிலிட்டி நெகட்டிவாக இருக்கும். சசப்டபிலிட்டி ரேஞ்ச் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக -1 less than or equal to சசப்டபிலிட்டி less than 0 இப்படி இருக்கும். அந்த டேப்லேஷன் போய் பாருங்கள். சசப்டபிலிட்டியுடைய வேல்யூ நெகட்டிவில் இருந்தால் அது டயாமேக்னெட்டிசம் கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லிடலாம். சசப்டபிலிட்டியுடைய வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் அது என்னவாக இருக்கலாம், எய்தர் பாரா ஆர் ஃபெரோ ரெண்டுமே இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ வச்சு அதில் நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி பெர்மியபிலிட்டி வச்சு சொல்லும்போது இதில் என்ன இருக்கும், பாசிட்டிவில் தான் கிடைக்கும் பெர்மியபிலிட்டி எல்லாத்துலேயுமே, பாரா டயா ஃபெரோ எல்லாத்துலேயும். ஆனால் அதோட ரேஞ்ச் வந்துட்டு 0க்கு 1க்கு நடுவில் இருக்கும். எக்ஸாக்டாக 0 இருந்தால் சூப்பர் கண்டக்டர் ஆகிடும் டயாவில். 0க்கு 1க்கு நடுவில் வரும்போது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதோட வேல்யூ வந்து less than 1 இருக்கும். 0வோட அந்த 0 and 1 அந்த ரேஞ்சுக்கு உள்ள நடுவில் இருக்கும். புரியுதா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், டயான்னு சொல்லிடலாம். அப்போ இங்கே 0 பாயிண்ட்டில் வந்துட்டாலே அது என்னது, less than 1. தட்ஸ் வை வி ஹேவ் டு சே என்னது, டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு ரீசன் இது less than 1. அதை சொன்னேன் இல்லையா, 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். அதே டயாவில் எக்ஸாக்டாக சசப்டபிலிட்டி வேல்யூ எக்ஸாக்டாக -1 இருந்தால் அது என்னது, சூப்பர் கண்டக்டர்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி μr வேல்யூ எக்ஸாக்டாக ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அப்போயே அதை என்னன்னு சொல்லிட முடியும், சூப்பர் கண்டக்டர்ஸ். சூப்பர் கண்டக்டர்ஸ் மட்டும் இது ரெண்டும் இருக்கும். சொல்கிறது புரியுதா, கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, a short bar magnet placed with its axis 30 degree. See இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. டவு ஈக்குவல் டு வெக்டாரில் கேட்டாங்கன்னா m வெக்டார் கிராஸ் b வெக்டார் டார்க்கு, டவுஸ் ஈக்குவல் டு mb sin θ. சரியா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி வித் யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. பி வெக்டார் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. டார்க் கொடுத்துருக்காங்க 4.5 10⁻⁻2 நியூட்டன் மீட்டர். வாட் இஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் மொமெண்டம் என்ன அர்த்தம், m. அப்போ டவுஸ் ஈக்குவல் டு mb sin θ. ஸோ அவ்வளோதான். இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், m ஈக்குவல் டு இந்த டேர்ம் அங்கே கொண்டு வந்துருங்க, டவு பை டவு டிவைடட் பை வாட், b sin θ அப்படின்னு கிடைக்கும். Then substitute all the values, you'll get the answer. Simple, direct 1 mark or 2 mark question தான் அது. 1 second. See next question. In what way is the behavior of diamagnetic material different from பாராமேக்னெட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள். மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இந்த ஃபீல்டு லைன்ஸ் எப்படி, அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, டயாவாக இருந்தால் ஸ்ட்ராங் டு வீக், பாராவாக இருந்தால் என்னவாகும்,
வீக் டு ஸ்ட்ராங். பாராவுக்கு அதே தான், ஃபெரோவுக்கு அதே தான். ஓகேவா? பாரா வந்து வீக்லி மேக்னடைஸ்டு, ஃபெரோ வந்து ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்டு. தட் இஸ் எ பிகர் டிஃபரன்ஸ் அது ரெண்டுத்தில். சரியா? பட் பாரா அண்டு டயா கம்பேர் பண்ணும்போது டைரக்ஷன் ஃபஸ்ட்டு. இது வந்துட்டு ஸ்ட்ராங் டு வீக் டயா, பாரா வந்துட்டு வீக் டு ஸ்ட்ராங். புரிஞ்சுதா? ஸோ a diamagnetic specimen would move towards what? Towards weaker region of the field. Paramagnetic specimen would move from towards stronger region. அதாவது weak to stronger, இது வந்துட்டு weaker to strong. அதான் அதோட மீனிங். சொல்றது புரியுதா? weaker to கரெக்ட். ஸ்ட்ராங் டு வீக்கர். அதான் டுவர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இதை எழுதும்போது இப்படி எழுதிக்கோங்க, ஸ்ட்ராங் டு வீக் டயா. இதை வந்துட்டு பாரா எழுதும்போது வீக் டு ஸ்ட்ராங், வீக் டு ஸ்ட்ராங். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். தட்ஸ் எ டிஃப்ரெண்ட். அதில் எடுத்துக்கும். சரியா? ரைட். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் ஆக்சுவலாக இந்த டயக்ராம் கேட்டிருந்தாங்க. இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிங்கன்னா 2 மார்க்கு. இந்த 2025 கொஸ்டின் பேப்பரில் இந்த சாப்டர்ல இருந்து இந்த டயக்ராம் மட்டுமே ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க. சொல்றது புரியுதா? டயக்ராம்ஸ் ஆஃப் பாரா ஃபெரோ வித் ஃபீல்டு லைன்ஸ். எஸ், தட் ஆல்சோ கரெக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 டயக்ராம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் தான். ஸோ அந்த டயக்ராம் வரையும் போது கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வரும்போது அந்த சப்ஸ்டன்ஸுக்கு இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், மீன்ஸ் குறையும், ரெடியூஸ் ஆகும். இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸ் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பல்டு ஆகும். இதில் நடக்கிறது என்னது? எக்ஸ்பல்டு, ரிப்பல் ஆகும். இதில் ஃபீல்டு லைன் இன்சைடில் வந்துட்டு அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன இருக்குது இங்கே பாருங்கள், இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகம். இதில் பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில். இதில் ரிப்பல் ஆகிறதுனால இன்சைடில் இந்த சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்கும்? ஃபீல்டு லைன்ஸ் வந்துட்டு கம்மியாக ரெடியூஸ் ஆகும். ரிப்பல் ஆகிறதுனால இந்த பாத்து இந்த மாதிரி இங்கே டிவியேட் ஆகும். இதான் என்னது? டயாவுக்கும் பாராவுக்கும் அந்த மெயின் அந்த டிஃபரன்ஸ். அந்த டயக்ராம் ஜஸ்ட் டயக்ராம் தான் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு டயக்ராமுக்கு 1 மார்க், 2 டயக்ராம் வரதில் 2 மார்க் இந்த வருஷம் கேட்டது. அதாவது கொஸ்டின் பேப்பர் டஃபாக நம்ம சொன்னதுலேயே ஈஸியாகவும் சில கொஸ்டின் இருந்திருக்கு. ஸோ எல்லா கொஸ்டினும் ஈஸியாக வச்சிட மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் டஃபாகவும் இருக்காது. ஸோ எப்பயுமே ஒரு 35 to 40 மீன்ஸ் ஸ்கோர் பண்ணுறது போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வச்சுருவாங்க. இந்த ரிமைனிங் இருக்குது பாருங்கள், அந்த ஃபுல் மார்க் வாங்கணும் இல்லை 55+ இதெல்லாம் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் தான் அது பாசிபிள். புரியுதா? அது எப்பயுமே உங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்கும். ரைட். இதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லுங்க. பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் டென்ஸ் டு மூவ் ஃப்ரம், அந்த வேர்ட் சொன்னேன் இல்லையா, from weaker field to stronger field region of the magnetic fields. The number of field lines, magnetic field lines increase when passing through it. Number of field lines வந்து increase ஆகும் inside ல. A diamagnetic material tends to move stronger field to weaker. இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, the number of field lines passing through it என்ன ஆகும்? decrease ஆகும். number of field lines வந்து டயாவில் டிக்ரீஸ் ஆகும். சி ஹியர் இன்சைடில். இதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு இன்சைடில் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் பாராவில். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? கிளியர்? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஃபெர்ரோ மேக்னெட்டிஸ்க்கு டயக்ராம் இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது வந்துட்டு வீக்லி மேக்னடைஸ்டு பாராவில். ஸோ இது மெயின் டிஃப்ரென்ஸ் ரெண்டு தெரியும். அதுக்கப்புறம் இந்த டேப்லேஷன் ஆல்ரெடி வி நோ தட். அது அப்படியே டிட்டோ ஒரு கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எழுதி தெரியணும். இன்கேஸ் ஈஸி கொஸ்டின் பேப்பர் கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அப்போ இந்த ரேஞ்சு எழுதும்போது ஒரு விஷயத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆர் ஈக்குவல் போடக்கூடாது. புரியுதா? இதில் எது தப்பு, எப்படி போடக்கூடாது? -1 less than or equal to சசப்டபிள் less than 0 தான் கரெக்டு. இதுதான் என்னது கரெக்ட். இங்கே தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேஸ் ஸ்டடியோ கேட்டாங்கனாலோ இல்லை 1 மார்க்கோ கேட்டாங்கனாலோ அப்போ நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. இது கரெக்ட். எது ராங் அப்படின்னா -1 less than or equal to 0ன்னு எழுதுனீங்கன்னா, இந்த ஆர் ஈக்குவல் போட்டிங்கன்னா இது ராங். ஆர் ஈக்குவல் போட்டிங்கன்னா இது ராங். சரியா? இந்த இடத்துல என்ன சிம்பிள் என்ன இது பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் வந்ததுனால அது ராங். புரியுதா?
இந்த பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்காக டக்குன்னு நம்ம மைண்டில் 0வும் -1 மட்டும்தான் இருக்கும். -1க்கும் 0க்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் அந்த ஆப்ஷனில் வந்துட்டு -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஒன்று இருக்கும், லெஸ் தென் 0 ஒன்று இருக்கும். நமக்கு சடனாக என்னன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாக்டாக இதில் எதுன்னு சொல்கிறது கன்ஃபியூஷன் வரும். -1 0 நல்லா தெரியும், ஆனால் ரெண்டு கேஸுக்குமே ஆர் ஈக்குவல் வருமா இல்லை ஒன்றுக்கு ஆர் ஈக்குவல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸே இப்போ டயாமேக்னெட்டிக் கேஸை சப்போஸ் உங்களுக்கு 4 சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி புரியுதான்னு பாருங்கள். இது ஒரு ஆப்ஷன், டயான்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், பார்க்குறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த எரர் வராது. இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே ஆர் ஈக்குவல், இதில் ரெண்டுத்துலேயுமே ஆர் ஈக்குவல் கிடையாது. இது ரெண்டுத்துலேயும் என்னது, இந்த கேஸில் இது மட்டும் ஆர் ஈக்குவல் எடுத்துங்க. இப்படி இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல இதுக்கு மட்டும் ஆர் ஈக்குவல், அப்புறம் இந்த கேஸில் -1க்கு ஆர் ஈக்குவல். இப்போ இதில் எது கரெக்ட் சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த 3த்தில் எது கரெக்ட் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, மொதல் வார்த்தை என்னன்னு சொல்லியிருந்தேன். டயாமேக்னட்டிசம் எப்பயுமே என்ன தான் இருக்கும், சசப்டபிலிட்டி நெகட்டிவில் மட்டும்தான் இருக்கும். இதில் கிடைக்காது, பாசிட்டிவில் கிடைக்காது. 0ன்றது ஆக்சுவலாக என்னது, 0ன்றது நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். 0ன்றது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. அதனால் இங்கே என்ன வராது, 0 வராது. ஏன்னா டயாமேக்னட்டிசம் நெகட்டிவில் மட்டும்தான் இருக்கும். அதனால் இங்கே ஆர் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா, 0வும் அந்த வேல்யூவில் பாசிபிள்னு அர்த்தம். 0 ஈக்குவல் 0 எடுக்கலாம்னு அர்த்தம். ஆர் ஈக்குவல் போட்டிங்கன்னா, ஆர் ஈக்குவல் போட்டோம்னா 0 எடுத்துக்கூடாது, 0வோட கம்மியாக இருக்கிற வேல்யூ எடுக்கணும். அதனால் இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் 0க்கு வரக்கூடாது. அதை வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஈக்குவல் இதில் வரக்கூடாது, இங்கே ஆர் ஈக்குவல் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல என்ன, ஆர் ஈக்குவல் வரணும். அதனால் அது தப்பு. ஸோ அப்போ சசப்டபிலிட்டியோட வேல்யூ எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு -1 கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு -1. அதர்வைஸ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எழுதும்போது என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். இதுக்கு மாதிரி கிடைச்சதுன்னா அந்த சசப்டபிலிட்டி அதுக்கு பேர் என்னது, சூப்பர் கண்டக்டர்ஸ். ஓகேவா. டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அவனுடைய சசப்டபிலிட்டி வேல்யூ எக்ஸாக்ட்லி -1 சசப்டபிலிட்டி வேல்யூ, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ ஈக்குவல் டு 0 எக்ஸாக்ட்லி இருந்துச்சுன்னா அது என்னது, சூப்பர் கண்டக்டர். அந்த சுச்சுவேஷனுக்கு டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சூப்பர் கண்டக்டர் சொல்லலாம். புரியுதா? கிளியர். இது சூப்பர் கண்டக்டருக்கான கண்டிஷன். மற்ற அதர் சப்ஸ்டன்ஸுக்குலாம் இன்பிட்வீனில் தான் அது இருக்கும், ஈக்குவல் 0 கிடையாது. ஸோ அதனால் இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி லெஸ் தென் 0. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ அதனால் பி கேர்ஃபுல், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எழுதும்போது 0 ஈக்குவலில் வரும். ஏன் இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஈக்குவல் நமக்கு 0 வந்திருக்கும் அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி சசப்டபிலிட்டி உள்ள ரிலேஷன் மியூ ஆர் ஈக்குவல் டு 1 + சசப்டபிலிட்டின்னு இருக்கும். மியூ ஆர் ஈக்குவல் டு 1 + சசப்டபிலிட்டி. மியூ ஆருடைய ரேஞ்ச் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மியூ ஆர் வந்துட்டு 0க்கு ஈக்குவலாக கிடைக்கும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ ஆர் லெஸ் தென் 1 ஈக்குவல் டு +1 கிடைக்காது. மியூ ஆர் எதில் டயாவில் அந்த வேல்யூ 0 ஈக்குவல் டு 0 கிடைக்கலாம் மியூ ஆர் வேல்யூ, இல்லைனா 1 விட கம்மியாக கிடைக்கலாம். அதாவது 0.1 0.2 0.3 அந்த மாதிரி கிடைக்கும். ஈக்குவல் டு 0 பெர்மியபிலிட்டியில் எழுதும்போது அது கரெக்ட். பெர்மியபிலிட்டியில் எழுதுனா அது கரெக்டு, சசப்டபிலிட்டி எழுதுனா அது தப்பு. சொல்கிறது புரியுதா? அப்போ இதை எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த கேஸுக்கு. இந்த பெர்மியபிலிட்டி வச்சு எழுதும்போது டயாவுக்கு சப்போஸ் இந்த மாதிரி 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ ஆர் லெஸ் தென் 1. அதே மாதிரி அப்புறம் எப்படி கேட்கலாம், 0 லெஸ் தென் மியூ ஆர் லெஸ் தென் 1. அதுக்கப்புறம் 0 லெஸ் தென் மியூ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. புரியுதா? அதுக்கப்புறம் 0 லெஸ் தென் மியூ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த கேஸுக்கு இது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், கிளாரிட்டி இல்லைனா தப்பாக வந்துடும் ஆன்சர். ஸோ அப்போ படிச்சிருப்போம் எல்லாமே, ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை கேர்ஃபுல்லாக பார்க்காம இருந்தோம், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிவிடும் அப்படின்னா ஈஸியாக என்ன ரேங்க் ஆன்சர் வரது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ரைட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மீடியமுக்கும் வேக்கமுக்கும் உள்ள எடுக்கும்போது
மீடியமுக்கும் வேக்கமுக்கும் டயாமேக்னட்டிசம் எடுக்கும்போது டயாமேக்னட்டிசம் பாரா இதை நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சொல்கிறது புரியுதா? இந்த டயாமேக்னட்டிசம் எடுக்கும்போது மீடியமுடைய பெர்மியபிலிட்டி வந்துட்டு வேக்கம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மீடியமை விட வேக்கமில் இருக்கும்போது பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்கும் எதில்? டயாவில். ஓகேவா? அதாவது மியூ லெஸ் தென் மியூ நாட்டுனா மியூ நாட்டு அதிகமாக இருக்குது, மியூ கம்மியாக இருக்குன்னா மியூ நாட்டுன்றது வேக்கம் ஆர் ஏர், அதில் பெர்மியபிலிட்டி மீடியம் பெர்மியபிலிட்டி வேல்யூ. மியூன்றது மீடியம். மீடியமுடைய பெர்மியபிலிட்டியை விட வேக்கமில் பெர்மியபிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அது என்னென்ன அர்த்தம்? டயாமேக்னட்டிக் சப்ஸ்டன்சஸ். இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. சொல்கிறது புரியுதா? சார் நான் ரே ஆப்டிக்ஸ் நியூக்ளியை சாப்டர் 2 படிக்கல, என்ன பண்ணுறதா? இப்போ எதுவும் நம்ம பண்ண முடியாது. சரியா? படித்ததை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு போங்க. இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுலேருந்து வரக்கூடிய அது ரிவிஷன் பண்ணுங்கள். படித்ததே அதுலேருந்து வரக்கூடிய எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், தப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா. சரியா? ரைட். அதுக்கப்புறம் கொஸ்டின் பாருங்கள். ரைட் 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாரா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், கிவ் 1 எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு என்ன மாதிரி கொஸ்டினுக்கு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இதே மாதிரி டேரெக்டாக கேட்கலாம், இல்லை 1 மார்க்கில் கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் 4 சாய்ஸில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வந்து எக்ஸாம்பிள் அந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் பாராமேக்னட்டிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லை ஃபெரோ இல்லைனா லைக் டயா, இதில் எது வேணும் கேட்கலாம் அவங்க. ஸோ அப்போ அது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கு பிஸ்மத், காப்பர், சிலிக்கான், அக்கோயா. ஓகே, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இதில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் நைட்ரஜன், அதே மாதிரி இதில் அலுமினியம், சோடியம், கால்சியம் இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் அட் எஸ்டிபி. ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் அதில் நம்ம ஹார்டு ஃபெரோமேக்னெட், சாஃப்ட் ஃபெரோமேக்னெட் ரெண்டு இருக்கும். அதில் அயன், நிக்கல், கோபால்ட் இது வந்துட்டு என்னது? ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அல்நிக்கோ, அலுமினியம், நிக்கல், கோபால்ட் அந்த காம்போசிஷனில் இருக்கிறது. சொல்கிறது புரியுதா? ரைட். லிசன், இது வந்து சாப்டர் 4. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெரிவேஷன் ஃபார்முலா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த சாப்டர் ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த சாப்டரில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரிலேட்டட் டு இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த சாப்டரில் எதனால மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். சாப்டர் ஜஸ்ட் சில பாயிண்ட் நான் சொல்கிறேன், படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே, படிக்கலாம், ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்க ப்ராப்ளமுக்கு மட்டும். டெரிவேஷன் பார்க்க டைம் இருக்குமான்னு தெரியல புதுசாக பார்க்குறவங்களுக்கு, ஏற்கனவே படிச்சிருந்தா நோ இஷ்யூ. ஸோ இந்த சாப்டர் 6ல் இதில் டிஃபைன் ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்கடி இதை கேட்டிருக்கிறாங்க. ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் இதை படிக்கலனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இனிமே. ஓகேவா? டிஃபைன் ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன். அதுக்கப்புறம் இதில் தெளிவாக அடுத்து தெரிஞ்சிருக்க வேண்டியது எல்லாமே ரிலேட்டட் டு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்முலா. ஆல் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்முலா ப்ராப்ளம் இந்த சாப்டரில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஆல் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆக்சுவலாக இதில் என்னென்ன மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னா மைனஸ் d∅b/dt ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் பேசிக் ஃபார்முலா இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d∅b/dtன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மூவிங் ரெக்டாங்குலர் ராட் பார்த்துருப்பீங்க, வித் வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு BLV அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து என்னன்னா ஸ்கோர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் ஒரு ராட், மூவிங் ராட், கண்டக்டர், அந்த கண்டக்டரில் மூவ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்முலா. மூவிங் ராட் சர்க்குலர் பேட்டர்னில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்போது ராடு வந்து ரொட்டேட்டிங் ராடு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா half of b omega r² எழுதலாம். அதர்வைஸ் ரேடியஸுக்கு பதிலாக லென்த் ஆஃப் த ராடுன்னு கொடுத்தாங்கன்னா அந்த லென்த் ஆக்ட் ஆஸ் ஏ ரேடியஸ். அப்போ half of b omega L² we can write half of b omega r², otherwise half of b omega L². இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் வேற என்ன இதில் அடிஷ்னலாக வேற என்னென்ன ஃபார்முலா ரிலேட்டடாக இருக்குன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் கூட எழுதும்போது இன்டியூஸ்டு இஎம்எஃப் மைனஸ் L இன்ட்டு di/dt. ஜெனரலாக நம்ம மேக்னெட் தான் கால்குலேட் பண்ணுவோம், அதனால் L இன்ட்டு di/dt. அதுக்கப்புறம் E0 ஈக்குவல் டு இதில் மேக்ஸிமம் இஎம்எஃப் எந்த கேஸுக்கு வரும்? ஜென்ரேட்டர், ஏசி ஜென்ரேட்டர் எழுதும்போது இஸ் ஈக்குவல் டு E0 sin ωt இருக்கும். அதில் வேர் E0 எதுக்கு ஈக்குவல்? E0 ஈக்குவல் டு NBA ஒமேகா, அதர்வைஸ் NBA ஒமேகாவுக்கு பதிலாக we can write 2πν. ஸோ இது எல்லாமே எதுக்கு? இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த சாப்டரில் மெயின் கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு. அப்போ இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த
பர்டிகுலர் கேஸுக்கு அது என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது தெரிஞ்சால் தான் கரஸ்பாண்டிங்காக அந்த கேஸுக்கு நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அந்த கிவன் டேட்டாவை பார்க்கணும், என்னென்ன மாதிரி டேட்டா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ½ ஒமேகா ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோன்னா இங்கே இதே இன்னும் இதில் எழுதிங்கன்னா ½ பி ஒமேகாவுக்கு பதிலாக என்ன எழுத முடியும், ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா 2π நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பர் செகண்ட். இதே ஃபார்முலா இப்படி எழுதலாம், பிகாஸ் ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூ, நியூனா ஃப்ரீக்வன்சி. ஸோ 2π நியூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆல்சோ வி கேன் யூஸ். ஸோ டைரெக்டாக ஆங்குலர் வெலாசிட்டி கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பர் செகண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை பர் மினிட் கொடுத்தாங்கன்னா செகண்டுக்கு மாற்றிட்டு சால்வ் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார் திஸ் சாப்டர் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கேஸுக்கு. ஸோ அது புரியுதா? இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த சாப்டரில் கரண்ட் கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் தெரியணும்னா என்ன பண்ணணும், I is equal to V/Rக்கு பதிலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், E/R. Rன்றது ரெசிஸ்டன்ஸு, Eன்றது ஓம்ஸ் லா. இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஆல்சோ வாட், வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இஎம்எஃப் இல்லையா? அப்போது I equal to V/Rக்கு பதிலாக E/Rன்னு போடுவோம். இந்த கேஸுக்கு என்ன டேட்டா கொடுக்குறாலும் அந்த இஎம்எஃப் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இஎம்எஃப் கண்டுபிடிச்சிட்டு இதை எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா I equal to E/Rன்னு கிடைக்கும். ஸோ இந்த சாப்டரில் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அதுக்கப்புறம் இதில் மெயினாக 2 ஃபார்முலா வரும், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அண்டு செல்ஃப் இண்டக்டன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது நான் வந்து இஎம்எஃப் மட்டும் எழுதியிருக்கிறேன். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டியூ டு கோஆக்சியல் சோலினாய்டு, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டியூ டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள். 2 ஃபார்முலா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதில். ஸோ ஒன்று டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு வந்து டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும், இன்னொன்று என்னவாக இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டெக்ஸ்ட் புக் கையில் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஃபைனல் ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெரிவேஷன் கேட்டால் டெரிவேஷன் படம் தெரியணும், ப்ராப்ளமாக இருந்தால் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸில் எல். ஸோ இதான் மெயினாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. தென் இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to, potential U is equal to ½ of Li square. Potential energy due to inductance. கரண்ட்டும் இண்டக்டன்ஸ் வேல்யூ எல்லாம் தெரிஞ்சால் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிருக்கலாம். சரியா? முன்னாடி நம்ம கெப்பாசிட்டர் பொட்டன்ஷியல் வச்சு பார்த்தோம், U is equal to ½ CV square அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இது மாதிரி நிறைய பொட்டன்ஷியல் ஃபார்முலா ஒரு சாப்டர்லையும். அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைபோல் கேஸ் வரும்போது மேக்னெட்டிக் டைபோலாக இருந்துச்சுன்னா U is equal to மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார். மேக்னெட்டிக் டைபோல் கேஸில் கேட்கும்போது அதாவது மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. எலக்ட்ரிக் டைபோலாக இருந்தால் யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார், யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி காஸ் தீட்டா. ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு டைபோல். டைபோலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸில் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், இண்டக்டன்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும். ஜென்ரலாக ½ of CV square அது 3 ஃபார்முலா பார்த்துருப்போம் கெப்பாசிட்டன்ஸில். இதில் ஒரு ஃபார்முலா தான் U is equal to ½ of Li square. இதுலேயே இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் கேட்பாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஒரு கேஸ் இருக்குது. சரியா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் தான். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கேஸில் 1 மீட்டர் மெட்டாலிக் ராடு. இந்த கொஸ்டினில் இந்த இடத்துல நம்ம க்ளூ கண்டுபிடிக்க தெரியணும். எப்படின்னா சாப்டர் இது எப்படி இந்த சாப்டரோட கொஸ்டினை கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள். மெட்டாலிக் ராடு ரொட்டேட்டட்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினில் டைரெக்டாகவே ஆங்குலர் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஒமேகா 400 radian per second about axis normal to the rod passing through its one end. The other end of the rod is in contact with the circular metallic ring. A constant uniform magnetic field கொடுத்துட்டாங்க. Okay? Axis exists everywhere. Calculate the EMF developed. EMF என்ன அர்த்தம்? Induced EMF. Induced EMF developed between center and the ring. இதுதான் ஆக்சுவலாக என்னது நான் சொன்னேன் இல்லையா? சில நேரத்தில் வந்துட்டு இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம ஆர்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த ராடு இருக்கு இல்லையா, இதை இருக்குது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக அந்த ரொட்டேட்டிங் ராடு. ஸோ அதோடைய லென்த் தான் என்னவாகும் அந்த சர்க்குலர் கேஸில் சர்க்குலராக ரொட்டேட் ஆகும்போது த லென்த் இஸ் த ரேடியஸ். அப்போ கொஸ்டினில் லென்த் என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த கேஸில் அந்த லென்த்து தான் என்ன எடுத்துக்க போகிறோம், ரேடியஸ்னு எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ½ of B ஒமேகா L square. லென்த் ஆஃப் த ராடு 1 மீட்டர் SI நோட்டில் தான் அது இருக்குது. ஸோ நமக்கு எதையும் அதில் மாற்ற தேவையில்லை. கரெக்டாக? ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஃபார்முலா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இந்த கேஸுக்கு ஆன்சர் ஓவர். சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஒமேகா டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஒருவேளை சில கேஸில் என்ன கொடுப்பாங்கன்னா கொஸ்டினில் இது ஒமேகா எப்படி கண்டுபிடிக்கணும், ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகாவுடைய மீனிங் என்ன, ஒமேகாவுடைய மீனிங் இந்த கேஸில் எப்படி கொடுப்பாங்க, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இல்லை உங்களுக்கு அந்த வேர்டை கண்டுபிடிக்க முடியல, சம்டைம்ஸ் புரிஞ்சிக்க முடியலன்னா யூனிட் வந்துட்டு ரேடியன் பை செகண்ட். ரேடியன் பை செகண்ட்னா என்ன அர்த்தம், ஆங்குலர் வெலாசிட்டின்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ஒன்லி பர் செகண்ட், அதாவது ஹெர்ட்ஸ்னு இருக்கும், இல்லை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பர் செகண்ட்னு கொடுப்பாங்க. ஒருவேளை பர் மினிட்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மினிட்டை செகண்டாக மாற்றணும்.
ஸோ 1 minute = 60 செகண்ட் மாற்றி அதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் புரியுதா? அதாவது இந்த ப்ராப்ளம்ல ஃபர்தராக சால்வ் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்குறீங்க. இதில் வெலாசிட்டி கொடுக்காம 400 ரொட்டேஷன் per செகண்ட் இல்லை ரொட்டேஷன் per மினிட்னா 400 per செகண்ட் நீ அப்படியே நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஒமேகாவுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும்? ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2π நியூக்கு ஈக்குவல். இந்த கேஸுக்கு அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்கன்னா இதே ப்ராப்ளமில் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா 2π நியூ. நியூன்றது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் per செகண்ட். தட் இஸ் வி நோ தட். கரெக்டா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். மற்றலாம் எதில் எஸ்ஐ இருக்கோ நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரைட். அதுக்கப்புறம் plot the graph showing variation induced EMF with the rate of change of current flowing through the coil. ஆக்சுவலாக induced EMF through coil அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காயில்னா அப்போ என்ன அர்த்தம்? இண்டக்டன்ஸ்னு அர்த்தம். தெரியுதா? plot the graph showing the variation induced EMF with the rate of change of current. Rate of change of current flowing through the coil என்ன அர்த்தம்? காயில் இங்கே வந்துட்டு இண்டக்டன்ஸ்னு அர்த்தம். காயில்ன்ற வேர்டு இனிமேல் இங்கே வரும்போதெல்லாம் இந்த சாப்டரில் இட் இஸ் ரிலேட்டட் டு சொலினாய்ட் ஆர் இண்டக்டன்ஸ். அதுக்கு வைன் பண்ணிடுவாங்க. ஸோ காயில் வைன் பண்ணிட்டீங்கனாலே இட் இஸ் வாட்? ரிலேட்டட் டு இண்டக்டன்ஸ். சரியா? ஸோ அப்போ EMF இஸ் ஈக்குவல் டு -L × di/dt. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அதில் கரண்ட் ஆக்சுவலாக என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் நெகட்டிவ் இண்டிகேட் வாட்? டிக்ரீசிங். ஓகேவா? அதில் வந்துட்டு இதில் சிம்பிளிஃபை பண்ணும்போது நார்மல் ஈக்குவேஷன் di/dt எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது கிராஃப் பிளாட் பண்ணும்போது இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு di/dt. இண்டக்டன்ஸு கான்ஸ்டன்ட். EMF வந்து எதனால தான் வேரி ஆகும்? அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் இன்டியூஸ்ட் EMF வேரி ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -di/dt. இப்போ இந்த கிராஃப் நீங்கள் பிளாட் பண்ணும்போது ஜஸ்ட் di/dt ப்ளஸ் di/dtன்னு எடுத்திங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸாக இருந்தால் இந்த டயக்ராம் எதுக்கு? இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் di/dtக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்தால் என்ன ஆகிடும்? டைரக்ஷன் மாறிடும். புரியுதா? இப்போ இந்த பக்கம் போனது அப்படியே இந்த பக்கம் வந்துடும். ஆப்போசிட்டில் y = mx, அதர்வைஸ் y = -mx. அது mx + c -mx + c எழுதும்போது y = mxனா இந்த பக்கம் இருக்கும், -mxனா சைடு மாறினாலும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். புரியுதா? ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி கிடையாது, லைக் இந்த மாதிரி ஈக்குவேஷன் போடுவதில்லை. ஸோ அப்போ இது நெகட்டிவ்ன்றதுனால என்ன ஆகிடும்? டைரக்ஷன் இப்படி வந்துடும். இதுதான் என்னது? இஸ் ஈக்குவல் டு E டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -di/dt கிராஃப். ஸோ இதை வச்சுக்கிட்டு அதை பிளாட் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஜஸ்ட் இந்த கிராஃப் தான் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த கிராஃப் வரைஞ்சாலே யூ கெட் த ஃபுல் மார்க். புரியுது? அது 1 மார்க்காக இருந்தால் இது புரியறதுக்காக இல்லை டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் நாட் நெசசரி. -di/dt எக்ஸ் ஆக்சிஸில் ஹோல் எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்ட் ஆஸ் வாட்? di/dt. டோன்ட் ரைட் சிம்பிளி ஐ. புரியுதா? சிம்பிளி ஐனா இருந்தால் நம்ம இங்கே அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இது டேரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ் di/dtன்றது EMF எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். சரியா? புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ லிசன், இந்த கேஸில் எனர்ஜி ஸ்டோர்டு, நான் ஏற்கனவே ஒரு கேஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு சொலினாய்டு. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டன்ஸ்னாலும் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் சொலினாய்டுனாலும் ஒரே மீனிங் தான். ரெண்டுமே என்னது? U = அந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? U = ½ Li². ½ Li². ஸோ கொஷினில் இண்டக்டன்ஸை டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டைரக்ட்லி. அது 1 மார்க் லெவலில் இருக்கும் இண்டக்டன்ஸ். ஆனால் இண்டக்டன்ஸ் வேல்யூ L டைரெக்டாக கொடுக்காம இண்டக்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டேட்டா கொடுத்துருவாங்க. அதாவது சொலினாய்டோட டெரிவேஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சாரி, செல்ஃப் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேஸுக்கு அங்கே ஒரு ஃபார்முலா வந்திருக்கும். அதே மாதிரி செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கு அதில் வந்துட்டு அந்த L கால்குலேட் பண்ணது ஃபார்முலா இருக்கும். ஸோ டைரெக்டாக L கொடுக்காம காயில வைன் பண்ண அதில் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி L கொடுத்துருவாங்க. அப்போ அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி L கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும்? அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். இது அந்த டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த எனர்ஜி ஸ்டோர் கேட்டுட்டாங்க. இண்டக்டன்ஸ் L is U, the number of turns per unit length என்ன சொல்லியிருக்காங்க? the number of turns per unit length of the solenoid is doubled, keeping the current and all other factors same. மற்றெல்லாம் என்ன சொல்கிறாங்க? கரண்ட்டும் அதர் ஃபேக்டர்ஸ்னால் என்னது? அந்த ஃபார்முலாவில் இண்டக்டன்ஸ் என்னெல்லாம் வருமோ அந்த அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு என்னவா இருக்கும்? ஃபைனல் பொட்டன்ஷியல் ஸ்டோர் இந்த இண்டக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போது
இண்டக்டன்ஸ் டெரிவேஷன் நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. அது என்ன கிடைச்சிருக்கும்? L ஈக்குவல் டு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் L ஈக்குவல் டு μ0 μr n ஸ்கொயர் AL அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டெக்ஸ்ட் புக்கில். ஸோ L ஈக்குவல் டு μ0 μr ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, அதுக்கப்புறம் μ0 n ஸ்கொயர் AL அப்படின்னு இருக்கும். இந்த n ஸ்மால் n என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஸ்மால் n என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஏன்றது ஏரியா ஆஃப் அந்த கிராஸ் செக்ஷன், அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த சொலினாய்டு. இதுதான்ன்றது இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். L ஈக்குவல் டு μr μ0 n ஸ்கொயர் AL. வேக்கம்னு சொன்னாங்கன்னா μr வராது. வேக்கம் சொல்லாமல் என்ன மட்டும் எடுத்துப்போம்? μ0 n ஸ்கொயர் AL. இவ்வளோதான் அதில் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ இதில் இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதில் எது மட்டும் தான் மாறுன்னு சொல்லிட்டாங்க கொஷனில்? த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த சொலினாய்டு இஸ் டபுள்டு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய n வந்துட்டு என்ன ஆகுன்னு சொல்லிட்டாங்க? நம்ம n டேஷ்னு எடுத்துப்போம். n டேஷ் என்னவா மாறுது? 2 டைம்ஸ் ஆஃப் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக மாறுது. அப்போது L இந்த கேஸ்லேருந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட் நியூமரேட்டர் தானே இருக்குது, மீன்ஸ் டினாமினேட்டரில் கிடையாது, இல்லை எதுவுமே, எல்லாமே மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமானால் இண்டக்டன்ஸ் அதிகமாகிடும். அப்போ இங்கே 2 டைம்ஸ்னா அப்போ இது என்ன ஆகிடும்? என்னக்கு பதிலாக L டேஷ் ஈக்குவல் டு 2n ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் ஆஃப் n ஸ்கொயர். முன்னாடி இருந்ததை விட 4 டைம்ஸ் இண்டக்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ இண்டக்டன்ஸ் 4 டைம்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இனிஷியலாக இருந்த பொட்டன்ஷியல் வந்து half ஆஃப் Li ஸ்கொயர் இனிஷியல். அப்போ ஆஃப்டர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் U ஈக்குவல் டு இந்த L டேஷ் இப்போ என்ன இருக்குது பாருங்கள்? L டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர். இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் n ஸ்கொயர்னா n ஸ்கொயருக்கு பதிலாக Lன்னு போட்டுடலாம். அப்போ L டேஷ் ஈக்குவல் டு 4L. அப்போ இந்த ஃபார்முலாவில் மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணா U டேஷ் ஈக்குவல் டு half ஆஃப் என்ன எழுதணுங்க? ஆக்சுவலாக அதே கரண்ட் தான் பாஸ் ஆகுது. half ஆஃப் L டேஷ் I ஸ்கொயர்னு கிடைக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். அப்போ half ஆஃப் L டேஷ் எதுக்கு ஈக்குவல்? இங்கே 4 டைம்ஸ் ஆஃப் Lக்கு ஈக்குவல் இன்ட்டு I ஸ்கொயர். இந்த 2 கேன்சல் ஆகிடும். 2L I ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? L கேபிட்டல் L தானே? ஸோ அந்த L யூஸ் பண்ணு. 4L I ஸ்கொயர். ஸோ அப்போ 2L I ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அப்போ என்ன ஆகுது? L இன்க்ரீசஸ் 4 டைம்ஸ், எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். டைரெக்டாக நமக்கு என்ன கிடைச்சிரும்? 4 டைம்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். கரெக்டா? ஏன்னா இங்கே ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம இதில் போடணும் அவசியம் கிடையாது. இதில் டேரெக்டாக ப்ரொபோஷனல் வச்சு இதை முடிச்சிடலாம். இதில் எப்படி எழுதலாம் நீங்கள்? U வந்துட்டு இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L. n வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா L டேஷ் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நியூ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகிடும்? 4 டைம்ஸ் ஆஃப் இதுவாக கிடைச்சிருக்கும். ஏன்னா L வந்துட்டு n வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இது 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. யூ கேன் டூ லைக் திஸ் வே ஆல்சோ. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெப்ஸை போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா? நீங்கள் அதில் போட்டு கம்பாரிசன் பண்ணணும். இந்த யூவை அதில் கொண்டு வந்து இன்டர்லிங்க் பண்ணணும். பட் எனிவே இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது மெயினாக இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். சில நேரத்தில் எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா U is equal to half of Li ஸ்கொயருக்கான டேட்டா கொடுத்துருவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். half of Li ஸ்கொயர். L ஆக்சுவலாக கொஷனில் டேரெக்டாக கொடுக்காம இந்த L வந்துட்டு எய்தர் ரிலேட்டட் டு செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸாக இருக்கலாம், அப்படி கொடுக்கலாம். இல்லை மியூச்சுவல் இண்டக்டன்ஸாகவும் இருக்கலாம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸாக இருந்தால் half of Mi ஸ்கொயர்னு எடுக்க வேண்டியதாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜஸ்ட்டு அதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூவை டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்போது மியூ ஆர் μ0 n ஸ்கொயர் AL அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு மீடியம். இது வந்து மீடியம் இருக்கும்போது வேக்கமாக இருந்துச்சுன்னா இந்த L வேல்யூ எப்படி யூஸ் பண்ணுவோம்? செல்ஃப் இண்டக்டன்ஸ் μ0 n ஸ்கொயர் ALனு கொடுப்போம். ப்ராப்ளமில் சில நேரத்தில் இன்னொரு டேட்டா எப்படி கொடுத்துருவாங்கன்னா இந்த A இன்ட்டு L வந்து வால்யூமுக்கு ஈக்குவல். வால்யூம் V ஈக்குவல் டு A இன்ட்டு Lன்னு எழுதிங்கன்னா அப்போ L ஈக்குவல் டு μ0 n ஸ்கொயர் பை V இப்படி கொடுத்துருவாங்க. அதாவது இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம்னு அர்த்தம். மீனிங் இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம். இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம். புரிஞ்சுதா? கிளியர்? இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம் ஏரியா இன்ட்டு லென்த் வந்து வால்யூம்க்கு ஈக்குவல். அது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா ஜஸ்ட் μ0 n ஸ்கொயர். கொஷனில் இது அப்படியே டேரெக்டாக கொடுத்துருவாங்க சில நேரத்தில். ஸோ அப்போ நமக்கு அந்த கொஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்லிங்க் பண்ணிவிட்டு சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கெட் த ஆன்சர். ஸோ நம்ம டேரெக்டாக படித்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். மியூ ஈக்குவல் டு
சார் u ஈக்குவல் டு half of L² நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் L டேட்டா கொடுக்காம இன்டெரக்டாக கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். புரியுதா? ஸோ அப்போ நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அந்த ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சிருந்து கிவனை எழுதிட்டு டூ ஃபைண்ட் என்ன அதை அப்படியே இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஈஸியஸ்ட் கனெக்ஷன். அந்த சாப்டரே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 0.5 meter long solenoid of 10 turns per centimeter has area of cross section 1 centimeter square. Calculate the voltage induced across its ends if the current in the solenoid changes from னு கேட்டிருக்காங்க. current in the solenoid changes from னா 1 amps to இந்த கொஸ்டின்ல இங்க பாருங்க, இது ஈஸி, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது. இந்த மாதிரி சேஞ்சஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, EMF முன்னாடி பார்த்த ஃபார்முலா தான். EMF மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிங்கன்னா மேக்னிட்யூட்ல எழுதிங்கன்னா நீங்கள் என்ன போட தேவையில்லை, நெகட்டிவ் சைன் போட தேவையில்லை. சொல்றது புரியுதா? மாடுலஸ் ஆஃப் EMF கண்டுபிடிச்சிங்கன்னா ஜென்ரலாக நம்ம மாடுலஸ் தான் கண்டுபிடிப்போம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஸோ L into di/dt, அதர்வைஸ் we can write this is delta I by delta t னு எழுத முடியும். ரெண்டும் ஒன்று தான், delta I by delta t. அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கான ரிலேஷன் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரேஞ்சு கொடுத்துருவாங்க, எவ்வளோ டைம் இன்டர்வல் கொடுத்துருவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதை எப்படி எழுதலாம், 1 amps to 2 amps அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டெல்டா என்னென்ன அர்த்தம், I2 minus I1 by delta t. அப்போ L into I2 minusனா 2 minus 1 by டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க 0.1 செகண்ட். அப்போ 2 minus 1 1 by 0.1 1 by 0.1 என்ன அர்த்தம், 10 times of Lன்னு கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக இந்த ரிலேஷன். இதில் L டேரெக்டாக கொடுக்கல, Lக்கு பதிலாக என்ன கொடுத்துறாங்க, சொலினாய்டு காயில வைன் பண்ணிங்கனாலும் சொலினாய்டு சொல்லியிருந்தாலும் அதில் இண்டக்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இந்த சாப்டரில். புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டால் தான் BC = μ0 NI சாப்டர் 4ல் வரும் சொலினாய்டு கேஸில். இந்த சாப்டரில் வைன் பண்ண அந்த காயிலோட ஷேப், அந்த சொலினாய்டு ஷேப் தான் என்னது, இண்டூஸ்ட் EMF இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை நம்ம இங்கே இன்டர்லிங்க் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் நம்ம Lோடைய ஃபார்முலா என்ன சொன்னல, வேக்கமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், μ0 n² AL. ஸோ இந்த கேஸில் L கொடுத்துருக்குறாங்களா, 0.5 மீட்டர் லாங் சொலினாய்டு 10 turns per centimeterனு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட்ல இருந்து என்ன அர்த்தம், ஸ்மால் n அர்த்தம். ஸோ அப்போ இந்த டேட்டா n என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 turns per centimeter மீட்டராக மாற்றுங்க. அப்போ 10 turns சென்டிமீட்டர் என்ன ஆகும், 10⁻⁻2 மீட்டர். அது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10⁻⁻2 மேலே பண்ண ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1000 ஆகிடும். 1000 turns per மீட்டர். இப்போ இதான் என்னது, ஸ்மால் n இந்த கொஷினில். ஸோ இந்த கொஷினில் இப்போ எனக்கு ஸ்மால் n தெரிஞ்சிச்சா, இது லென்த்து L, ஓகேவா? இந்த லென்த் வந்துட்டு Lன்னு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய L வந்து 0.5, ஸ்மால் n வந்து 1000, μ0 வேல்யூ 4π × 10⁻⁻7. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், கொஸ்டின் பேப்பரில் அதை கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் இந்த நம்ம சிலபஸில் அந்த கொஸ்டின் பேப்பரில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குமோ அந்த எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃப்ரண்ட் பேஜில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. டேக் μ0 = ε0, பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அந்த மாதிரி வேறு என்னெல்லாம் கான்ஸ்டன்ட் இருக்கோ அது எல்லாமே, ஸ்பீட் ஆஃப் லைட் C = 10⁻8 m/s எல்லாமே அதில் ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் மறந்துட்டாலும் அது பிரச்சனை இல்லை கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு. ஸோ μ0 வேல்யூ இங்கே 4π × 10⁻⁻7 n² இதை கண்டுபிடிச்சோம், 1000 ஹோல் ஸ்கொயர் இல்லைனா 10⁻3 ஹோல் ஸ்கொயர். ஏரியா கொடுத்துருக்காங்களா பாருங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க 1 cm². அப்போ A = இங்கே பாருங்க, ஏரியா சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டருக்கு மாற்றும் போது இன்ட்டு 10⁻⁻4 மல்டிப்ளை பண்ணணும். 1 × 10⁻⁻4 m². டோன்ட் ஃபர்கெட், ஏரியா வந்து சென்டிமீட்டர் இருந்து மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும்னா டோன்ட் புட் 10⁻⁻2 10⁻⁻4 போடணும். லென்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ரேடியஸோ இல்லை டிஸ்டன்ஸோ லென்த்தோ சென்டிமீட்டர் மீட்டர் போகும்போது தான் 10⁻⁻2 சென்டிமீட்டர் மீட்டர். ஏரியாவாக இருந்தால் 10⁻⁻4 என்ன வேல்யூ வருது இன்ட்டு 10⁻⁻4. ஏரியா எல்லா டேட்டா தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இதில் 10 × அந்த எல் வேல்யூ அது கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், அப்ராக்சிமேட்லி 0. இல்லைனா இப்படி கிடைக்கும் 6.28 × 10⁻⁻4 வோல்ட். புரிஞ்சுதா? கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A long solenoid of radius R consists of n turns per unit length. A current I = I0 sin ωt flows the solenoid. A coil of n turns is wound tightly around near its center. What is the
இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்டியூஸ்டு இஎம்எஃப். அதுக்கப்புறம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த சொலினாய்டு ஆஃப் த காயில், எம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் அவங்க என்ன ஃபஸ்ட்டு ரிலேட் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். கரண்ட்டோட ரிலேஷனை கொடுத்துட்டாங்க, பட் டூ ஃபைண்ட் சொலினாய்டில் பாஸ் ஆகலாம், சொலினாய்டு பாஸ் ஆகலாம் கரண்ட் I = I0 sin ω t, அந்த டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? கிளியர்? எவ்ரி டீச்சர் ஒன்லி டீச்சிங் 10th 12th மண்டே ஒரு 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸ் ஆனுவல் எக்ஸாமாக இருக்கா? ஓகே ஓகே, பட் அது போர்டு எக்ஸாம் இல்லை இல்லையா? இங்கே போர்டு எக்ஸாம் தானே எல்லாருக்கும் பயம் இருக்கும். கிளியர்? ஸோ அது எப்படி உங்கள் ஸ்கூல் எக்ஸாம் தான் நீங்கள் மேனேஜ் பண்ணிவிடுவீங்க, அதனால் பயம் கிடையாது. ரைட். சரி, ரைட். ஸோ அப்போ இந்த கொஷினை வந்துட்டு இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அவங்க ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இஎம்எஃப் கேட்டுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் நம்ம கேட்டுருக்கிறது வந்து இஎம்எஃப். இஎம்எஃபோடைய ஃபார்முலா இந்த கேஸில் டைரெக்டாக அவங்க அந்த ரிலேஷனை கொடுக்கல. லைக் EMF is equal to minus d∅b/dt. ஓகேவா? இதில் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். டைரெக்டாக ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு டைரெக்டாக ரிலேஷன் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃப்ளக்ஸு ஃபையோடைய ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸு ∅b மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் b வெக்டார் நாட் m, b வெக்டார் டாட் a வெக்டார். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா E வெக்டார் டாட் a வெக்டார். ஞாபகம் இருக்கா? EA cos தீட்டான்னு இருக்கும். b வெக்டார் டாட் a வெக்டார் என்ன அர்த்தம்? BA cos தீட்டா அப்படின்னு கிடைக்கும். BA cos தீட்டா. இல்லை ஜென்ரலாக நம்ம ஐடியல் கேஸ் தான் கிடைக்கும். தீட்டா கொடுக்கலன்னா we have to consider flux equal to BA cos theta. if n number of turns present இருந்ததுன்னா அப்போ என்ன எழுதுவீங்க? NBA cos theta ன்னு அர்த்தம். if n number of turns are present, NBA cos theta. ஸோ கொஸ்டினில் வந்துட்டு நம்ம ஐடியல் கேஸில் மேக்ஸிமம் கேஸாக இருந்ததுன்னா அப்போ என்ன எடுப்போம்? ஐடியல் மேக்ஸிமம் கேஸ் எடுக்கும்போது NBA நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கலன்னா BA மட்டும்தான் வரும். இஃப் n டர்ன்ஸ் ஆர் ப்ரெசன்ட், இதில் வந்து என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா we have to multiply. ஸோ NBA இப்படி எடுத்துக்கலாம். சொல்கிறது புரியுதா? அதர்வைஸ் நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளை பண்ணி கூட எடுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல n கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு வந்துட்டு இப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா இதை BA cos theta அப்படி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும் இன்டியூஸ்டு EMF எழுதும்போது. உங்களுக்கு அங்கே கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இது டைரக்ட் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இன்டியூஸ்டு EMF ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n இன்ட்டு d∅b/dt. இப்போ இந்த கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏரியா இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சால் மேக்ஸிமம் கேஸுக்கு ∅b ஈக்குவல் டு b இன்ட்டு a, ∅b ஈக்குவல் டு b இன்ட்டு a அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கேஸில் இது என்ன ஷேப்புன்னு சொல்லிட்டாங்க? சொலினாய்டு. ஸோ சொலினாய்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா சொலினாய்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா b is equal to μ0 Ni. கொஷினில் கரண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கரண்ட்டு கொடுத்துட்டாங்க. சொலினாய்டில் ஏரியாவுடைய ஷேப் என்ன இருக்கும்? நமக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா எந்த ஷேப்பில் இருக்கும்? ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக இதுதான் இந்த டயக்ராமுடைய மீனிங். இந்த கேஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா see the diagram. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த சொலினாய்டு. ஓகேவா? இதில் தான் அந்த கரண்ட் I பாஸ் ஆகுது. இது அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ வந்துட்டு இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதில் கரண்ட் பாஸ் ஆகுது. இதில் கரண்ட் பாஸ் ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆகுது இந்த இன்டியூஸ்டு EMF. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து டோட்டலாக என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு சொலினாய்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடி ஃபார்முலா என்ன? b ஈக்குவல் டு μ0 Ni. கரெக்டாக? சாப்டர் 4ல் பார்த்துருக்கோமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சொலினாய்டு b இஸ் ஈக்குவல் டு μ0 Ni. அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அந்த I. கிளியரா? இந்த ஷேப்பு கிராஸ் செக்ஷனல் பைண்ட் பண்ணா இந்த ஷேப் என்னென்ன எடுத்துப்போம்? அந்த கிராஸ் செக்ஷனல் வியூவை சர்க்கிள்னு எடுத்துப்போம். அப்போ ஏரியா என்ன வருங்க? ஏரியா ஈக்குவல் டு πr². சொல்கிறது புரியுதா? அப்போ ஃப்ளக்ஸ் என்ன வரும் பாருங்க இந்த கேஸில். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ∅b ஈக்குவல் டு பிக்கு பதிலாக μ0 Ni. ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களா? டோட்டல் டர்ன்ஸா ஸ்மால் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் n ஸ்மால் n கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட்லேருந்து. அதுக்கப்புறம் இன்டியூஸ்டிவ் காயில் ஹேஸ் n டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ காயில் ஹேஸ் n டர்ன்ஸ்னால் அப்போ அந்த எண்ணை நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இங்கே ஸ்மால் n யூஸ் பண்ணணும். ஸோ μ0 Ni ஏரியாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? πr². இதில் μ0 n ஐக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? I0 sin ω t. ஸோ I ரீப்ளேஸ்டு பை I0 sin ω t இன்ட்டு πr². சொல்கிறது புரியுதா?
அப்போ இதுதான் ஃப்ளக்ஸ். இப்போ இதில் எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. μ0n π r² I0 sin of omega t equal to phi b. சொல்றது புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த கேஸில் இன்டியூஸ்ட் EMF கிடைச்சிடும். பிகாஸ் dy by dt தான் என்னது? இன்டியூஸ்ட் EMF. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து n. இதை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது எல்லாமே கான்ஸ்டன்ட். சொல்றது புரியுதா? இந்த டேர்ம் எல்லாமே என்னது? கான்ஸ்டன்ட். சைன் ஒமேகா டி மட்டும் தான் டி டேர்ம் இருக்கு. அப்போ சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது? காஸ் தீட்டா. ஒமேகா டின்னா சைன் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஒமேகா டி இன்டூ ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். அதை தான் இங்கே டைரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டேர்மை கண்டுபிடிச்சிட்டு see the differentiation. sin ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஒமேகா டி இன்ட்டு என்ன கிடைச்சிருக்கும்? ஒமேகான்னு கிடைக்கும். பிகாஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். அதில் ஆக்சுவலாக அதுக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரிலேஷன் கிடைக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதாவது ஆம்ப்ளிடியூட். பிகாஸ் இது வேவ் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பீக் EMF உடைய வேல்யூ இது. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். அப்போ அதில் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் என்னது? இந்த கேஸில் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ஃப்ளக்ஸ் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இண்டக்டன்ஸ் இன்ட்டு கரண்ட் ஆர் செல்ஃப் இண்டக்டன்ஸாக இருந்தால், மியூச்சுவல் இண்டக்டன்ஸாக இருந்தால் M இன்ட்டு ஐன்னு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ இதிலிருந்து M கால்குலேட் பண்ணால் ஃப்ளக்ஸ் தெரியும், I தெரியும். இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணால் யூ கெட் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட். ஸோ minute break, then we'll continue.
எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? கண்டினியூ பண்ணலாமா? ஸோ ரைட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏசி சாப்டர். சரி, ஏசி சாப்டரில் நீங்கள் ஒரு சில பாயிண்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, இந்த ஏசி கரண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்துட்டு ஓகேவா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஃபஸ்ட்டு பியூர் ரெசிஸ்டன்ஸோட நேச்சர் என்ன, ஒரு சில பாயிண்ட் டெரிவேஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நான் அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடிய டைம் கிடையாது. என்னெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், அப்ளைடு ஏசி வோல்டேஜ் E = E0 sin ωt கொடுக்கலாம். அதர்வைஸ் வேறு இதை எப்படியெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா V = V0 sin ωt அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் we can say Vm sin ωt, எல்லாம் ஒரே மீனிங் தான். சரியா? ஸோ V0 ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ், இல்லை Vmனா மேக்னிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ், ஸ்டில் சேம் மீனிங் ஒன்லி. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் இருக்கும், V = Vm sin ωt இருக்கும். அப்போ கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா I = Im or I0 sin ωt. அப்போ இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0, ஆவரேஜ் பவர் என்ன இருக்கும், இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? half of ε0 இல்லை V0 I0 போட்டுக்கோங்க, V0 I0. ஓகேவா? ஸோ டேரக்டாக நமக்கு இந்த மாதிரி கிடையாது, இங்கே ஆவரேஜ் பவர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மெயினாக என்ன வரும், இங்கே 0 வரும். இதுதான் ஆக்சுவலாக இதில் மேலே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பியூர் இண்டக்டன்ஸ், பியூர் இண்டக்டன்ஸ் கேஸ் எடுத்தீங்கன்னா V = அப்ளைட் ஏசி வோல்டேஜ் இப்படி தான் ஸ்டாண்டர்டாக வச்சுப்போம், sin ωt. I = Im sin ωt. இண்டக்டன்ஸ் வரும்போது -π/2 இருக்கும் கரண்ட்டில். சொல்கிறது புரியுதா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், டிஃபரன்ஸ் எடுக்கும்போது இங்கே கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நமக்கு இங்கே எடுத்திங்கன்னா -π/2 அப்படின்னு கிடைக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு கரண்ட்டுக்கும் வெர்சஸ் வோல்டேஜ் எடுக்கும்போது என்னவா இருக்கும், 5/2 இருக்கும். அப்போ கரண்ட் வந்துட்டு என்ன ஆகும், லேக் ஆகும். கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை π/2. இது பியூர் இண்டக்டன்ஸ். அதுக்கப்புறம் இதில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், சாரி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், XL = ωL. ஒமேகாவுக்கு பதில் என்ன எழுதலாம், 2π/νL ஃப்ரீக்வன்சி. அப்போ கரண்ட்டு Im = என்ன வரும், Vm/XL. அதர்வைஸ் Vm/XL பதிலாக ωL, அதர்வைஸ் Vm/2π/νL அப்படின்னு எழுதலாம். இது எல்லாமே இதில் வரக்கூடிய முக்கியமான ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். XL வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இது சேஞ்ச் ஆச்சுன்னா ஆவரேஜ் பவர் இந்த கேஸில் என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆனால் மட்டும்தான் பவர் இருக்கும், அதர்வைஸ் எப்பயும் பவர் என்னது, 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அங்கே பவர் இருக்காது, பவர் டிசிபேஷன் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட். பியூர் கெப்பாசிட்டன்ஸ் கேஸ்லையும் சரி, பியூர் இண்டக்டன்ஸ் கேஸ்லையும் என்ன இருக்காது, பவர் டிசிபேஷன் இருக்காது. ஆவரேஜ் பவர் என்ன ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு இந்த ஆவரேஜ் பவர் பிகம்ஸ் 0. இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ XLன்றது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதுவே பியூர் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்திங்கன்னா, பியூர் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்திங்கன்னா V அப்ளைட் ஏசி வோல்டேஜ் V = Vm sin ωt, I = Im sin of ωt ப்ளஸ் π/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே ப்ளஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது கரண்ட் லீடிங்கில் இருக்கும். கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை π/2 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மெட்டில் இதை சொல்ல முடியும். ஆக்சுவலாக இந்த கேஸையே கரண்ட் வந்துட்டு லீடுன்னு சொன்னோம் இல்லையா, இதில் கெப்பாசிட்டன்ஸில் ரிவர்ஸ் சொன்னோன்னா வோல்டேஜ் லேக் த கரண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதே கேஸை வேறு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் நம்ம இதில் இருக்கிற மெத்தடு. இது ஈக்குவலண்ட்டாக வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I = Im sin ωtன்னு கொஸ்டினில் கொடுத்துட்றாங்க அப்படின்னா, இந்த கேஸுக்கு வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் எப்படி எழுதணும், V = Vm sin of ωt, இங்கே என்ன எழுதணும், ப்ளஸ் π/2. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இதுவுமே எதை தான் ரெப்ரசென்ட் பண்ணும், இண்டக்டன்ஸ் கேஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஏன்னா I = Im sin ωtன்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ V என்னவா இருக்கும், வோல்டேஜ் வந்து கரண்ட்டோட π/2 லீடிங்.
அதான் அதோட மீனிங். கரண்ட் வந்துட்டு வோல்டேஜ் π/2 லேகிங்னா ரிவர்ஸில் எப்படி சொல்லுவீங்க? வோல்டேஜ் π/2 லீடிங் இன் இண்டக்டன்ஸ் கேஸ் தென் கரண்ட். அப்படி இதில் வந்தீங்கன்னா இதே அப்படி வேறு எப்படி சொல்லலாம்? இது ஆர் I = Im sin 𝜔t சொல்லிட்டாங்க. இது அப்ளைடு இல்லை அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. அப்போ V என்னவா இருக்கும் அப்படின்னா கரண்ட் தான் வோல்டேஜ் லீடிங். அப்போ கரண்ட் இப்படி இருந்தால் வோல்டேஜ் என்னன்னு அர்த்தம்? ரிவர்ஸில் சொன்னால் லேக்னு அர்த்தம். V = Vm sin 𝜔t - π/2. ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ நமக்கு வந்துட்டு கொஷினில் மாற்றி கேட்டாங்கன்னா இல்லை ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்கன்னா பி கேர்ஃபுல். ஸோ கரண்ட் இந்த மாதிரி I = Im sin 𝜔t I0 sin 𝜔t கொடுத்துட்டு அப்போ எப்படி இருந்திருக்கும் பொட்டன்ஷியல், அதாவது வோல்டேஜ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை கரெக்டாக காம்பன்சேட் பண்ண தெரியணும், ரிவர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி சொல்ல தெரியணும். சரியா? அதுக்கப்புறம் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC = என்ன கிடைக்கும்? XC = 1/ω/c அதர்வைஸ் 1/2π/c அப்படின்னு கிடைக்கும். அப்போ கரண்ட் எழுதும்போது கரண்ட் I = Vm/XC. இந்த Vm XCக்கு பதிலாக என்ன எழுதலாம்? நீங்கள் 1/ω/c எழுதலாம். இல்லை மேலே கொண்டு போட்டிங்கன்னா ω/c × Vm. ஒமேகாவுக்கு பதிலாக 2π/c × Vm. அதுக்கப்புறம் XC இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு XC டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இது ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால ஃப்ரீக்வன்சிக்கு அது என்னவா இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது கரண்ட்டும் ஃப்ரீக்வன்சியும் இதில். அப்போது ஏசி கரண்ட்டோட ஃப்ரீக்வன்சி அதிகமானால் என்ன ஆகும்? கரண்ட் அதிகமாகும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ அப்போ இதை நம்ம கிளியராக புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் பவர் பிகம் 0. ஸோ இதுலேயுமே ஆவரேஜ் பவர் கண்டிப்பாக என்ன ஆகும்? 0 ஆகும். புரிஞ்சுதா? ஆவரேஜ் பவர் ஷோராக 0 தான். ஓகேவா? கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் செஷன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யாராக்கெல்லாம் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுறதுக்கு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி படித்து ரீகால் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ரைட்? ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்எல்சி நெக்ஸ்ட் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த ஆர்எல்சி கேஸை பொறுத்த வரைக்கும் இம்பிடன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா Z = √R² + XL - XC (2). அதுக்கப்புறம் டோட்டல் வோல்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா V = VR² + VL - VC (2). ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இது வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட்? இது மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு tan phi ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் tan phi = இல்லை phi = tan inverse அப்படி கூட வச்சுக்கலாம். tan phi or tan inverse ஆல்சோ XC - XL/R. புரியுதா? XC - XL / R. அதுக்கப்புறம் பவர் இந்த கேஸில் RLC கேஸில் பவர் P பவர் P என்னவா இருக்கும்? VRMS IRMS × cos phi கிடைக்கும். VRMS IRMS × cos phi. cos phi ஓட நேம் என்ன? அதுக்கு பேர் வந்து பவர் ஃபேக்டர். cos phi ஓட நேம் என்ன? பவர் ஃபேக்டர். அப்போ இந்த 5 வேல்யூ வந்துட்டு என்னென்னலாம் கேஸ் வரும் அப்படின்னா 5 வேல்யூ 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சர்க்கியூட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்னு அர்த்தம். ஆர் சர்க்கியூட் பியூர்லி ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் ஆகும். பவர் டிசிபேஷன் P என்னவா இருக்கும்? பவர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எப்போ? ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 0வாக இருந்ததுன்னா. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு +or -π/2 90 +90 -90 இருந்துச்சுன்னா அப்போ பவர் என்ன ஆகிடும்? 0. த சர்க்கியூட் இஸ் எய்தர் இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். இண்டக்டிவ் ஆர் INDC நான் சும்மா ஷார்ட்கட்டில் போட்டுறேன், நமக்கு டைம் இல்லாதனால நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகல. இண்டக்டிவ் அண்டு கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் INDC அப்படின்னு இங்கே இருந்தேன். சரியா? அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். புரியுதா? அப்போ ஆவரேஜ் பவர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இதெல்லாமே ஆவரேஜ் பவர் கேஸ். தி ஆவரேஜ் பவர் இஸ் 0. ஓகேவா? இதில் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெசனன்ஸ் மெயின் கண்டிஷன் என்னென்னா ரெசனன்ஸ் கண்டிஷனில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா XL = XC இருக்கிறது தான் என்னது? இதுதான் என்னது? ரெசோனன்ஸ் கண்டிஷன். ரைட் டவுன் த ரெசோனன்ஸ் கண்டிஷன் கேட்டால் இதுதான் எழுதணும். டெரிவேஷன் கேட்டால் டெரிவேஷனுக்கு போட தெரியணும். நமக்கு 1 மார்க்கு அந்த மாதிரி எதாவது கேட்குறாங்கன்னா
XL ஈக்குவல் டு XC இருக்கும். இந்த கேஸில் இம்பிடன்ஸ் Z எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு குறையும். கரண்ட் அப்போ இந்த கேஸில் என்ன ஆகும்? மேக்ஸிமம் ஆகும். கரண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் ஆகும். அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் கரண்ட் எப்படி இருக்கும்? ரெசனன்ஸ் கண்டிஷனில் XL ஈக்குவல் டு XC. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இது இப்படி சொல்லணும். ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி சொல்லணும்? ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வேளை அந்த சிம்பிள் யூஸ் பண்ணாமல் ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். எப்போ இண்டக்டன்ஸ் வேல்யூ ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டர் ஈக்குவலாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். கரண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். இந்த கேஸில் ஆவரேஜ் பவர் டிசிபேஷனும் நமக்கு என்ன ஆகும்? இங்கே மேக்ஸிமம் ஆகும். ஏன்னா பவர் P ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? பவர் P ஈக்குவல் டு IRMS VRMS பார்த்தோம் இல்லையா? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு காஸ் ஃபை. பியூர்லி ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும் பியூர்லி ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இந்த கேஸில். ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/2 பை ரூட் ஆஃப் LC. சொல்கிறது புரியுதா? அப்போது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா போத் L and R should be present. L மட்டும் இருந்தாலும் ரெசனன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது, R மட்டும் இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கணும். ரெசனன்ஸ் எப்போ தான் பாசிபிள்? ரெசனன்ஸ் பாசிபிள் போத் L and C present in the circuit. புரியுதா? RL இல்லை RC இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன இருக்காது? நோ ரெசனன்ஸ். இது ரெசனன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. LC இருக்கணும். ஸோ அப்போ L and C இருக்கணும். அப்போ என்னவா இருக்கலாம்? LC இருக்கலாம், அதர்வைஸ் வாட்? RLC இருக்கலாம். இதில் தான் என்னது? ரெசனன்ஸ் பாசிபிள். ஏன்னா இது ரெண்டும் இருக்கணும். அது ரெண்டும் இருந்தால் போதும் ரெசனன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ ரெசனன்ஸ் பாசிபிள் போத் L and C ப்ரெசன்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பவர் டிசிபேஷன் எப்பெல்லாம் பாசிபிள்? RLCயில் பவர் டிசிபேஷன் possible only resistance present in the circuit. Resistance இல்லைன்னா பவர் டிசிபேஷன் கிடைக்காது. ஒன்று பியூர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் மட்டும் இருக்கக்கூடிய ஏசி சர்க்கியூட்டில் பவர் டிசிபேஷன் கிடைக்கும். RL இருந்தாலும் பவர் டிசிபேஷன் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது வேல்யூ மாறலாம். பட் பவர் டிசிபேஷன் கேன் கால்குலேட். RCயில் கால்குலேட் பண்ண முடியும், RLCயில் கால்குலேட் பண்ண முடியும். இது எல்லாத்துலையும் என்ன இருக்கும்? பவர் டிசிபேஷன் இருக்கும். பவர் டிசிபேஷன் present because of resistance. R. எதில் பவர் டிசிபேஷன் உங்களுக்கு கிடைக்காது? கெப்பாசிட்டர் தனியாக இருந்தாலோ இண்டக்டன்ஸ் தனியாக இருந்தாலோ, இண்டக்டன்ஸ் என்ன சிம்பிள் போடுறேன் L. சரியா? இங்கே ஐ பதிலாக Lன்னு வச்சுக்கோங்க. அதை நான் ஃப்ளோவில் டக்குன்னு ஐன்னு போட்டுட்டு இண்டக்டன்ஸுக்கு இந்த இடத்துல L and C. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இந்த கேஸில் CL அதுக்கப்புறம் LC இதெல்லாம் என்ன இருக்காது? நோ பவர் டிசிபேஷன். ஏன்னா இதில் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நோ பவர் டிசிபேஷன் பிகாஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக என்ன இருக்காது? பவர் டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்காது. புரிஞ்சுதா? இதுதான் இதில் மெயின். இந்த எப்படி இருந்தது? அப்புறம் RLCயில் எப்படி ஃபேஸார் யூஸ் பண்ணி இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரியணும். எதுவும் கேட்குறவங்க நம்ம அது மட்டும் தாங்க ஆன்சர் பண்ண போகிறோம். தென் லாஸ்ட் ஹெட்டிங் என்னது? டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஸோ அது ரொம்ப ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஹெட்டிங். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். காட் இட்? ரைட். இந்த கொஸ்டினுக்கு வாங்க. டிஃபைன் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், ரைட் இட்ஸ் SI யூனிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அது எல்லாத்துக்குமே SI யூனிட் என்ன தான் வரும்? ஓம் தான் வரும். புரியுதா?
இண்டக்டிவ் ரியாக்டன்ஸு, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸு, இம்பிடன்ஸ் இது எல்லாத்துக்குமே எஸ்ஐ யூனிட் என்ன தான் வரும்? ஓம். அதாவது ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இதுக்கு 6 எக்ஸ்எல், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி, அதுக்கப்புறம் இம்பிடன்ஸ் Z. இது எல்லாத்துக்குமே என்ன வரும்? ஆல் ஆஃப் தம் having same SI unit. என்னது? ஓம். புரியுதா? SI யூனிட் வந்து இது எல்லாத்துக்குமே சேம் தான். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இம்பிடன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்துக்குமே SI யூனிட் சேம் தான். ரைட். ஸோ அதுதான் டேரக்டாக கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். சரியா? ஸோ ஃபைன், தட் இஸ் வெரி சிம்பிள். ரைட். செகண்ட் பாருங்க. எக்ஸ்பிளைன் ஒய் current flows through ideal capacitor when it is connected AC source but not when connected in DC source. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏசி கரண்ட் வந்துட்டு கெப்பாசிட்டர் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும், டிசி சப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு கரெக்டாக அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். ஏன் அது வந்து டிசியை பிளாக் பண்ணதுக்கு ரீசன் தெரியணும். கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஏன் வந்துட்டு டிசி கரண்ட்டை பிளாக் பண்ணுது. ஏசி சோர்ஸ் சர்க்கியூட் கம்ப்ளீட்லி டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் வாட், அதுக்கு ரீசன் வந்துட்டு பிரசன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் சாப்டர் 8ல் இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இந்த கெப்பாசிட்டர் இருக்கும். பட் ஸ்டெடி கரண்ட், அது ஸ்டெடி டிசி, தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அதனால சர்க்கியூட் இஸ் நாட் கம்ப்ளீட். அதனால் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ரெண்டாவது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோடைய ஃபார்முலா XC = 1/2π ωc. அப்போது கெப்பாசிட்டன்ஸ் அலோ ஈஸி பாத் ஏசி சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி நியூ வந்துட்டு டிசியில் என்னவா இருக்கும், டிசி சோர்ஸாக இருந்தால் நோ ஃப்ரீக்வன்சி, ஏசி சோர்ஸில் தான் ஃப்ரீக்வன்சி இருக்குது. பிகாஸ் ஆசிலேஷன் லைக் அந்த வேவ் பேட்டர்னில் இருக்கும். அப்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்துட்டு என்ன பண்ணும், ஃப்ரீக்வன்சி ப்ரொவைட் பண்ணுது. கெப்பாசிட்டன்ஸ் கேஸ் படிக்கும்போது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வரும்ல, கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார்முலா 1/2π 1/ωc. ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரியாக்டன்ஸ் மாறும். டிசி கொடுக்கும்போது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸசி என்ன ஆகிடும், ஃப்ரீக்வன்சி டிசி கேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி 0. ஃப்ரீக்வன்சி 0வாக இருந்தால் வாட் இஸ் எக்ஸசி 1/, ஃப்ரீக்வன்சிக்கு இங்கே 0ன்னு போட்டிங்கன்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். தட் இஸ் இன்ஃபினிட்டி. அப்போது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிடுது, டிசி கரண்ட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடுது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி இல்லாததுனால அந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் நமக்கு இன்ஃபினிட்டி ஆகிடுது. அதனால எக்ஸசி என்னது, இன்ஃபினிட்டி. அதனால கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் த டிசி. கெப்பாசிட்டர் அதனால தான் என்ன ஆகுது, டிசியை பிளாக் பண்ணுது, ஏசியை அலோவ் பண்ணுது. ஏசி அலோவ் பண்ணுறதுக்கு ரீசன் பிகாஸ் 2π/c. அப்புறம் டெக்னிக்கலாக சொல்லும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரெசென்ட் ஏசியில், தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இன் டிசி. ஓகே, பட் இன்னும் கிளியராக சொல்கிறது இந்த எக்ஸ்பிரஷன். நமக்கு இன்னும் மேத்தமெட்டிக்கலாக இது புரிய வைக்கிறதுக்கு பெஸ்ட் கிளாரிட்டி அது இதுதான். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC = 1/2π/c. frequency is present in AC, that's why we will get capacitive reactance. If the capacitive reactance is 0, infinity, அதாவது எதனால் இன்ஃபினிட்டி ஆகுது, in DC supply frequency nu = 0. there is no frequency in DC. ஏன்னா அது டைரக்ட் கரண்ட், அதில் ஃப்ரீக்வன்சி இருக்காது. அதனால ஃப்ரீக்வன்சி 0 XC என்ன ஆகிடுது, 1/0 இன்ஃபினிட்டி ஆகிடுது. ஸோ கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் இன்ஃபினிட்டி ஆனால் we cannot get what, அந்த கேஸில் அந்த கரண்ட் கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரீசன், கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகாததுக்கு. புரியுதா? ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டோன்ட் ஃபர்கெட். இதுக்கான கேஸு எப்படி வேணும் கொஷின் இருக்கலாம், அது இப்போ நமக்கு அது ரீசன் சொல்ல தெரியணும். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை ரீசனாகவும் கேட்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் வாட்லெஸ் கரண்ட்? வாட்லெஸ் கரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ கெப்பாசிட்டிவ் அந்த ரியாக்டன்ஸு, அதாவது இண்டக்டன்ஸ் கனெக்ட் ஆன ஏசி கேஸும் சரி, கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் ஆன ஏசி வோல்டேஜ் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கேஸ்லையுமே பவர் 0 ஆகிடுச்சு. ஆனால் கரண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தது. வோல்டேஜ் V இருக்குது, அப்ளைட் ஏசி வோல்டேஜ், கரண்ட்டு கிடைக்குது. இண்டக்டன்ஸில் வந்து கரண்ட் லேகு, தென் வோல்டேஜ், கெப்பாசிட்டர் கரண்ட் லீடு, இந்த வோல்டேஜ் π/2ன்னு பார்த்தோம். ஆனால் அந்த ரெண்டு கேஸில் கரண்ட்டும் இருக்குது, வோல்டேஜும் இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, அப்படி இருந்து பவர் 0 இருக்குது. ஏன்னா பேசிக்காக பவருக்கு ஃபார்முலா என்ன, பவர் P = வோல்டேஜ் × கரண்ட். இது ரெண்டும் இருந்துமே 0 ஆகிறனால, கரண்ட் இருந்தும் பவர் 0 ஆனதுனால இதுக்கு பேர் என்னது, வாட்லெஸ் கரண்ட். பவரை ப்ரொடியூஸ் பண்ணாத கரண்ட். அதனால் இப்போ அந்த கரண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், வாட்லெஸ் கரண்ட். அதான் மீனிங். வென் பியூர் இண்டக்டர் ஆர் பியூர் கெப்பாசிட்டர், ரெண்டு கேஸில் பார்க்கும்போது கனெக்டட் டு ஏசி சோர்ஸ், கரண்ட் ஃப்ளோஸ் இன் சர்க்கியூட் பட் நோ பவர் லாஸ். கரண்ட் இருக்குது ஆனால் பவர் லாஸ் இல்லை.
So the phase difference between the voltage and current is pi by 2. Such a current is called wattless current. Such current is called wattless current. Right? Why is the use of AC voltage preferred over DC voltage? அதுக்கு ரீசன் என்ன? ஏன் வந்து டிசியை விட ஏசி நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம்? அதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் அட்வான்டேஜ் வந்து இந்த ஜெனரேஷன் ஆஃப் ஏசி இஸ் மோர் எக்கனாமிக்கல் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கேன் பி ஸ்டெப்ட் அப் ஸ்டெப்டு டவுன் பர் ரெக்யர்மெண்ட் டூரிங் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் ஜெனரேஷன். நமக்கு தேவையான மாதிரி ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். Alternating current in a circuit be controlled by using wattless devices like choke coil. ஸோ அது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சுதான் போதும். இப்போ choke coil கான்செப்ட் நமக்கு இதில் இல்லை. ரைட். Alternating voltages can be transmitted one place to another. இந்த பாயிண்ட் கரெக்டாக நம்ம சொல்லிடலாம். another with much lower power loss, எனர்ஜி லாஸ் அது கம்மியாக இருக்கும். இதில் ஏசி கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி அனுப்பும்போது. புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் இது ஃபார்முலா டேரெக்டாக NBA ஒமேகா ஆம்பிளிட்யூட் ஏசி ஜெனரேட்டர் கேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. 100 டர்ன்ஸ் கொடுத்துட்றாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் ஆர் கொடுத்துருக்காங்க, இந்த காயில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.8 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆங்குலர் ஸ்பீடுனே கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக ஒமேகா கொடுத்துட்டாங்க. ஸோ E0 ஈக்குவல் டு NBA ஒமேகா. ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா ஒமேகாவுக்கு போல 2π அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் போடுறதெல்லாம் கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பவர் கால்குலேட் பண்ணணும். இந்த பவர் டிசிபேஷன் ஈக்குவல் டு பவர் P இஸ் ஈக்குவல் டு வாட்? பவர் P இஸ் ஈக்குவல் டு V²/R. ஓம்ஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? பவர் P இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், அதர்வைஸ் ரெசிஸ்டன்ஸ் கூட பண்ணால் V²/R. கரண்ட் கூட சொன்னால் என்ன வரும்? கரண்ட் ரெசிஸ்டன்ஸில் I²/R. இங்கே நம்ம விக்கு பதிலாக EMF ஈன்னு யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? விக்கு பதிலாக ஈன்னு மாற்றிக்கலாம், E²/R. அதர்வைஸ் இதுங்க எப்படி I²/R. இங்கே எல்லாமே RMS, அதனால் VRMS ஆர் ERMS எனிதிங் வி கேன் யூஸ். அது ஈன்னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை VRMS அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டில் இட் இஸ் இன் EMF ஒன்லி. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர். அதுக்கப்புறம் சீரியஸ் CR சர்க்யூட், கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட். CR சர்க்யூட்னாலும் புதுசாக சர்க்யூட் நினச்சிடாதீங்க. RLC சர்க்யூட்டில் இண்டக்டன்ஸ் வேல்யூ 0ன்னு அர்த்தம், L வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இந்த கேஸில் LR சர்க்யூட், CR சர்க்யூட், RLC எதுன்னு கொடுக்கலாம். அந்த LCR சர்க்யூட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருந்ததுன்னா இங்கே என்னென்ன எடுத்துக்கணும்? இண்டக்டன்ஸ் இந்த கேஸில் L 0 அப்படின்னு அர்த்தம், இண்டக்டன்ஸ் 0. LR சர்க்யூட்டாக இருந்தால் C 0ன்னு எடுத்துக்கணும். புரியுதா? 3% இருந்தால் LCR சர்க்யூட். இவ்வளோதான். அப்போ அதே இம்பிடன்ஸ் ஃபார்முலா தான். Z = √R² + XL - XC². அதில் எந்த காம்பனண்ட் 0 ஆச்சோ அந்த டேர்ம் மட்டும் 0 போட்டுப்போம். அப்போ R² + X² கிடைக்கும், XL² இல்லை R² + XC². கெப்பாசிட்டன்ஸாக இருந்தால் இவ்வளோதான் கேஸ் இதுக்கு. அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார்முலா இதை கால்குலேஷன் இதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்முலா எங்கிருந்து வந்திருக்கும்? Z = √R² + XL - XC or XC - XL². நோ இஷ்யூ, ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக தான் ஆகும். அப்போது இந்த கேஸில் XL 0 பிகாஸ் தேர் இஸ் நோ L இஸ் ப்ரெசென்ட். அதனால் L வந்து இங்கே 0, அதனால் XL 0 ஆகிடும், அது இங்கே இல்லாதனால. அப்போ ஃபைனலாக அந்த டேர்ம் 0 போட்டால் √R² + XC². அவ்வளோதான். அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ சால்வ் பண்ணிவிட்டு ரூட் எடுக்கணும். அதே மாதிரி tan phi = XC - XL/R. எந்த டேர்ம் 0 வச்சோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணி கட்டுதாங்க. L இல்லையா? அப்போ XC/Rன்னு கிடைக்கும். அவ்வளோதான். அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும். 45 டிகிரி தான் நமக்கு என்ன கிடைக்குங்க? 1 கிடைக்கும். அப்புறம் RMS கண்டுபிடிக்கிறது ஞாபகம் இருக்கு. IRMS = I0/√2. IRMS = Im/√2, மேக்னிடியூட் ஆஃப் த பீக் கரண்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்டு வந்து டெக்னிக் வேர்டு என்னது? பீக் கரண்ட் ப்ராப்ளமில். இது RMS கரண்ட், இதில் ஜென்ரலாக நம்ம கொடுக்குற கரண்ட்னு அர்த்தம் அது. அதுக்கப்புறம் VRMS = Vm/√2. 1/√2 நம்ம 0.707 எழுதுவோம். ஸோ ப்ராப்ளமில் நம்ம இப்படி தான் கன்வெர்ட் பண்ணிப்போம். இதையுமே நம்ம எப்படி எழுதலாம்? 0.707 Imன்னு எழுதலாம். சொல்லுறது புரியுதா? இதுவே RMS கரண்ட்டுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கொடுத்துட்டாங்க. பீக் கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா Im = √2 × IRMSன்னு அர்த்தம். √2 வேல்யூ 1.414 × IRMS. அதே மாதிரி Vm கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா √2 × VRMS. √2 வேல்யூ 1.414 × VRMS. இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? என்ன கொடுக்கணும் அதே மாதிரி மாற்றிக்கலாம். 1/√2 வேல்யூ 0.707. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ப்ராப்ளம் போடணும் நமக்கு தேவைப்பட்ட யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த கேஸில் ஃபேஸ் ஆங்கிள் கேட்டிருக்கிறாங்க, அப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டார், இம்பிடன்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ணிட்டு தான். இந்த சாப்டரில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ண போடுற மாதிரி தான் இருக்கும். கால்குலேஷன் தான் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
இதில் ரொம்ப ட்ரிக்கியான கொஷின்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, சில கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த சொன்ன இல்லையா மேக்ஸிமம் பவர் கிடைக்கும் போது என்ன நடக்கணும், அந்த இம்பிடன்ஸ் கேஸாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதில், ரைட். அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா தென் விஆர்எம்எஸ், விஆர் ஈக்குவல் டு ஐஆர்எம்எஸ் இன்ட்டு ஆர். நெக்ஸ்ட் கால்குலேட் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த இண்டக்டார் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், என்னது XL ஈக்குவல் டு ஒமேகா எல், ஒமேகா எல்லுக்கு பதில் என்னலாம் 2π நியூஎல். இதில் எல் தான் கேட்டிருக்கிறாங்க, மற்றெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் XL இந்த 2π நியூ கொண்டு வந்துருங்க, 2π நியூ ஈக்குவல் டு எல்லுன்னு கிடைக்கும். ஸோ மற்ற எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க, சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன், மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் ஆர்எல்சியில் நான் சொன்னேன் இல்லையா, ஆர்எல்சியில் மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் அது ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்கணும்னு அர்த்தம். ரெசனன்ஸ் கண்டிஷன் இருக்கும்போது தான் என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும். ஆர்எல்சி சர்க்கியூட்டில் மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் கிடைக்கணும் அப்படின்னா Z ஈக்குவல் டு ஆராக இருக்கணும். அது எப்போ நடக்கும், ரெசனன்ஸ் கண்டிஷன் நடக்கும். XL ஈக்குவல் டு XCக்கு ஈக்குவலாக இருக்கணும். XL ஈக்குவல் டு XCயாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதோட வேல்யூ நியூஸ் ஈக்குவல் டு 1/2π√LC. அதுதான் இதை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் அந்த எந்த வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சோம், மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் இதில் நடக்கணும் அப்படின்னா we have to calculate first 1/2π√LC அந்த கன்ஸ்ட் யூஸ் பண்ணி then we have to calculate C வேல்யூ. அதான் அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா இண்டக்டர் இஸ் யூஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் அன்னோன் வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டர் கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன், அதனால் இது ஆர்எல்சி கேஸ். புரியுதா? வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், சாப்டர் 8. ஓகேவா, ஏசி சாப்டரில் முக்கியமாக அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தரவு பண்ணுறது டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய லாஸஸ் என்ன, மெயினாக என்னென்ன லாஸஸ் இருக்குது, ஹிஸ்டரி லாஸ்னா என்ன, ஃப்ளெக்ஸ் லீக்கேஜ்னா என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, ஸோ அது மாதிரி முக்கியமான எட்டி கரண்ட் லாஸ்னா என்ன, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அதில் வந்து அப்புறம் இந்த ரிலேஷன் பிரைமரி செகண்டரி வோல்டேஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கரண்ட், அதுக்குள்ள ரிலேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாப்டர் 8ல் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், define பண்ண சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் கண்டக்ஷன் கரண்ட். நார்மலாக டைரக்ட் கரண்ட் பாஸ் ஆகுது இல்லை, ஸ்டெடி கரண்ட், அந்த ஸ்டெடி கரண்ட்லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் மேக்ஸில் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது இது இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோடைய ஃபார்முலா இது, ID ஈக்குவல் டு எப்சிலான் d∅dt. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் தான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். d∅e இதை மென்ஷன் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போ டூரிங் த சார்ஜிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் கீப்ஸ் ஆன் சார்ஜிங், திஸ் ரிசல்ட் ப்ரொடியூசிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். கண்டக்ஷன் கரண்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ் ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த கண்டக்ஷன் கரண்ட்ன்றது ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான், ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கண்டக்ஷன் கரண்ட் வந்துட்டு நார்மலாக நம்ம சாப்டர் 3ல் படிச்சோம்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில், அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் என்னது, கண்டக்ஷன் கரண்ட். ஸோ டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் கண்டக்ஷன் கரண்ட். ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். தட்ஸ் ஸ்மால் டிஃபரன்ஸ் இதில். ஓகேவா, இது ரெண்டு சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுது, EM வேவ்ஸ் ஃபார்மில் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிளாரிட்டி கிடச்சி இந்த ஐடியாவால தான். So displacement current is established by polarization of molecules, dielectric under the influence of the external field. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் write any two characteristics of EM waves, electromagnetic waves. Why are microwaves used in radar system? So இதெல்லாமே அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஸோ EM waves நேச்சர் என்ன, இட் இஸ் ஏ டிரான்ஸ்வர்ஸ் வேவ். சொல்கிறது புரியுதா, இட் இஸ் ஏ டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அதுக்கப்புறம் டஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால EM waves என்ன ஆகாது, டிஃப்ளெக்ட் ஆகாது. டஸ் நாட் கெட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகேவா, அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்துட்டு அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கிளாரிட்டி வேணும் நமக்கு. ஸ்பீடு சேம் ஸ்பீட் இன் வேக்கம் ஆல் வேவ்ஸ், கரெக்ட். சீட்டு சேம் ஸ்பீட் இன் வேக்கம் என்ன வரும், 3 × 10⁸ m/s EM waves ஸ்பீடு. அதுக்கப்புறம் நோ மெட்டீரியல் மீடியம் இஸ் ரெக்கவர்டு. EM waves எடுத்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ், சரியா. டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு என்ன கிடையாது, மீடியம் தேவையில்லை. சொல்லுங்கள், லைவ் தான், என்ன வேணும், ஒன் மோர் டைம். எது எது என்ன வேணும், ஒன் மோர் டைம் டெல் மீ. என்னது டாப்பிக்கா கான்செப்டா? லைவ் கிளாஸ் தான்.
ஓகேவா ரைட். அதுக்கப்புறம் they get refracted, diffracted and polarized. ஞாபகம் வச்சுக்கோங்க, polarization is possible only for transverse wave. Polarization only possible for transverse wave. Displacement current என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல, ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி இஎம் வேவ்ஸ் படிக்கும்போது பார்த்துருப்போம். இஎம் வேவ்ஸ் நான் ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். இஎம் வேவ்ஸ் சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது ஒன்று பாசிபிள் அப்படின்றத ஃபஸ்ட்டு யார் வந்து கண்டுபிடிச்சாரு தான் மேக்ஸ்வெல். அதில் ஆம்பியர் சர்க்யூட்டில் வந்துட்டு எல்லா கண்டிஷன்லையும் செக் பண்ணி பார்க்கும்போது, வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது கெப்பாசிட்டன்ஸில் அவருக்கு செக் பண்ணி பார்க்குறாரு, ஃபெயிலியர் ஆகுது. கெப்பாசிட்டன்ஸோட இன்சைட் அண்ட் அவுட் சைடில் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறாரு. கெப்பாசிட்டரோட இன்சைடில் வர நேச்சர் வேறு, கெப்பாசிட்டர் அவுட் சைடில் இருக்கிற வர ரிசல்ட் வேறு. கெப்பாசிட்டரோட அவுட் சைடில் என்ன நடக்குது அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட்டில் ஒபே ஆகுது. கெப்பாசிட்டர் இன்சைடில் வந்துட்டு ஆம்பியர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ அதில் ஏதோ ஒரு இடம் ட்ராபேக் இருக்குது, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் தட் எக்ஸ்பிரஷன்றதை அவர் கண்டுபிடிக்கும் போது தான் கெப்பாசிட்டன்ஸ் இன்சைடில் வந்துட்டு சார்ஜ் ப்ளஸ் மைனஸ் இருக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஏசி கரண்ட் பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகுது. ஏசின்றது சொல்லலாம், இல்லை வேரியபிள் கரண்ட் பாஸ் ஆகும்போது இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால அங்கே இன்னொரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் தான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? இப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் கண்டக்ஷன் கரண்ட் சேர்த்துனோம்னா டோட்டல் ஆம்பியர் சர்க்யூட்டில் என்ன ஆகுது, இப்போ கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருது. எல்லா சுச்சுவேஷனும் அது நமக்கு அக்செப்டபுளாக இருக்குது. அப்போது அந்த ஈக்குவேஷன் தான் என்னது, ஆம்பியர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அதிலிருந்து அந்த ஸ்மால் எரரை வந்து முக்கியமான அந்த எரரை வந்துட்டு கரெக்ட் பண்ணி யார் கண்டுபிடிச்சார், மேக்ஸ்வெல். அதனால தான் அது அதுக்கப்புறம் தான் இஎம் வேவ்ஸும் ஒன்று இருக்கிறதுக்கான அந்த ஐடியா கிடைச்சது. அதுக்கப்புறம் ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபை பண்ணி அந்த கான்செப்ட் போயிருக்கும். அதனுடைய எக்ஸ்பிரஷன், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் தான் ε0 d∅e/dt. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சொல்கிறது புரியுதா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். சரியா ரைட். அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸ். ஸோ ரே ஆப்டிக்ஸில் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரே ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தி சாப்டர். ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெளிவாக இருக்க வேண்டியது டெரிவேஷன். முக்கியமாக நேற்று கிளாஸ்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் டெரிவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளமும் பேஸ்ட் ஆன் த ஃபார்முலா, ஃபைனல் ரிசல்ட்டை தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதில் மெயினாக வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். அதுக்கப்புறம் மிரர் ஈக்குவேஷன், அப்புறம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கேஸில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன், அதாவது UV N1 N2, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், அதாவது UV 2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அதுக்கான ரிலேஷன், அதாவது N2/V - N1/U = N2 - N1/R ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் இருக்குது, அந்த டெரிவேஷனும் கேட்கலாம் டியூ டு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். லென்ஸ் ஈக்குவேஷன், மிரர் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னது, ப்ரிசம் மெயின். இதில் அதுக்கப்புறம் அடுத்ததாக ப்ரிசம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சாப்டர் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இப்போ 2 மார்க் அந்த டெஃபினேஷன் வைஸ் பார்க்கும்போது முக்கியமானது வந்து வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், பேசிக்காக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட மீனிங் என்ன, அதுக்கப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்களா சொல்ல தெரியணும், அது எப்படி நடக்குது, கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அது தெரியணும், வாட் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதுக்கான பதில் கண்டுபிடிக்க தெரியணும். ப்ரிசமில் எடுக்கும்போது ஃபார் லார்ஜ் அந்த இது கேஸில் ப்ரிசம் கேஸில் பொறுத்த வரைக்கும் மினிமம் டீவியேஷன் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த எக்ஸ்பிரஷன் பர்டிகுலராக கேட்பாங்க. ΔM அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். இது எல்லாமே டெரிவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படி மேக்னிஃபிகேஷன் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் டெலஸ்கோப், ரிஃப்ளெக்டிவ் டெலஸ்கோப் டயக்ராம் மட்டுமே வரைய சொல்லலாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சொல்கிறது புரியுதா? இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சாப்டரில் ப்ராப்ளம் நமக்கு இருக்கும். மல்டிபிள் லென்சஸை கான்டாக்டில் வைக்கும்போது டோட்டல் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குது, இல்லைனா அது கேட்கலாம். இல்லைனா பவர் ஆஃப் லென்ஸ் எப்படி இருக்கும், அதில் ஃபைனல் பவர் எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி கேசஸ் இருக்குது. தென் இமேஜ் ஃபார்மேஷன், ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வச்சுன்னா இமேஜ் வந்துட்டு கான்கேவ் மிரரில் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் மிரரில் எப்படி இருக்கும், கான்கேவ் லென்ஸில் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸில் எப்படி இருக்கும், ரியலாக விர்ச்சுவல் எரெக்டாக, அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த்துக்கு கேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன வேல்யூ இருக்கும் UV கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ அந்த ஃபார்முலாவில் கனெக்ட் பண்ணி சால்வ் பண்ண தெரியும் வித் ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சொல்ல தெரியணும். மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்ல தெரியணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஓரியன்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு டெலஸ்கோப் அண்ட் மைக்ரோஸ்கோப். மெயினாக மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு கொஞ்சம் லென்த்தி டாபிக் அது. ஸோ அதில் நிறைய கான்செப்ட் உள்ள வரும் டீட்டெயிலாக. ஸோ அதில் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதில் எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் இருக்குது, மேக்னிஃபிகேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், சொல்கிறது புரியுதா? ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்ளம்
கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ ரே ஆப்டிக்ஸு வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஓவரால் 14 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 5 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இந்த 2 சாப்டர்லேருந்து இருக்கும். ரெண்டுத்தில் அதாவது 2 ஆர் சாய்ஸுமே இந்த 2த்தில் ஒரு சாப்டர் 2 சேர்ந்துருக்கலாம், இல்லை ஒரே சாப்டர் 2 இருக்கலாம். அதாவது ஒன்று ரே ஆப்டிக்ஸ் 6 ரே ஆப்டிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கொஷின் ரே ஆப்டிக்ஸ் இன்னொன்று வேவ் ஆப்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு ஒரு சாப்டர் கொஷின் ப்ளஸ் வேவ் ஆப்டிக்ஸ் இல்லை ரே ஆப்டிக்ஸ் இருக்கலாம். ஃபைனலாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு கொஷின் வந்துட்டு 5 மார்க் வந்துட்டு ஆப்டிக்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். அது ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸுடைய காம்பினேஷன் மீன்ஸ் அது 2 சாப்டர் சேர்ந்தா இருக்கும். கம்பைன் பண்ணி ஜென்ரலாக இருக்கிறது இல்லை. பர்டிகுலராக ரே ஆப்டிக்ஸ் கூட ரிலேட் பண்ண அந்த சம் ஃபார்முலா டெரிவேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் வேவ் ஆப்டிக்ஸில். சரியா? இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சம் சிம்பிள் ரிலேட்டட் கொஷின் தான். எ கான்கேவ் லென்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இம்மர்ஸ்டு 1.5 immersed in a medium of refractive index 1.65. ரெண்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த லென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் இந்த ஃபார்முலா. இது 1/f லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 1/f = n2/n1 -1 × 1/r1 -r2 வரும். அங்கே என்ன லென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், கான்கேவ் லென்ஸு. அப்போ கான்கேவ் லென்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸோ அப்போ 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கும் சைன் கன்வென்ஷன் ரேடியஸ் ஆஃப் கர்வ் அப்ளை பண்ணுறீங்க. பை கான்வெக்ஸ்னால ரெண்டுமே r வரும். ஆஃப்டர் இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த டேர்ம் நெகட்டிவில் கிடைக்கும். இங்கே ஆக்சுவலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கும்போது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸை விட இது என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்குது. அப்போ கிளாஸ் மல்டிபிள் சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ் கிடைக்கும். -to ஓவரால் ஆன்சர் என்ன ஆகிடும், பாசிட்டிவ். அதனால் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த லென்ஸ் என்னென்னு அர்த்தம், கான்வெக்ஸ் லென்ஸ். ஆஃப்டர் அந்த லென்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இம்மர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட் ஆக்ட் ஆஸ் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக இருந்தால் அது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம், கான்வெக்ஸ் லென்ஸ்னு அர்த்தம். ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ நெகட்டிவாக கிடைச்சதுன்னா இந்த லென்ஸ் ஃபைனல் ஆக்ட் ஆஸ் ஏ கான்கேவ் லென்ஸ். புரிஞ்சுதா, கிளியரா? ரைட். அதுக்கப்புறம் ரே ஆஃப் லைட் பாசிங் ஃப்ரம் ஏர் த்ரூ அண்ட் ஈக்குவலேட்டர் கிளாஸ் பிரிசம். கொஷினில் இந்த மாதிரி வேர்ட்லாம் சொல்லும் போது அதில் க்ளூ. சரியா? ஈக்குவலேட்டர் பிரிசம்னா ஈச் ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலேட்டர் பிரிசம்ன்றதுனால 60 டிகிரி ஆகிடும். ஓகேவா? அண்டர்கோ மினிமம் டீவியேஷன் சொல்லி கொடுத்துறாங்க. அதை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நம்ம யூஸ் பண்ணி டிஎம்னு யூஸ் பண்ணுவோம், இல்லை டெல்டா எம். சொல்கிறது புரியுதா? டிஎம் மினிமம் டீவியேஷன். when angle of incidence 3/4 of the angle of prism, 3/4 of the angle of prismனா அப்போ என்ன அர்த்தம், 3/4 of angle of prismனா a. அப்போ 3/4 of a தான் என்னது, இன்சிடென்ட் ஆங்கிள். அவ்வளோதான். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ண இன்சிடென்ட் ஆங்கிள் கிடைச்சிடும். மினிமம் டீவியேஷன் அப்படின்னு சொன்னதுனால r = 2r = a கிடைக்கும். மினிமம் டீவியேஷன் கண்டிஷனில் சிம்பிளிஃபை பண்ண r 30 டிகிரி. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n = sin i/sin r. ஐன்றது என்னது, இன்சிடென்ட் ஆங்கிள். rன்றதுங்க அதை ரிஃப்ராக்டட் ஆங்கிள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு √2 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n = என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அதான ஃபார்முலா, ஸ்பீட் ஆஃப் லைட் in vacuum by speed of light in medium. Light in medium. So அப்போ சிம்பிளாக எப்படி எழுதலாம், n = c/v. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் நம்ம c எடுப்போம், மீடியம் v எடுக்கிறோம். ஸோ அப்போ இதிலிருந்து v = c/n கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் யூ கெட் த ஆன்சர். ஸோ இது டைரக்ட் அப்படியே கால்குலேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? ரைட். வாட் இஸ் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அண்டர் வாட், நான் சொன்னேன் இல்லையா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். டிஐஆர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா த லைட் ரே ஷுட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், டென்சர் டு ரேரர். ஏன் டென்சர் டு ரேரர் நடக்கும் அப்படின்னா, டென்சர் டு ரேரர் போகும்போது தான் ரிஃப்ராக்டட் அவே ஃப்ரம் த நார்மல் நமக்கு பாசிபிளாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? கிளியர். அதனால அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, த இன்சிடென்ட் ஆங்கிள் ஷுட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கணும். தென் ஒன்லி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பாசிபிள். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டதான். சி, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லைட் மஸ்ட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் மீடியம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் எ டென்சர் மீடியம் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ ஐ கிரேட்டர் தென் ஐசியாக இருக்கணும். டென்சர் டு ரேரர் போச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பாசிபிள்னு அர்த்தம். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை டெரைவ் பண்ணிங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் r = 90 டிகிரி, I = ICயாக இருக்கும். யூசிங் ஸ்னெல்ஸ் லா பண்ணிங்கன்னா என்ன வரும், பை யூசிங் ஸ்னெல்ஸ் லா சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிலேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், மிரேஜ்
அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டைமண்ட், இது ஷைனிங் ஆஃப் ஏர் பபிள்ஸ் இன் வாட்டர், அதுக்கப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 2 ப்ரிசம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ப்ரிசம். ஸோ இதுதான் நமக்கு 1 or 2 ஆன்சர். அந்த கொஸ்டினுக்கு அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட் பண்ண கொஸ்டின் இது பர்டிகுலராக. சரியா? அந்த கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ராப்ளம். த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்யூ கான்வெக்ஸ் லென்ஸ். ஈக்யூ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன அர்த்தம்? 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ஈக்குவல் அர்த்தம். 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோடைய ரேடியஸ், ஸ்பெரிக்கல் அந்த போர்ஷனுடைய ரேடியஸ் கர்வேச்சர் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும். எப்போ? ஈக்யூ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா. அதர்வைஸ் ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்கன்னா R1 R2 எது வேணாலும் இருந்திருக்கலாம். அதனுடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும், அது அவசியம் கிடையாது அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அதுக்கப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு R1 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரும், R1 -Rன்னு வரும், R2 என்ன வரும்? +R. ஏன்னா அது எந்த லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க கொஷினில் நம்ம சொல்லியிருக்கிறது வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்யூ கான்கேவ் லென்ஸ்னால் அப்போ எப்படி இருக்கும்? லைக் திஸ், இந்த மாதிரி இருக்குமா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு இதுக்கு என்ன வரும்? இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இதுதான் R1. இந்த செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே வரும் R2. அப்போ இந்த பக்கம் எடுத்தால் நெகட்டிவ் ஆக்சிஸ், இந்த பக்கம் எடுத்தால் பாசிட்டிவ் ஆக்சிஸ். அதனால டிஸ்டன்ஸ் ஆருக்கு ஈக்குவல் ரெண்டுமே. சைன் கன்வென்ஷன் எழுதும்போது R1 = -R, R2 = என்ன கிடைக்கும்? R2 = +R. ஸோ அதனால தான் இங்கே என்ன வந்திருக்கும்? R1 R2 கொடுத்துருப்பாங்க. ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோக்கல் லென்த் வந்துட்டு 3/4 ஆஃப் R. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடைச்சிடும். ஸோ இஃப் த லென்ஸ் இஸ் இம்மர்ஸ்ட் இன் எ மீடியம், refractive index greater than 5/3, it will behave like what? Converging lens. இந்த சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 5/3 இருக்கு இல்லையா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து greater than 5/3 இருந்துச்சுன்னா அந்த மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இங்கே கால்குலேட் பண்ண இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட கிரேட்டராக இருந்ததுன்னா இது என்னவா மாறிடும்? இது கான்கேவ். என்னவா மாறிடும்னா கன்வர்ஜிங் லென்ஸ், கான்வெக்ஸாக மாறிடும். ஆக்சுவலாக அது என்னது? டைவர்ஜிங் லென்ஸ். சொல்கிறது புரியுதா? கான்வெக்ஸ் லென்ஸாக மாறிடும். நம்ம யூஸ் பண்ண மீடியம், அந்த மீடியமுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட ஜாஸ்தியாக இருந்திருந்தா, கம்மியாக இருந்திருந்தால் கன்வெர்ட் ஆகிருக்காது, அதே லென்ஸாக ஆக்ட் ஆகுது. ரைட். அதுக்கப்புறம் a ray of light passing from air through a equilateral. ஸோ ஸ்டில் இங்கே ஈக்குவலேட்டர், ஐ திங்க் அதே கொஸ்டின் நினைக்கிறேன் இது. எஸ், சேம் கொஸ்டின் இது, திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேவா? முன்னாடி பார்த்தாச்சு அது. ரைட். இதுதான் மெயினாக இந்த ரே ஆப்டிக்ஸ். நான் ஒரு ஃபியூ கொஸ்டின் தான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் கோத்ரூ பண்ணுறதுக்கு, சில ஃபார்முலாஸ்லாம் இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக. ஸோ AI டு நம்ம பார்க்கும்போது எல்லா சாப்டரும் நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஸோ அந்த பேட்டரில் போயிட்டுருக்கிறேன். ரைட். ஒய் இந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்சு, இந்த சாப்டர் நமக்கு வந்துட்டு மெயினாக எதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா, ஒய் கோஹியரன்ட் சோர்சஸ் நெசசரி ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ கோஹியரன்ட் சோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு ரீசன் சொல்ல முடியும். கோஹியரண்ட்டாக இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் தான் ஏன் அது எசென்ஷியல் ஃபார் இன்டர்ஃபரன்ஸுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அது புரியுது. அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர். வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட், அதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட் ஆர் வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்கிறது புரியுதா? So, why are coherent sources required to create interference pattern? As reason, coherent sources are required to sustain interference. If the source is incoherent, the intensity of point will go change with the time. Okay வா? அதாவது அது சஸ்டெயின் பண்ணணும். அதாவது அந்த வேவ் பேட்டர்ன் வந்து இப்போ நமக்கு பிரைட் அண்ட் டார்க்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா கோஹியரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது சஸ்டெயின் ஆகும். இன்கோஹியரண்ட்டாக இருந்தால் இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், மாறினே இருந்தால் we cannot see the fringe pattern. அதை நம்ம வியூ பண்ண முடியாது, அது அதில் நடக்காது. ரைட். அதுக்கப்புறம் ஃப்ரிஞ்சு வித்துக்கான ஃபார்முலா இது. பீட்டா = λd/d. லாம்டா நமக்கு தெரியும், என்ன ரைட் ரேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய வேவ் லென்த்து. டின்றது டிஸ்டன்ஸ், கேபிட்டல் டின்றது ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கு டபுள் ஸ்லிட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு, ஸ்மால் டின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்டு. கரெக்ட். அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபார் பாத் டிஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் யங்ஸ் டப் ஸ்லிட்டில் இது ஃபார்முலா. பாத் டிஃபரன்ஸுக்கு 𝛿∅ என்ன வரும்? 𝛿∅ n லாம்டா. கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு, டெஸ்ட்ரக்டிவ்க்கு வந்து 2n + 1 × λ/2, n = 0. அது n லாம்டானே எழுதும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள பார்த்து டிஃபரன்ஸ் வந்துட்டு 1 λ, 2 λ, 3 λ, 4 λ அந்த மாதிரி n λ ஃபார்மெட்டில் வந்ததுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து அர்த்தம். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? 0.5 λ இந்த டிஃபரன்ஸ் இருக்கும்போது 1.5 λ, 2.5 λ, 3.5 λ, சம் லைக் 0.5 λ வந்துச்சுன்னா அங்கே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துருக்குன்னு அர்த்தம். அதர்வைஸ் அது வேறு எப்படி சொல்லலாம்? அந்த டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸே
λ/2 1 λ/2 3 λ/2 5 λ/2 அதாவது λ/2 இன்ட்டு ஆட் மல்டிபிள்ஸில் போடணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதான் வரும். இப்போ எண்ணுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆடு λ/2ன்னு கிடைக்கும். எண்ணுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 1 × 2 2 + 1 3 λ/2. பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா λ/2 3 λ/2 5 λ/2 7 λ/2 9 λ/2 11 λ/2 லைக் தட் அந்த பேட்டர்னில் போகும். அப்போது அதர்வைஸ் 0.5 λ 1.5 λ 2.5 λ அந்த பேட்டர்னில் போகும். ஸோ ரெண்டு வேவுக்கு பாத் டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா 0.5 λ இல்லை λ/2 பேட்டர்னில் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சா ஆட் மல்டிபிள்ஸில் அதுக்கு என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? டிஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் நடந்துன்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸாக இருந்தால் 1 λ 2 λ 3 λ அப்படி கிடைக்கும் லைக் தட். ஸோ இது நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவும் எழுதலாம். நமக்கு ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் கொடுத்துட்டு அது என்ன நடந்திருக்குன்னு கேட்டாலும் வி கேன் சே. அதுக்கப்புறம் ஃப்ரிஞ்சு வித்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சு வித்தில் λd/d இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு இது டி ஸ்மால் டி ஃபிக்ஸ்டாக வச்சுட்டோம் அப்படின்னா எது மட்டும்தான் டிசைனிங் ஃபேக்டர் ஆர் ஃப்ரிஞ்சு வித்துக்கு லாம்டா. வேறு ஒரு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா மோனோக்ரோமேட்டிக் லைட் வந்து ரெட்டுக்கு பதிலாக ப்ளூ அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிஞ்சு வித் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் அது இது ரெண்டு ஃபிக்ஸ்டாக வைக்கும்போது சொல்கிறது புரியுதா? மற்ற செட்டப்பில் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது ரைட். Why are coherent sources necessary to produce? இப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான். This is because coherent sources needed to ensure that the position of what? Maximum, minimum, அந்த constructive, interesting, அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஃபிக்ஸ்டு அந்த சோர்ஸ் இருந்ததுனா தான் அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக இருந்தால் தான் நம்ம வியூ பண்ண முடியும் கோஹெரண்ட் கேஸுக்கு. இன்கோஹெரண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். யூ கேனாட் சி லைக் ப்ராப்பர் மேக்ஸிமம் மினிமா அந்த பேட்டர்ன் ரைட். If the phase difference between the wave reaching a point change with time, intensity will and sustained interference will not be obtained. Okay va? So in the diagram parunga, draw the graph showing intensity distribution of fringes with the phase angle due to diffraction through slit. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைஃப்ராக்ஷன் பேட்டர்னில் அந்த ஃப்ரிஞ்ச் வித் பேட்டர்னோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் டயக்ராம். ஸோ யூ ஹேவ் டு ட்ரா அண்ட் ரைட் டவுன் லைக் திஸ் 0 λ/a 2 λ/a இந்த பக்கம் மைனஸில் போனால் இன்டென்சிட்டி என்ன ஆகினே வரும். இதில் மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக லைக் தட் இந்த பேட்டர்னில் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிதா? சார் ப்ராக்டிஸ் பண்ணி டயக்ராம் மட்டும் இப்போதைக்கு ரைட். நெக்ஸ்ட்டு 2 coherent monochromatic light beams of intensity I and 4I superpose each other. Find the ratio of maximum and minimum intensity. ஸோ இது ஆக்சுவலாக ஃபார்முலா Imax + I minimum டைரெக்டாகவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Imax + I minimum equal to √I1 + √I2 மேக்ஸிமம்னா. மினிமம்னா என்ன அர்த்தம்? √I1 - √I2 ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான். இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து ஐன்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று 4I. அப்போ இதுக்கு பதிலாக I இதுக்கு 4I போட்டிங்கன்னா ரூட் எடுத்து 2Iன்னு கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் தட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது √I √4I by √I - √4I ரெண்டுமே ஸ்கொயர் இருந்தாலும் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்குவாங்க. ஸோ அப்போ இது 2I √I அப்போ என்ன ஆகிடும்? 2 √I + √I அப்போ என்ன ஆகும்? 3 times of √Iன்னு கிடைக்கும். இங்கே ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் இது 2 4 ரூட் எடுத்தால் 2 கிடச்சிரும். இங்கே 4 எடுத்தால் 2 கிடச்சிரும். 2 - 1 1 ஆகிடும். ஸோ -√I ஹோல் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆகிடும். அது நோ இஷ்யூ. ரெண்டு கேன்சல் ஆகிடும். 3 ஸ்கொயர் 9 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும் ரைட். ஸோ அதுக்கப்புறம் இது அதே மாதிரி கேஸ் தான். ஃபஸ்ட்டு மினிமம்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n = 1ன்னு போடுவீங்க. நம்ம புக்கில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா என்ன வரணும்? n λd/d. ஸோ இது அவங்க ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? we can write what? n λ/t ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? n = 1. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் மேக்ஸிமம் அப்படி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மினிமம் அதுக்கப்புறம் செகண்ட் மேக்ஸிமம் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் y = n + 1/2 λd/d. என்னுக்கு பதிலாக இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா then you will get the answer இந்த கேஸில். சரியா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதான் அந்த ஃபார்முலா. டி ப்ராக்லி ரிலேட்டட் கொஸ்டின் இதில் நிறைய அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில்னா சாப்டர் 4 இதில் டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டரில். ஸோ அந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ் அந்த டி ப்ராக்லி வேவ் ரிலேட்டட் ப்ராப்ளம், அப்புறம் ஹைன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா ரிலேட் பண்ணுறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுங்கள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதில் ரிலேட்டடாக இருக்கும் ப்ராப்ளம். ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இதில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஃபோட்டோ சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ்டு
ஒயின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the photoelectric current increases proportional with the increase in intensity of incident radiation. Larger intensity இருந்தால் என்ன ஆகும்? Larger number of incident photons. So number of electrons ejected அதிகமாகும். Electrons number of photons அதிகமாக இன்சிடென்ட் ஆச்சுன்னா எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? ஜாஸ்தியாக இருக்கும். இஃப் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது எவ்வளோ ஃபோட்டான்ஸ் அதிகம் பண்ணலாம் எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு இங்கே அதிகமாகும். இது வந்து டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ். ஸோ இதை கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. ரைட் 3 characteristic features of photoelectric effect which cannot explain on the basis of wave theory of light. ஸோ இது இந்த பாயிண்ட் தேரி பாயிண்ட் தான். ஸோ இது அப்புறமா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் எனர்ஜியோடைய ஃபார்முலா ஆக்சுவலாக இங்கே என்னது? ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானுக்கு ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. அதர்வைஸ் நீங்கள் வேவ் லென்த்து கூட இது நியூ வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? வெலாசிட்டி இங்கே வெலாசின்னு எழுதிங்கன்னா வெலாசிட்டி v is equal to frequency into wavelength. ஏன்னா இது வெலாசிட்டியோடைய பேசிக் ஃபார்முலா. இதில் ஒரு EM வேவ்ஸோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அதோட ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் மல்டிப்ளை பண்ணால் போதும். கரெக்டாக? அப்போது c/λ எதுக்கு ஈக்குவல்? நியூக்கு ஈக்குவல். அப்போ இதே ஃபார்முலா வேவ் லென்த் கூட கனெக்ட் பண்ணேன்னா hc/λ hc/λ. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில். அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி இது எழுதும்போது h நியூ மைனஸ் φ0 ஒர்க் ஃபங்க்ஷன். இது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, இது மினிமம் ஃப்ரீக்வன்சி, சாரி மினிமம் எனர்ஜி. இது இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி, இது மினிமம் ரெக்கவர்ட் எனர்ஜி. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதான் கைனடிக் எனர்ஜி. ஸோ அதை இப்படி எழுதலாம். இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி எழுதணும்? φ0 எதுக்கு ஈக்குவல்? h நியூ நாட். ஹெச்சை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? நியூ மைனஸ் நியூ நாட். இதுதான் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். எனர்ஜி ஆஃப் லைட்டும் கொடுத்துட்டாங்கன்னா சோர்ஸ் இல்லை இதை கண்டுபிடிச்சிட்டு இதை கால்குலேட் பண்ணலாம். இல்லை ரெண்டு ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா டு கெட் த வேல்யூ ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் யூ ஹேவ் டு கனெக்ட் இட். ஸோ அதே தான் இந்த கேஸும் இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கேஸில் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்துட்டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் கிரேட்டர் வேல்யூ. ஸோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 × 10⁻14 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் இந்த இதில் ஆட்டம்ஸ் சாப்டர் இது த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். EN ஃபார்முலா, nth எனர்ஜி வேல்யூ ஆஃப் எனர்ஜி ஆர்பிட், nth ஆர்பிட்டோட எனர்ஜி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? -13.6 டிவைடட் பை n². nth ஆர்பிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேஷன் மைனஸ் இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஈன்றது டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி வந்து மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? கைனடிக் எனர்ஜி கிடைச்சிடும். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? டோட்டல் எனர்ஜியை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சரை அது எதுக்கு ஈக்குவல்? கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். தட்ஸ் ரிலேஷன் பிட்வீன் டோட்டல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. இந்த ஃபார்முலா ஓகேவா? இல்லை ஈஸ் ஈக்குவல் டு -kன்னு சொல்லலாம். தட் ஆல்சோ கரெக்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி இது கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு -2ke அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ அதை வச்சுட்டு நம்ம இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் த ரிலேட்டட் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ரிலேஷன் இந்த சாப்டரில் அந்த எனர்ஜி கேஸுக்கு. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நியூக்ளியர் சாப்டரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் த அந்த நியூக்ளியஸ் கேட்கும்போது R = R0 × a⁻1/3. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த அந்த மாஸ் நம்பர் ஆஃப் த ஆட்டம். அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? அந்த ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூ தான் அதை டிசைட் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். மோஸ்ட்லி இங்கே கொடுக்குற வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் கியூப் வேல்யூவாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா 1³ = 1, 2³ = 8. அப்போ 8 கொடுப்பாங்க. கியூப் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகிடும்? ஏன்னா அது 1/3 எடுக்கும்போது 3 கேன்சல் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் 3³ இருந்தால் 27. இந்த வேல்யூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க 64, 20, 27 அந்த மாதிரி வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி 4³ எடுத்திங்கன்னா 64, 5³ எடுத்திங்கன்னா என்ன வரும்? 125, 6³ வந்துட்டு 216. மோஸ்ட்லி இதுக்குள்ள தான் வேல்யூ இருக்கும். 7³ எடுத்திங்கன்னா 343, 8³ வந்து 512, 9³ வந்துட்டு 729. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸாக தான் கொடுப்பாங்க. பர்ஃபெக்ட் கியூப் வேல்யூஸ். அப்போ தான் 1/3 எடுக்கும்போது
இப்போ 64 இருந்தால் அது 4 கியூப்னு எழுதும்போது அந்த 1/3 கியூப் கேன்சல் ஆகிடும். இப்போ இது எப்படி எழுதும் ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம் மட்டும் இதை வந்துட்டு 4 கியூப் பை 3 கியூப்னு 27 எழுதலாம், ஹோல் பவர் 1/3. அப்போ இதை 4/3 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதலாம். இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் 4/3. புரியுதா? கிளியர்? புரிஞ்சிக்க முடியுதா? ரைட். அதுக்கப்புறம் இது வந்து அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் கேஸ். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னாடி. இந்த சாப்டர் டெஃபினேஷனாக கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி, வாட் இஸ் மாஸ் டிஃபெக்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது எப்படி வந்துட்டு அந்த ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். புரியுதா? ஃபிஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரை யுரேனியம் அந்த 235 வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, அந்த பம்பார்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் அந்த செயின் ரியாக்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டுமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதா ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செமிகண்டக்டர். வாட் ஹேப்பன்ஸ் டு வித் ஆஃப் டிப்ளீஷன் லேயர் ஆஃப் பிஎன் ஜங்ஷன், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பயஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்வர்ட் பயஸாக இருந்தால் டிப்ளீஷன் டிக்ரீசஸ், ரிவர்ஸ் பயஸ் வந்து டிப்ளீஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வித்து என்ன ஆகும்? ரிவர்ஸ் பயஸில் இன்க்ரீஸ், ஃபார்வர்ட் பயஸில் டிக்ரீஸ். சொல்கிறது புரியுதா? அது நமக்கு ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம். அது ஃபுல்லாக தேரி டாபிக் தான், ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி பிஎன் ஜங்ஷன் டயோடு ஃபார்வர்ட் பயஸ் ரெசிஸ்டன்ஸ் லோ அஸ் கம்பேர்டு டு ரிவர்ஸ் பயஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபார்வர்ட் பயஸ் கொடுக்கும்போது பிகாஸ் பேரியர் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுது. எப்போ ஃபார்வர்ட் பயஸ் பிஎன் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயஸ் கொடுக்கும்போது ஏன் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்குன்னா பொட்டன்ஷியல் பேரியர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அந்த பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகிற அந்த பொட்டன்ஷியல் பேரியர். இதுவே ரிவர்ஸ் பயஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் பேரியர் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் த ரீசன். அதனால ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? ஹை ஆகுது. அப்போ பிஎன் ஜங்ஷனில் ஃபார்வர்ட் பயாஸ்லையும் ரிவர்ஸ் பயாஸ்லையும் ஒரே ரெசிஸ்டன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் நோ. ஃபார்வர்ட் பயாஸில் ரெசிஸ்டன்ஸ் குறையும், ரிவர்ஸ் பயாஸில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதுக்கு ரீசன் ஃபார்வர்ட் பயாஸில் பொட்டன்ஷியல் பேரியர் ரெடியூஸ் ஆகுது, அதனால் ரெசிஸ்டன்ஸ் குறையுது. ரிவர்ஸ் பயாஸில் பொட்டன்ஷியல் பேரியரோட வித் அதிகமாகுது, அதனால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ரீசன் கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது. புரிஞ்சுதா? ரைட். அதுக்கப்புறம் ஜென்ரலாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன், ஃபார்வர்ட் பயஸ்னா என்ன, ரிவர்ஸ் பயஸ்னா என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தேரி ஃபஸ்ட் நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கிராஃப் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயஸில் வோல்டேஜ் யூசஸ் கரண்ட் எப்படி இருக்குது, ரிவர்ஸ் பயஸில் வோல்டேஜ் யூசஸ் கரண்ட் கிராஃப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொல்கிறது புரியுது? அப்புறம் எக்ஸ்பிளைன் டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டூரிங் த ஃபார்மேஷன், டிஃப்யூஷன் எப்போ நடக்கணும்? ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷனில் தான் டிஃப்யூஷன் நடக்கும். சரியா? டியூ டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிரேடியன்ட் அக்ராஸ் த பிஎன் டயோட்ஸ், த மோஷன் ஆஃப் த மெஜாரிட்டி கேரியர்ஸ் ரைஸ் டு த டிஃப்யூஷன் கரண்ட். மெஜாரிட்டி கேரியர்ஸ் தான் என்ன பண்ணும்? டிஃப்யூஷன் கரண்ட் அதில் டிசைட் பண்ணும். ட்ரிஃப்ட் கரண்ட்ன்றது டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸுக்கு பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் ட்ரிஃப்ட் கரண்ட். டிஃப்யூஷன் வந்து பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும்போது நடக்கும். ஸோ அதில் இது எதனால் நடக்கும்? மோஷன் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ். இதில் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் டிஃப்யூஷனில், இதில் மைனாரிட்டி கேரியர்ஸ். இந்த வேர்ட்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் only can எக்ஸ்பிளைன் ப்ராப்பர். இந்த ஸ்டேட்மெண்ட் வேர்டு யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தான் யூ ஃபுல் மார்க். இல்லைனா மார்க் குறைச்சிருவாங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் கரெக்டாக இல்லைன்னா மீனிங். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ இதான் அந்த கரண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? voltage characteristics of PN junction diode. So answer the following question, give reason. Why is the current under reverse bias almost independent of applied potential critical voltage? This is reverse bias condition. Why does the reverse current show sudden increase in critical voltage? Okay வா? இந்த கிராஃப் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இது ஆல்ரெடி நம்ம படித்த அந்த பாயிண்ட் தான். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் நடத்திருக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணணும். திரும்ப நான் நடத்திட்டே இருந்தாலும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. படித்தது ரிமைன் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட்ஸு நீங்கள் எதாவது மறந்துனா ரீகால் பண்ணதான் இப்போ நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் படித்து ரிமைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா ஷீட்டும் நம்ம இந்த லைவில் ஆக்சுவலாக அங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பக்கம் நான் ஆட் பண்ண சொல்கிறேன். யாரெல்லாம் ஃபார்முலா ஷீட் வேணுமோ அதையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டெவலப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபாஸ்ட் கோ த்ரூ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு. சரியா? ஸோ எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதணும். கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். காம் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் சில நேரத்தில் என்னன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோன்னே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து நமக்கு தெரியாத மாதிரி கொஸ்டின் இருக்கும். செட்டு மாறும்போது ஒரு செட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா சில பேருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ டோன்ட் கெட் பேனிக். நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க.
கம்ப்ளீட் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கொஷினும் ஏதோ ஒரு கொஷினை பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்துடாதீங்க. அது டக்குன்னு நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடுதுன்னா கான்சன்ட்ரேஷன் திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ யூ ஜஸ்ட் காம், கோ த்ரூ இட், எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் இருக்குது, எங்கேயாவது டேரெக்டாக டெரிவேஷன் கேட்டிருக்காங்களா, டேரக்ட் டெஃபினிஷன் மாதிரி எதாவது கேட்டிருக்காங்களா, ஸ்மால் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்களா, 5 மார்க் செக்ஷன் எந்தெந்த சாப்டரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு ஆர் சாய்ஸ் நமக்கு தெரியுற மாதிரி இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டடி எந்த சாப்டரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எம்சிக்யூ என்னென்ன மாதிரி கொஷின்ஸ், அசர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ப்ராப்ளம் அதிகமாக கேட்டிருக்காங்களா, லைக் நார்மல் தேரி கான்செப்ட் பேஸ்டு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை வியூ பண்ணிவிட்டு அப்புறம் 2 மார்க் 3 மார்க் எப்படி பார்த்துட்டு எந்த செக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் 1 மார்க்கு முன்னாடியே முடிக்கிறது பெட்டர். ஏன்னா லாஸ்ட் மினிட் நீங்கள் ஏதோ ஒரு ஏபிசின்னு ஏதோ ஒரு ஆன்சர் போட்டு போடுவீங்க, அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1 மார்க்கு கேஸ் ஸ்டடி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓவரால் 5 மார்க் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1.5 hour நீங்கள் முடிக்க பார்க்கணும். கேஸ் ஸ்டடி 1 மார்க்கு 5 மார்க்கு இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்றதில் என்னென்னலாம் தெரியுமோ கான்ஃபிடென்ட்டாக 3 மார்க்லையும் 4 மார்க்லையும் நீங்கள் ஆர்டராக போன அவசியம் கிடையாது. வாட் எவர் கொஸ்டின் யூனோ ஃபஸ்ட்டு அதை தரவு பண்ணிவிடு, ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டைமை பார்த்துட்டே இருங்க. டைம் ஒரு கொஸ்டின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வரலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போங்க. ப்ராப்ளம் போடும்போது கிவன் டேட்டாவை கரெக்டாக எழுதுங்க. 2 என்ன கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர் எனக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அது என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கால்குலேஷன் கரெக்டாக பண்ணால் வெட் ஃபுல் மார்க். கால்குலேஷன் இன்கேஸ் எரர் ஏதாவது வந்தால் கூட ஃபார்முலாலாம் கரெக்டாக இருந்ததுன்னா கூட உங்களுக்கு அந்த கொஸ்டின் 0 ஆகாது. எப்பயுமே 0 ஆகக்கூடாது எந்த கொஸ்டினுக்கும். சரி, அதுக்கப்புறம் டயக்ராம், கிராஃப் இதெல்லாம் டேரெக்டாக எதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது புரியுதா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம படித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு போவோம். ஸோ நானும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா அப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதான் நானும் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் எப்படி இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். சரியா? அந்த 3 ஹவர்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணிடணும் நீங்கள். அது ஓகேவா? டஃப்னா எல்லாருக்கும் டஃப் தான், ஈஸினா எல்லாருக்கும் ஈஸி தான். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ டஃப்னா உங்களுக்கு மட்டும் டஃப்னு இங்கே யோசிக்காதீங்க. ஸோ வி கேன் மேனேஜ். நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், எல்லாம் படிச்சலாம் ஞாபகம் இருக்குது, ஃபார்முலாஸ் நல்லா போட்டிருக்கோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். சம்டைம்ஸ் இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எல்லாம் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எக்ஸாம் ஃபியர்னால அப்படி இருக்கும். நிறைய படித்ததுனாலையும் அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு அந்தந்த பர்டிகுலர் கொஷின் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் டாப்பிக்கு அந்த சாப்டர் மட்டும் மைண்டு உள்ள தனியாக வரும் நமக்கு. அப்போ அது இன்டர்லிங்க் ஆகிடும், கரெக்டாக வந்துடும். ஸோ காமாக இருக்குது, பதட்டமாக ஆகாதீங்க. ரொம்ப பேனிக் ஆனீங்கன்னா தான் பிரச்சனை. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு வியூ பண்ணிவிட்டு எந்த செக்ஷனை அட்டன் பண்ண போகிறோம்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள். சரியா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பண்ணுவீங்க. கொஷின் பேப்பர் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் டுமாரோ ஜஸ்ட் அனாலிசிஸ். கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். லைக் அந்த கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல், எந்தெந்த செக்ஷன் எப்படிலாம் ஈஸியாக இருந்தது, ஸோ ஓவரால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்குமோ அது எல்லாமே நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குன்றது நானும் தெரிஞ்சுட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதான் ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஸோ ஈவன் நீங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க. ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் டீச்சரும் நாங்கள் பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப ஆசையாக இருப்போம். ஓகே, ஸோ அதனால் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் பேப்பர் ஒரு அனாலிசிஸும் பார்ப்போம். ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ வில் சி டுமாரோ. தேங்க்யூ கைஸ். பை. இந்த செஷனோட PDF ஃபார்முலா PDF நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.